ராம 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 ராம் 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 ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சிங்கத்தின் கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகிகாந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சித்தி விநாயகர் சுவாமிக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சத்குரு மகாராஜ் की जय. சகல சாதுமண்டலி की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुकशौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि. श्री श्री भगवान बोधेंद्र स्वामी की जय. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. ஸ்ரீப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவண யக்ஞத்தில் ஸ்ரீ ராமநாம வைபவம் ரொம்ப உயர்ந்தது என்று ஸ்ரீ ஸ்ரீ பகவன் நாம போதேந்திராலே சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு ராமநாம வசதி சியவன ஸ்மிருதியில் மனுஸ்மிருதியெல்லாம் கூட ராமநாமத்துடைய பிரபாவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று பகவன் நாம போதேந்திரால் சொல்லியிருக்கார். அதாவது சில பேர் தங்களுடைய பக்தி பண்ணும்பொழுது அந்த பக்தி உயர்வாக அவர்கள் நினைக்க வேண்டும். உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல வரல, அது அப்படி தான் நினைக்கணும். இப்போது ஒரு இஸ்கான் டிவோட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுபோல் நீங்கள் ராமராமான்னு சொல்கிறத காட்டிலும் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லலாமே அப்படின்னா. ஏன் ராமராமான்னு சொன்னால் என்ன அப்படின்னா, இல்லை இப்போ நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரம் ஒரு ஆயிரம் விஷ்ணு சகஸ்ரநாமம் இல்லையா, விஷ்ணுடைய 1000 நாமங்கள் 3 தடவை ராமராமான்னு சொன்னால் அது பலன் கிடைச்சிது. சரி, ஆனால் 3 தடவை ராமராமா சொல்கிறது காட்டிலும் ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னால் அதன் பலன் சித்தித்து விடுகிறது. அப்போது ஹரே கிருஷ்ணா சொன்னால் ரொம்ப வசதி இல்லையா அப்படின்னு. சரி, ஹரே கிருஷ்ணா சொன்னால் வசதி, அப்பயும் ஹரே ராமா சொல்கிறீங்க இல்லை. அவங்க கேட்டதுக்கு பதில் இல்லை, அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ரே, ஹரே ராம ராம ராமான்னு ஏன் சொல்கிறீங்க? அதான் கிருஷ்ணநாம சொல்லிட்டா போதுமே, நீங்கள் ஹரே கிருஷ்ணனா சொல்லணும். அப்போ கிருஷ்ணநாம சொல்லிட்டாலே 3 தடவை ராமநாமம் சொன்ன படம் கிடச்சிது. அப்போ ராமநாமத்தை ஏன் சேர்க்கணும்? நான் சொன்னேன், புரியுதுங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், புரியுதுங்களா? அதெல்லாம் உண்மை தான், இருக்கட்டும். அதாவது என்னென்னா, நீ கிருஷ்ணநாமத்தை அந்தளவுக்கு மதிக்கணும் அப்படின்னு. அதனால் மகான்கள் சொல்லியிருக்காங்க, நீ ராமநாமத்தோட கிருஷ்ண பக்தர்களுக்கு கிருஷ்ணநாமம் வசதியாக நினைக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி சிவநாமத்தை எவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கு தெரியுமா? சிவபுராணங்களில் பாகவதத்திலே சொல்லியிருக்கு சிவநாமத்துடைய பிரபாவத்தை. அப்படின்னும் போது நீ ராமநாமத்துடைய பிரபாவத்தை சிவபெருமானே சொல்லியிருக்கார். அப்போ தான் ராம பக்தர்களுக்கு உற்சாகம் உண்டாகும். அப்போது ராமநாமம் சொன்னால் ஆயிரக்கணக்கான நாமங்களுக்கு துல்லியமானது அப்படின்னு. அப்போது கிருஷ்ண பக்தர்கள் எப்படி உற்சாகப்படுத்த முடியும்? அவன் ராமநாமம் சொல்ல மாட்டானே, அவன் கிருஷ்ணநாமம் தான் சொல்லுவான். அப்போ அவனுக்கு எப்படி உற்சாகப்படுத்த முடியும்? அப்போ அவன் சொல்கிறான், நீ 3 தடவை ராமநாமம் சொல்கிறது, ஒரு தடவை கிருஷ்ணநாமம். அப்போ நீ ராம பக்தியோட கிருஷ்ண பக்தி வசதி தான், நீ ஏன் பயப்படுற? நீ கிருஷ்ணநாமாவை சொல்லு அப்படின்னு கிருஷ்ண பக்தர்களுக்கு உற்சாகப்படுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் பொய்யான்னு கேட்டால் பொய் இல்லை, அத்தனையும் சத்தியம். நீ எந்த அளவுக்கு அதை உயர்வாக நினைக்கிறியோ, 3 தடவை ராமநாமம் சொல்கிறத விட ஒரு தடவை கிருஷ்ணநாமம் சொல்ல வசதி நீ நினைச்சிட்டுனா உண்மையிலே அது வசதி தான். உன்னுடைய விஸ்வாசத்தை பொறுத்து இருக்கிறது, உன்னுடைய ஸ்ரத்தையை பொறுத்து இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கும். அப்போது நீ கிருஷ்ணநாமத்தோட நாராயண நாமத்தோட எல்லா நாமம் கிருஷ்ண லோகிதாக்ஷா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லியிருக்கேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே கிருஷ்ணநாமமும் வருது. அப்படின்னும் போது அப்போ அத்தனை நாமங்களுக்கும் துல்லியமானது ராமநாமம் நீ நினச்சின்னா நீ ராமநாமம் வசதி தான். நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுடைய விஸ்வாசத்தை பொறுத்து, நம்ம சத்தையை பொறுத்து தான் இருக்கிறதே தவிர, பல பேர் பல விதமாக பேசும்பொழுது நம்ம மனசு குழம்பக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் தெளிவாக இருக்கணும். அடியன் பகவான் தான் குரு, நான் ஓப்பனாக சொல்கிறேன்.
ஏன்னா பல மகாத்மாக்களிடத்தில் பல விஷயங்களை கேட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பகவான் தான் குரு. பகவான் தெளிவாக வழி நடத்துகிறான். இதில் எனக்கு எந்தவித டவுட்டும் கிடையாது. நோ அப்ஜெக்ஷன். பர்ஃபெக்டாக பாயிண்ட் இருக்குது. தெளிவான பாதையில் நான் அடியேன் தெளிவான பாதையில் நான் நடக்கிறேனோ இல்லையோ, ஆனால் பகவான் என்னை குருவாக இருந்து வழி நடத்துகிறான், தெளிவான பாதையில் வழி நடத்துகிறான். அது மட்டும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு இஸ்கான் டிவோட்டி வந்து இது மாதிரி சொல்கிறாங்க, இதுபோல் கிருஷ்ணநாமத்தை சொன்னான். இல்லை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்றது அது வந்து உபனிஷத்துக்குள்ளே விதிக்கப்பட்டது. அதனால் நாரதர் கலிசந்திரன் உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் வந்து அது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு கூட சேர்ந்து சொல்கிறாங்க. அது சம்பிரதாயப்படி சம்பிரதாய வழியை பின்பற்றுகிறார்கள் குருஷீட பரம்பரையாக. ஆனால் கிருஷ்ணநாமம் தான் வசதி அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு அந்தளவுக்கு திருட நம்பிக்கை இருந்தால் தாராளமாக அதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நான் ராமநாமத்தை என்னை விடும்படி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராமநாம வசத்தின்னு இப்போ நான் பேசணுன்னா நீங்கள் கிருஷ்ணநாமத்தை விட்டுருவீங்க. புரியுதுங்களா? அதனால் வேண்டாம் ஆர்கியூமெண்ட்டே வேண்டாம். நீங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை விட வசதி வேறு எதுவுமே இல்லை. தாராளமாக அதான் மகா மந்திரமே, சந்தோஷமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணேன். ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம சாஸ்திரங்களே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. சிவபுராணத்தில் பார்த்தா சிவனை தான் பரதெய்வமாக சொல்லப்பட்டிருக்குது. விஷ்ணு புராணங்கள்லாம் பார்த்தா விஷ்ணு சம்பந்தமான விஷயம்ல விஷ்ணு தான் பரதெய்வமாக சொல்லப்படுது. ஸ்காந்த புராணம் பார்த்தா முருகரை தான் பரதெய்வமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது ஏன்னா நீ அந்தந்த பக்தி பண்ணுற இல்லையா, அந்த பக்தியில் நீ உறுதியாக நிலை கொள்ள வேண்டுமென்றால் நீ வணங்குற இஷ்ட தெய்வத்தை உயர்வாக முதல் நீ மதிக்கணும். மற்றவங்களுக்கு சொல்கிறது இருக்கட்டும், மற்றவங்களுக்கு நீ உபதேசம் பண்ணுறதை காட்டிலும் நீ ஃபஸ்ட்டு எந்தளவுக்கு அந்த ராம நாமத்தை, எந்தளவுக்கு அந்த முருகரை எந்தளவுக்கு நீ திடபக்தியாக சிவநாமத்தை நீ ஜெபிக்கிற, எந்தளவுக்கு திட நிச்சயத்தோடு அந்த திட விஸ்வாசம் சிவனிடத்தில் உனக்கு இருக்குது, அதுதான் முக்கியம். அதனால் நாம் அது வசதியாக நினைக்கலாம். நீ கிருஷ்ண பக்தி பண்ணுறது வசதியாக தாராளமாக நினைக்கலாம். ராமநாமத்தோடு கிருஷ்ணநாம வசதி நீ நினைக்கலாம். அப்படி நான் நினைக்கக்கூடாது. ஏன்னா நான் ராமநாமம் ஜெபிக்கிறேன். ஏன்னா பகவன் நாம போதேந்திராவில் பார்த்து அந்த ராமநாமத்துடைய பெருமையை அவ்வளவு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் ஆஞ்சநேயர் சுவாமி பார்த்து ராமநாமத்தினால்தான் நான் எல்லா பலமும் கிடைச்சின்னு. அப்போ ஆஞ்சநேயர்னா அப்போ ராமநாமத்தை ஜெபிக்கிறவங்க முட்டாள்களா? கிருஷ்ணநாமத்தை ஜெபிக்கிறவங்க மட்டும்தான் புத்திசாலி, ராமநாமத்தை ஜெபிக்கிறவங்க முட்டாள்களா? அப்படி கிடையாது. கிருஷ்ணநாமத்தை பரமாக கொண்டவர் நீங்கள் வந்து தாராளமாக கிருஷ்ணநாமத்தை ஜெபியுங்கள். ராமநாமத்தை ஜெபிக்கிற நாங்கள் வந்து ராமநாமத்தை ஜெபிக்கிறோம். எங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நல்லா புரிஞ்சிக்கணும். இது என்னென்னா, இவர்கள் இது போல் இல்லாத பொல்லாத சொல்லி நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது அவர்கள் மனசை கழித்து அவர்கள் இட்டும் போனால் என்ன ஆகுனா, இவர்கள் இங்கே வந்து பார்த்தா பல சௌக்கியங்கள் அனுபவிச்சு, இந்த ராமநாமத்தினாலே பல அதிசயங்கள் நடந்திருக்கும், பல வித சந்தோஷத்தங்கள் அனுபவிச்சிருக்கோம், பல பகவத் பக்தியில் ரொம்ப முன்னேற்றம் அடைந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் சரியான வழிகாட்டுதல் இல்லைனால இதுபோல் புத்தி குழப்பத்தை உண்டாக்குறவருடைய பேச்சை கேட்டுட்டு வேறு நாமத்துக்கு இந்த தெய்வத்தை விட்டு அந்த தெய்வம், அந்த தெய்வத்தை விட்டு இன்னொரு தெய்வம், இந்த நாமத்தை விட்டு அந்த நாமம், அந்த நாமத்தை விட்டு இன்னொரு நாமம், இப்படி போயிட்டே இருக்கும். தயவுசெய்து சொல்கிறேன், இது மாதிரி பல பேரால் அலைகழிக்கப்படக்கூடாது. அதுக்கு தான் சரியான ஒரு வழிகாட்டி, சரியான ஒரு குரு, தெளிவான பாதை, தெளிவான பாதை. நாம் இது தான் முடிவாயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் மனம் கலையக்கூடாது. சில பேர் பாகவதம் தான் வசதி, சில பேர் ராமாயணம் தான் வசதி, இல்லை பகவத்கீதை, இல்லை விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான், இல்லை நாராயணன் தான் வசதி அப்படின்னு சொல்லலாம். உனக்கு எது ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கிறதோ அதுதான் வசதி. ஏன்னா உனக்கு பிடிச்சமானதை கூட விட்டுட்டு அவர் சொன்னாரே, இவர் சொன்னாரே, அவன் மகாத்மாக்கள் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அதனால் இதெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம ராமாயணம் படிக்கிறது அவையெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம பாகவதம் படித்தா தான் நம்ம முன்னேற்றம் அடைய முடியும், பாகவதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பாகவதத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ வந்தனா, நீ ஏற்கனவே ராமாயணத்தில் எந்த சௌக்கியத்தை சுகமாக அனுபவிச்சிருப்ப, நல்லா இருந்திருக்கும், ராமாயணம் சுகமாக இருந்திருக்கும். ஆனால் நமக்கு சுகமாக இருக்கிறத காட்டிலும் அவர் சொல்லிட்டார், பெரிய மகாத்மா சொல்லிட்டார் அப்படின்னு மாறக்கூடாது. அவர்கள் தனிப்பட்ட முறையில் மகாத்மாக்கள் சொல்ல மாட்டாங்க, பொதுவில் சொல்லியிருப்பாங்க. பாகவதம் அந்தளவுக்கு வசதி, பாகவதம் நீ படிக்கலைன்னா, பாகவதம் கேட்கலாம் மோட்சம் கிடையாது அப்படின்ற அளவுக்கு மகான்கள் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி ராமாயணத்தை அப்படி சொல்லியிருக்காங்களே, ராமாயணம் ராமநாமம் சொல்லாமல் மோட்சம் கிடையாது.
ராமாயணம் படிக்கலைன்னா ராம் பக்தி பண்ணாமல் ராமுடைய கிருபை இல்லைன்னா நம்மளுக்கு மோட்சம் சித்திக்காது. ஏன்னா சிவபெருமானே ராமநாம சொல்லி தான் காசில் மோட்சம் அடைய வைக்கிறார் எல்லாரும் அப்படி சொல்லும்போது நமக்கு என்னென்னா, ஆமாம் மகாத்மாக்களே சொல்லிட்டாங்க, சரி அதனால் நம்ம இதுதான் வசதி அதுதான் வசதி. தயவுசெய்து இது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதுதான் வசதி. எல்லாமே நான் மற்ற மதங்களை கூட சொல்கிறேன், எல்லா மதங்களும் இருந்தாலும் சரி, நாம் எதில் ஒன்றை உறுதியாக பற்றி கொண்டோமோ அதில் நிலைத்து நிற்க பழகி கொள்ள வேண்டும். இதில் கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது, இதில் குழப்பமே இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும். எனக்கு அதனால் பாகவத புஸ்தகம் கொடுத்தாங்க, பாகவதம் படிக்க சொல்லி இது பண்ணி ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள். இஸ்கான் பெஸ்ட்டு தான், நான் இஸ்கானை மதிக்கிறேன், மகாத்மாக்களை மதிக்கிறேன். அவரை மாதிரி சாதித்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதா மாதிரி நான் இன்றைக்கும் அவரை பற்றி பேசுவேன், அவருடைய பெருமைகளை பேசுவேன், எல்லாமே பேசுவேன். அதே சமயத்தில் அவருடைய புகழ் பற்றி பேசுவேன். எல்லா மகாத்மாக்களை பற்றி மகான் சத்குரு முரளிதர சுவாமிஜி, ஸ்ரீ அண்ணா அவங்களாம் பாகவதம் சொன்னாங்கன்னா அப்படியே தேன் மாதிரி இருக்கும், அருமையாக இருக்கும். அதெல்லாம் நான் கேட்டு ரசிப்பேன் எல்லாமே. ராமாயணம், அதனால் ராமாயண வசத்தியா பாகவதம் வசத்தியா இந்த விவாதமே பண்ணக்கூடாது, எல்லாமே வசதி தான். நம்ம அறியாமல் இருக்கிறதுனால தான் இதை விட அது இக்கரைக்கு அக்கறை பச்சை, இதை விட அது நல்லா இருக்குமே, ஒன்றை விட ஒன்று நல்லாயிருக்கும், ஒன்றை விட ஒன்று அப்படி தாவிண்டே இருக்கும். தாக வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு பகவான் என்ன கொடுத்தானோ, நமக்கு எதில் சத்தை கொடுத்தானோ, எதில் ருச்சி கொடுத்தானோ அந்த ருச்சியில் நீ அனுபவிச்சுனே வா. உனக்கு போர் அடித்தாலும் பரவாயில்ல, உனக்கு போர் அடிக்குதுன்றதுக்காக வேறு மார்க்கத்தை தேடி போகாது. உன்னுடைய மார்க்கத்தில் உனக்கு கொஞ்ச நாள் ருசிக்கும், ஒரு சில நாள் உனக்கு ருசிக்காது, உனக்கு போர் அடிக்கும். இப்போ ராமநாமே சொல்கிறேன்னா போர் அடிக்கும், சரி ஹரே கிருஷ்ணா சொல்லாமே, ஹரே ராமா சொல்லாமே அப்படின்னு டக்குன்னு தோணும். உடனே தாவிடாத. நீ சொல்கிற ராமநாமத்தை விட வசதி உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுதான் தாரக மந்திரம். அப்போ ஆஞ்சநேயர் அதுதானே தாரக மந்திரம் ஜபிச்சார். நம்மளுக்கு பிரமாணங்கள் நிறைய இருக்கே. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் கிருஷ்ணநாமம் தான் வசதி ராமநாமத்தை விட, அதனால் நம்ம ஹரே கிருஷ்ணா தான் சொல்லணும். நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லும்போது அதே ராமநாமா இருக்கே, நீங்கள் அதுலேயே ராமநாமம் நீங்கள் சொல்கிற ராமநாமம் வந்தது இல்லையா, அப்போ நீங்கள் ஹரே கிருஷ்ணா சொன்னால் ரெண்டு பலனும் கட்சியும் இல்லையா, ஹரே கிருஷ்ணா பலனும் ராமநாமம் சொல்கிற பலனும் கட்சியும் இல்லையா, இப்படிலாம் வேறு எனக்கு எப்படியோ மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி எப்படியாவது அந்த வழியில் மாற்ற பார்த்தா நான் மாறுறவனா இருந்தால் பரவாயில்ல, மாறிட்டு இருப்பேன். வேறு யாரானா இருந்தால் எனக்கு தான் பகவானே குருவாக இருக்கிறானே, நான் ஏன் மாற போகிறேன்? அப்போது ஹரே கிருஷ்ணாலாம் நம்ம சொல்லாத ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான் ஆரம்பத்தில் சொல்லி நின்றேன். நானே பல விஷயங்களில் மாறி தான் கடைசியில் ஒரு தீர்மானம் எடுத்து இந்த ராமநாமம் தான் ஒரே கதி. ஹரே ராமாவுக்கு போனேன், ஹரே கிருஷ்ணாவுக்கு போனேன். எல்லாம் ஆரம்பத்தில் ஆரம்ப பக்தியில் பக்குவம் இல்லாத போது, இப்போ கூட பக்குவம் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல, பகவான் குருவாக ஆசிரித்த பிறகு தான் பக்குவம் கிடைச்சிது. ஆனால் அதுக்கு முன்னாடி பக்குவம் இல்லாத போது நான் ஆரம்ப படியில் ஹரே ராமாவா ஹரே கிருஷ்ணாவா மாறி 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 இஸ்கானில் கொஞ்ச நேரம் போய், ஹரே ராமாவில் கொஞ்சம் நேரம் போய், இப்படி போய் அப்படி போய் அழைப்பாஞ்சு நானே கஷ்டப்பட்டு தடுமாறி தான் இப்போ கடைசியில் எனக்குன்னு ஒரு தீர்மானம் எடுத்து ராமன் நாமன் தான் கதி அப்படின்னு உறுதியாக பற்றி கொண்டேன். இப்போ இதுலேயும் பார்த்தா என்னென்னா, இங்கே இப்போ குழப்பத்துக்கு வராங்க. ஹரே கிருஷ்ணா தான் பெஸ்ட்டு, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லுங்கள், நீங்கள் இப்படி வாங்க, இந்த குரு சிஷ்ய பரம்பரையில் வந்தால் தான் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும், அப்படி பண்ண முடியும், இப்படி பண்ண முடியும், இந்த புஸ்தகம்லாம் படித்தா தான், அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் படித்தா இன்னும் பக்தி வராது. இது எனக்கு பக்தி வந்திருக்கே, பக்தி வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் படித்தா பக்தி வராதான். எது இஸ்கான் புக்ஸை படித்தா தான் பக்தி வருமா, மற்ற புஸ்தகம் படித்தா பக்தி? எனக்கு பக்தி வந்திருக்கே, நான் பக்தியில் அனுபவித்து நான் எவ்வளோ உபன்யாசம் பண்ணியிருக்கேனே, எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன் பாகவதத்தில். நான் அனுபவிச்சது எப்படி இல்லை பொய்ன்னு சொல்ல முடியும்? நீ சொல்கிறதுனால, உன்னுடைய வலுக்கட்டாயத்தினால, உன்னுடைய நிர்பந்தத்தினால நான் எப்படி என்னுடைய வழி என் பாதையை மாற்றிக்க சொல்கிறேன்? நானே பட்டு தேறி பல விதங்கள், பல இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து பல அவமானங்களை தாங்கி, எவ்வளோ அவமானங்கள் படுத்துனாங்க ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு ஸ்தாபனத்துலையும். அந்த அவமானங்கள்லாம் சகிச்சுக்கிட்டு அப்போ நம்மளுக்கு என்ன வழி இந்த பகவான்களே கேட்டு, அப்புறம் பகவானே குருவை ஆசிரிச்சு, அதுக்கு பிறகு தானே எனக்கு போட்டான் இந்த பிச்சை. ராமா இதை பிடிச்சிக்கோ, அவ்வளோதான், போ, உன் ஜென்ம கரையேறிடும், இனிமேல் மாறக்கூடாது. அப்போ பகவானாக நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணானோ அதுதான் நம்ம மனசில் நிலைக்குமே தவிர, நானாக தேர்ந்தெடுத்துக்கிட்ட ஹரே கிருஷ்ணாவோ ஹரே ராமாவோ இல்லை வேறு எதுவோ, இல்லை வேறு குருமார்களையோ, இல்லை வேறு ஸ்தாபனங்களையோ, இல்லை வேறு தெய்வங்களையோ நான் பண்ணால் நடக்கவே நடக்காது. அதெல்லாம் எனக்கு குதிராது. எனக்கு பகவான் என்ன நியமித்தானோ, எனக்கு என்ன தலையில் எழுதினானோ அதுதான் பலிக்கும். கடைசியில் எங்கே வந்தது? ஆரம்பத்தில் சொன்ன ராமநாமம் தான் கடைசியில் வந்திருக்கு. முதல்ல சொன்னதான் ராமநாமம் தான்.
அது முன்ஜென்மத்தினுடைய வெட்டக்குறை தொட்டக்குறை, அது இயற்கையாக ராமநாமம் வந்துடுச்சு. அப்போ நம்ம பார்த்தா ஸ்தாபனங்கள் போனால் இல்லை ஹரே கிருஷ்ணா தான் சொல்லி அவனுன்ட்டு சில பேர் சொன்னேன். சரி அதுக்கு போனேன், இல்லை ஹரே ராமா தான் சொன்னேன். அதான் முதல்ல வந்தது ஹரே ராமா தான். ஹரே கிருஷ்ணா பின்னாடி சைதன்ய மகாபிரபு தான் அப்புறம் மாற்றினார். ஃபஸ்ட்டு ஹரே ராமா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹரே ராமா. சரி அது கொஞ்ச நாள் இப்படி மாறி 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 எத்தனை நாள் மாறுவேன். அப்புறம் தான் பார்த்தேன் ஹரே கிருஷ்ணாவானா ஹரே ராமா எல்லாமே வசதி தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குது, நான் எதுக்கு லாய்க்கு. சரி அண்ணா சொல்லுவார் எல்லாம் வசதி தான்ப்பா. யோகம் தானம் தியானம் யோகம் எல்லாம் வசதி தான். தியான யோகம் பண்ணுறதுக்கு ஞான விசாரம் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு நீ சக்தி உடையவனா, நீ அந்தளவுக்கு ப்ராப்பராக நீ ஃபாலோ பண்ணுறியா, இந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ்லாம் நீ பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறமான்னு கேட்டால் இல்லை. நம்ம இல்லறவாசி, பிரம்மச்சரியத்தை முடியாது, சத்தியத்தை முடியாது, எங்கேயோ ஒரு இடத்துல போய் சொல்லுவோம். அப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக ஆகாரம் குறைச்சிடணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்க எப்படி ஆகாரம் குறைச்சா எப்படி குடும்பம் நடத்த முடியும், எப்படி வேலை செய்ய முடியும், உழைக்க முடியும். சாப்பாடு சாப்பிடாமல் எப்படி உடம்புல தெம்பு இருக்கும், எப்படி உழைக்க முடியும். அப்போ உழைக்கிற மனுஷன் அப்படின்னா இல்லறவாசி அப்படின்னா சாப்பாடு கண்ட்ரோல் முடியாது. தியானத்துக்கு நம்ம தகுதி கிடையாது. அப்போது ஞானத்துக்கும் ஃபிட்டு கிடையாது, ஞானத்துக்கும் தகுதி கிடையாது. அப்படின்னா என்ன தான் பண்ணணும், பக்தியை வந்து பகவன்னாமா சொல்லு, அவ்வளோதான். நல்லா சாப்பிடு, எதுவுமே பண்ண அப்படின்ற நிலையில் தள்ளப்பட்ட போது அதுதான் அஸ்விஷி அண்ணா சொல்கிறார் அழகாக. அப்போது நமக்கு நீ எதுக்கு லாய்க்கு அதை ஃபாலோ பண்ணு, அவள் தான். உனக்கு என்ன விதிக்கப்பட்டு அதை பண்ணு. அதை விட்டுட்டு நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன், நான் யோகம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் ஞானம் பண்ணுறேன் நான் தானம் பண்ணுறேன் நான் யாகங்கள் பண்ணுறேன் நான் தபஸ் பண்ணுறேன் அப்படின்னா நடக்கிற இதெல்லாம் முடிகிற விஷயமா நீ கலிகாலத்தில். ராமராமான்னு ஒரு 3 நாள் ஒரு 1000 நாமா சொல்லணும்னா அதுவே கஷ்டமாக இருக்குது, அதுவே முடியலன்னு சொல்கிறேன். அப்போ நீ இதெல்லாம் எங்கே செய்ய போகிறேன். அப்போ தான் அதான் மகாத்மாக்கள் மூலமாக பகவான் எனக்கு குருவாக இருந்து உபதேசம் பண்ணது. நீ எதுக்கு லாய்க்கு, அவ்வளோதான். ராமா பிடிச்சிக்கோ போயினே. அப்போ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமெல்லாம் நான் போனேன் பல விதத்தில் குழம்பி எதுலையுமே ஸ்திரம் இல்லாமல் கடைசியில் ராமநாமத்துக்கு வந்தால் இங்கேயும் ஒரு இடத்துல வராங்க, இங்கேயே நம்ம மனசை குழப்பத்துக்கு வராங்க. அப்போ தான் சொன்னேன், எப்பா நான் கரெக்டாக இருக்கேன், நீ கரெக்டாக இருக்கீங்களே, நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா வசதியாக நினைக்கிறீங்களே, கண்டிப்பாக நீங்கள் வசதியாக நினச்சா வசதி தான், தாராளமாக நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போது எதுக்கு நம்ம புராணங்களே அப்படி தான், சிவபக்தி பண்ணுறவங்களுக்கு சிவபக்தியை இன்ட்ரெஸ்ட் உண்டு பண்ணுற மாதிரி விஷ்ணுவே தோற்று போன மாதிரி சிவனே ஜெயித்த மாதிரி சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சிவனை பிரதானமாக கொண்ட புராணங்கள் பார்த்தா, ஸ்காந்த புராணத்தெல்லாம் பார்த்தா. அப்போ தாரகாசுரனத்திலே சக்கராயுதம் பலிக்கலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணுடைய சக்கராயுதம் கூட பலிக்கலை அப்படின்னா தாரகாசுரன் அவ்வளோ வசதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிவனால் தான் அவனை வதம் பண்ண முடிஞ்சது, முருகரால். அப்போது நிறைய விஷயம் இருக்குது. அதனால் வந்து ஒவ்வொரு தேவதையும் பிரமாணமாக சொன்ன நமக்கு என்ன உனக்கு பிரதானமாக தோணுதோ அந்த பிரதானத்தில்தான் நீ நழுவாத, அதை விட்டு கொடுக்காத. அந்த நாமத்தையும் அந்த தெய்வத்தையும் நீ எதை இஷ்ட தெய்வமாக படிச்சிருக்க அதை தயவுசெய்து விட்டு கொடுக்காது யாருக்காகவும். அதை உறுதியாக பற்றிக்கொள். இதுக்கெல்லாம் சரியான ஒரு குருநாதர் இருந்தால் வழிகாட்டி அதில் ஃபிட்டாக இருப்பேன். இல்லைன்னா ஆரம்பத்தில் நான் அவர் தான் குருநாதர் இவர் தான் குருநாதர் நான் யாரையோ போய் ஆசிரித்தேன். நான் யாரும் பேர் சொல்ல விரும்பலை, அவனும் ஆசிரித்தேன். என் மனசு நிலையில்லாமல் அலைப்பாஞ்சின்னு தான் இருந்ததே தவிர எதுலேயுமே ஸ்திரமாக இல்லை, மனசு நிம்மதியாகவும் இல்லை. நான் பல ஸ்தாபனங்களுக்கு போயிருக்கேன், ஹரே கிருஷ்ணாவும் சொல்லியிருக்கேன், ஹரே ராமாவும் சொல்லியிருக்கேன், இல்லை இன்னும் வேறு நான் ஸ்ரீராம் ஜெயராம் கூட சொல்லியிருக்கேன். எல்லாமே போயிருக்கேன். ராகவேந்திர மடத்துக்கு போயிருக்கேன், எல்லாமே போயிருக்கேன். பல குருமாரில் ராகவேந்திர மடத்தில் போய் அந்த குருமாரில் போய் கேட்டு இது பண்ணி அதில் இந்த மந்திரம் எந்தெந்த மந்திரமோ சொல்லியிருக்கேன். திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன், அங்கே போய் நான் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேனே, சில மடங்களுக்கெல்லாம் போயிருக்கேன், மகாத்மாக்கள்லாம் போயிருக்கேன். அவர்களும் போய் ஸ்ரீராம் ஜெயராம் என்னென்னமோ சொல்லியிருக்கேன், எதோ பண்ணியிருக்கேன். ஆனால் எதுலேயுமே எனக்கு ஸ்திர புத்தி வரல. அவள் மகாத்மாக்களிடத்துலேயே போய் கூட வரலையே எனக்கு. மற்றவங்களுக்கு அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகாத்மாக்களிடத்தில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்கன்னா அந்த குருநாதரை ஆசிரித்து அவங்க ஸ்டடியாக கடைப்பிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பகவான் அப்படி எழுதியிருக்கான். எனக்கு அப்படி எழுதலை. எனக்கு வேறு ஒன்று எழுதி வச்சிருக்கும் போது நான் இவைகள்லாம் போனால் அது எப்படி எனக்கு ஃபிட் ஆகும், அது எப்படி எனக்கு செட் ஆகாது. அப்போது எனக்கு என்ன எழுதி வச்சான்னு பார்த்தபோது பகவான்களை பிரார்த்தனை பண்ணி அழுத போது அவனே குருவாக இருந்து பாகவதத்தை உபதேசித்தான், பகவன் நாமத்தை எனக்கு ஊட்டினான். அப்போ ராமநாமத்தை பிடித்து கொண்டேன்.
எடுத்துக்கொண்டு பிறகு அந்த ராமநாமத்துக்குரிய இடம் எது அப்படின்னு பார்த்தா அப்புறமா தான் அந்த ராமநாமத்தை பிடிச்சிட்டு நல்லா ஜெபிச்சுட்டு 300 மாலை 400 மாலை ஜபமாலையில் ஜெபிச்சு அப்புறமா தான் நான் அந்த ராமநாமத்துக்கு போனேன், ராமநாம ஸ்தாபனத்துக்கு மாம்பழத்துக்கு. அப்போ ராமநாமத்துக்கு போனேன். சரி இனிமேட்டு தான் கறின்ட்டு ஆல்ரெடி கட்டியாக பிடிச்சிட்டேன். இப்போ மாம்பழத்துக்கு போயிட்டு இருக்கேன், ராமநாம பேங்க்கு போயிட்டு இருக்கேன். சரி மாம்பழம் பெரியவா போய் தரிசனம் பண்ணுவேன். அவர்கள் அந்த ராமநாமம் தான் அவங்க கதியாக இருக்கிறாங்க. அந்த ராமநாமத்தை அங்கே போய் நானும் கூட சேர்ந்து ராமநாமம் சொல்லுவேன். அப்போ பகவான் எனக்கு என்ன விதிச்சிருக்கானோ நான் அதைத்தான் ஃபாலோ பண்ணுமே தவிர இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு புத்தி குழப்பம். அதுதான் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், புத்தி குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது. உன்னுடைய தர்மத்தில் நீ இருந்து கொண்டு அவருடைய தர்மத்திலேயே அவர்களை வைத்து கொண்டு நீ நடத்தி காட்டு. இது எந்த அளவுக்கு வசதி நீ நடத்தி காட்டு, நீ முன்னேற்றம் அடைந்து காட்டு. நீ சொல்கிற இல்லையா, இப்போ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன் நீ முன்னேற்றம் அடைந்து நீ அதில் நல்ல பலன்களை பெற்றவனாக இருந்தால் உன்னை பார்த்து 4 பேர் வருவான். ஆனால் நீ நாமளே சரியாக கடைப்பிடிக்காமல் நான் மற்றவங்கள மாற்றணும்னு நினைக்கிறது தான் முட்டாள்தனம். அதுதான் கீதையிலையும் பகவான் வலியுறுத்துகிறான், கண்டிஷனாக சொல்கிறான். அர்ஜுனா, மற்றவங்களுக்கு புத்தி குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது. நாம் நான் பெரிய அதாவது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க எதை பின்பற்றுகிறார்களோ அதை தான் பின்னாடி வரவங்களும் பின்பற்றுவாங்க, புரியுதா? அப்போ நாம் கரெக்டாக நடந்தோம்னு சொன்னால் நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்துருவோம். அப்போது ஒன்றத்தில் உறுதியாக இருக்கிறவனே அவன் தான் உயர்ந்தவன். அப்போது நீ கடைப்பிடிச்சின்னா தன்னாலே மக்கள் பின்பற்ற போகிறாங்க. நாம் போய் அவர்கள் ஏதோ ஒரு வழியில் போயின்னு இருப்பாங்க, அதை திருப்பி அந்த வழி தப்பான வழின்னு சொல்லி அதை மாற்றி நம்ம வழி கொண்டு வந்துட்டு அப்போ அவன் அதுலேயும் ஸ்திரம் இல்லாமல் இதுலேயும் ஸ்திரம் இல்லாமல் அவன் கெட்டு போயிடுவான். அதுதான் பகவான் வலியுறுத்துறார் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனங்களை. அதனால் புத்தி குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது அவங்களுக்கு, புரியுதா? அவங்கள கர்மாவில் ஈடுபடாத சன்னியாசம் மேற்கொள்ளுன்னு சொன்னால் நியாயமா? நீ கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி அந்த கர்மாவில் எப்படி நான் சன்னியாச தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன் பாரு, அந்த கர்மாவுடைய பலன்களை பட்டுட்டு நான் செயல்படுறேன் பாரு அப்படின்னு நீ காண்பிச்சா அவர்கள் அதே மாதிரி செய் பண்ணி கர்மாக்களில் பட்டுதல் எடுத்து கர்மாக்களை செய்வாங்க, அந்த கர்மாவில் பந்தப்பட மாட்டாங்க. இதுதான் கீதையில் பகவான் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இது மாதிரி தான் நாம் நடத்தி காட்டணுமே வழி, நம்ம செயல்பட்டு காட்டணுமே தவிர நாம் கர்மா விட்டுடு இதை செய்யாத அதை செய்யாத அதை விட இதான் வசதி நான் செய்யதான் வசதி இது மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படின்னா நீயே பக்குவம் அடையலைன்னு அர்த்தம். இதெல்லாம் கீதையில் பகவான் சொல்கிறார், நல்லா புரிஞ்சுக்கணும். யாரையுமே ஏதாவது ஒரு வழியில் போகிறாங்க பக்தி மாறினா இல்லை இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லாதீங்க. முகத்தில் அரைஞ்ச மாதிரி அப்படி சொல்லாதீங்க. தயவுசெய்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ராமநாமா சொல்கிறியா, ரொம்ப 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 பெரிய விஷயம்பா, ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம் ராமநாமா, அது ஒன்றை பிடிச்சினாவே போதும் கரையறலாம் அப்படி சொல்லணும். எனக்கு கூட ஒரு மாதாஜி சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்க ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்கிறவங்க. நான் சொன்னேன், மாதாஜி நான் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா எனக்கு வரல, எனக்கு ராமநாமா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதான் சொல்கிறேன். தாராளமாக சொல்லாமே, ராமநாமா போதுமே அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க பல்லாவரத்தில் இருக்காங்க ஒரு மாதாஜி. அவங்க இத்தனையும் அவங்க ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஃபாலோ பண்ணுறவங்க தான். ஆனால் அந்த மாதாஜி எனக்கு என்ன எப்படி என்கரேஜ் பண்ணாங்கன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு கேட்டேன், இது போல் நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்கிறீங்க, எனக்கு அப்போல சொல்ல வரல, இஸ்கானுக்கு போகிறாங்க அவங்க. இது போல் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், இல்லை மாதாஜி எனக்கு ராமராமா தான் வருது, எனக்கு ராமராமா பிடிச்சிருந்தேன். தாராளமாக அதையே சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. அது எப்படி இருக்குது அந்த வார்த்தை? தாராளமாக அதையே சொல்லுங்களேன், ராமநாமமே சொல்லுங்கள் போதும், அதுவே போதுமே, அவ்வளோதான், அதே பிடிச்சிங்க அவ்வளோதான் அப்படின்னாங்க. அதுதான் பக்குவம் அடைஞ்ச மனசு. எப்படி சொல்கிறாங்க போல அப்படி தான் என்கரேஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்கள் சொல்கிறது தான் வசதி, இதெல்லாம் வேஸ்ட்டு, எங்கள் குருநாதர்கள் வந்தால் தான் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும், மற்றது குருநாதர்கள்லாம் அதெல்லாம் மற்றதை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஆனால் இல்லை அதெல்லாம் அவ்வளோ இது கிடையாது, இங்கே வர மாதிரி வராது, இங்கே வந்தால் வாழ்க்கையே மாறிடும், உன் சௌக்கியம் கிடைக்கும், உனக்கு எல்லா சந்தோஷம் கிடைக்கும், அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும், என் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நான் பார்த்துருக்கேன், இப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் அவர்களோடலாம் பழகுந்தாலும் எனக்கு இதெல்லாம் தெரியுது, இல்லாட்டி வச்சுக்கேன் எனக்கு இதெல்லாம் ஏன் தெரிய போகுது. அப்போ அவங்களாம் ஆஹா ஓஹோன்னு வசதி அவங்க குருநாதர் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த பக்தி உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்கள் குருநாதத்தில் இந்த பக்தி நிலைச்சிருக்கணும். நான் அதுதான் பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வரமாட்டீங்களான்னு, இல்லை நான் போகிற வழியே கரெக்டான வழி தான், நான் போயிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றேன். இப்படியே சொல்கிறேன். சில மாமிங்கள்லாம் அப்படி சொல்லுவாங்க, இங்கே பாரு இந்த மனத்தில் ஆசை, இந்த குருநாதர் ஆசிச்சு பாரு, நீ அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன், இருக்கட்டும் நீங்கள் ஆனீங்களா நான் அப்போ சந்தோஷம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். அதனால் யார் மனசையும் புண்படுத்தக்கூடிய ரைட்ஸை நம்மளுக்கு கிடையாது. அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நீங்கள் வேறு மாமி, நான் சொல்கிறேன் ராமநாமம் தான் வசதி, நீ அதே விஷயம் அதெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு அதெல்லாம் வசதியாகவே தெரில, எனக்கு இதுதான் வசதியாக தெரியும். உனக்கு வசதினா உனக்கு பகவான் அதான் எழுதி வச்சுருக்கான்.
இப்போ எனக்கு வசதினா எனக்கு பகவான் அதான் எழுதி வச்சுருக்கான். அதுக்காக வந்து மற்றவங்கள நான் மனசு திருப்பத்துக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பகவான் அதை தான் எழுதி வச்சுருக்கான். அந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா, சில பேர் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, அவங்களுக்கு என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது யார் சில பேர் சொல்கிறாங்க, இல்லை பாகவத பாராயணம்லாம் வேண்டாம், நீங்கள் வெறும் நாமா சொன்னாவே நாமா சொன்னால் தான் பலன், பாகவத பாராயணம் பண்ணாலும் பலன் இல்லை, பாகவத பாராயணத்துடைய நோக்கமே நாமா தான், அதனால் பாராயணம் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லவே கூடாது. அவங்க பாராயணத்தில் ஃபிட்டாக இருக்காங்க, பாராயணத்தில் ரெகுலராக பாராயணம் பண்ணிருக்காங்க, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பாராயணம் பண்ணியிருக்காங்க, அவங்கள போய் நீ யார் கெடுக்கிற நீ? சில பேர் இப்படியும் எவ்வளோ விஷயங்கள் கேள்விப்படுறேன். இல்லை இந்த பாராயணம்லாம் ஏதோ பாராயணம் பண்ண புரியாத எதுக்கு பாராயணம் பண்ணுறீங்க நீங்கள், அதோட ராமராமா அதோட பகவான் நாமா சொல்லுங்கள், அதான் வசதி. அப்படி சொல்லாதீங்க. பாராயணத்தில் ஒரு பெரிய பலன்கள் இருக்குது. பாராயணம் பண்ணால் எவ்வளோ பலன்கள் பாகவத மகாத்மியத்தில் படித்து பாருங்கள். பாகவத்தில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கு, அத்தனை சத்தியம், நான் நம்புகிறேன். நீ பகவன் நாம சொல்ல முடியல, பரவாயில்ல, பாகவதத்திலே பகவன் நாமங்கள் இருக்குது. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்சு நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக சொல்லியிருக்கு. ஸ்ரீகிருஷ்ணா விஷ்ணு ரிஷ்வா அவனித்திற்கு ராஜன்ய வம்சதகனா அனுபவர்க்க வீரியா கோவிந்தா கோத்விஜசுரா திஹராவதாரா யோகேஸ்வரா அகில குரு பகவான், எத்தனை நாமங்கள் கொட்டி இருக்குது பாகவதம் பூரா பகவான் நாமங்கள். பகவானுடைய புகழை பாடக்கூடிய ஸ்துதிகள், பகவான் புகழ் பாரதானே ஹரிநாம சங்கீர்த்தனமே என்னென்னா பகவானை புகழ் கீர்த்தனம்னாவே கீர்த்தி, அவன் புகழை பாடுவது தானே. அவன் நாமங்களை கீர்த்தனம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அவன் நாமங்களால் அவனை புகழ்வது தானே அர்த்தம். அது அப்புறம் அந்த புகழ்ச்சி தானே பாகவதம் பூரா கொட்டியிருக்கு. அங்கே ஸ்துதிகள் எவ்வளோ ஸ்துதிகள், பிரம்மஸ்துதி, பிரகலா ஸ்துதி, துருவஸ்துதின்னு எவ்வளோ ஸ்துதி, குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, எவ்வளோ ஸ்துதிகள் இருக்குது, அக்குர ஸ்துதி, உத்தவ ஸ்துதிலாம். அப்போது இவ்வளோ ஸ்துதி புரோக்தமான இந்த பாகவதத்தை போய் யாருன்னா வந்து அலட்சியப்படுத்திட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் பகவான் நாமா சொன்னால் தான், அப்போ இதில் என்ன தான் சொல்லியிருக்கப்போ, பாகவத்தில் என்ன தான் சொல்லியிருக்கப்போ, பகவான் நாமா சொல்ல வேறு என்ன சொல்லியிருக்கு பாகவத்தில்? அஜாமல பாக்கியமே நாம மகிமே சொல்லிக்கிறது. அப்போ அவன் பாகவத பாராயணத்தில் நிஷ்டையாக இருக்கான். ஆனால் தயவுசெய்து அவன் புத்தி கலைக்கக்கூடாது. நீங்கள் இதையே செவ்வனே செய்யுங்க, கண்டிப்பாக இந்த பாகவதத்தினாலே பகவான் மோட்சத்தை கொடுப்பான். பாகவத்தினாலே உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். பாகவத்தினாலே தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லா வித புருஷார்த்தங்களும் சித்திக்கும். நான் சொல்ல பாகவதத்திலே சொல்லுங்க, தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் சகல ஆசிஷா அப்படி சொல்லியிருக்கு. எல்லா ஆசீர்வாதங்களையும் பகவான் அள்ளி கொடுத்துருவான். ஹிருதி பிரசித்தி, அவன் பாகவதம் படிக்கிறவங்களை நினச்சி பகவான் ஹிருதயத்தில் சந்தோஷம் அடைகிறானா வைகுண்டவாசி. நாம் அவனை நினைக்கிறது இருக்கட்டும், அவன் நம்மளை நினைக்கிறானா, அதனால தான் நீ பாகவத்தில் ஒரு நிஷ்டையாக பாகவதம் பாராயணம் பண்ணுறியான் அப்படின்னு அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அந்த பாகவதம் படிக்கிறவங்கள அவங்கள புத்தி குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. பாகவதெல்லாம் படிக்கிறது வேஸ்ட்டுங்க, பகவான் நாம சொல்கிறது தாங்க பெஸ்ட்டு, அதனால் வாங்க பகவான் நாமத்துக்கு வந்துடுங்க, பாகவதம் தூக்கி யாரும் கட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ பகவான் நாம உனக்கு பிடிக்கிறதுனா நீ பகவான் நாமா சொல்லு, ராம 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 ராமன் பிடிக்கிறதுனா ராமநாமா நான் சொல்கிறேன். நான் பாகவதத்தை சொல்கிறவங்கள போய் பாகவத பாராயணம் பண்ணுறவங்கள போய் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ராமாயண பாராயணமாக ரொம்ப வசதி. அப்போ ராமருடைய கதை தான் வந்து அங்கங்கே காப்பாற்று சீதையை உயிர் பழிக்க வச்சது ராமருடைய கதை தான், ஆஞ்சநேயர் சொன்ன ராம கதை தான். அதே மாதிரி அங்கே பிராணத்தியாகம் பண்ணத்துக்கு கடற்கரையில் வந்து காத்திருந்த வானர்கள்லாம் வந்து பிராணத்தியாகம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. அங்கே தானே பலவீனமாயிட்டான். அங்கதன் தளபதி, அவன் தான் தளபதி, அவனே பலவீனமாயிட்டான் யுவராஜா. அப்போ ஆஞ்சநேயர் தான் பலமாக சொன்னார், அதெல்லாம் யாருக்கும் நாங்கள் உட்பட மாட்டோம், நாங்கள் இங்கெல்லாம் இருக்க மாட்டோம், என்ன தான் உயிரை விட்டாலும் நாங்கள் ராமர் சன்னிதானத்தில் தான் உயிரை விடுவோம், சுக்கரிமங்களை போய் தலை போனாலும் போகும்போது அப்படின்னு உறுதியாக இருந்தது. யாருன்னா ஆஞ்சநேயர் தான் உறுதியாக இருந்தார். அப்போ தான் பார்த்தார். அப்போது ராமருடைய கதையை பற்றி பேசும்போது, அங்கே ஜடாயு கதையை பேசும்போது சம்பாதியின் மூலமாக அவங்களுக்கு அனுகிரகம் கிடச்சிது, வாக்கங்கேரியம். அப்போ சம்பாதி வாக்கங்கேரியம் பண்ணுது என்னென்னா, சீதை வந்து லங்கையில் இருக்கிறா அப்படின்ட்டு சொல்லிவிடும். அப்போ அவங்களுக்கு ஒரு விமோசனம் எதனால, ராம கதையை பேசுனதால, ஜடாயு மோட்சத்தை பற்றி பேசுனதால அவர் சம்பாதி மூலமாக ஒரு விடுதலை கிடச்சிது, ஒரு வழி கிடச்சிது வானர்களுக்கு. அப்போ பகவானுடைய ராம கதையே அங்கங்கே விடுதலை கொடுத்தது. பரதன் வந்து பிராணத்தியாகம் பண்ண போகிறான், அக்னி பிரவேசமாக போகிறான். அந்த சமயத்தில் ராமர் கதையை பற்றி தான் ஆஞ்சநேயர் சொல்கிறேன். அந்த ராமர் கதையை சொல்கிற அந்த அவகாசத்தில் அவர் என்ன பண்ணார், லேட் ஆகிடுது, உடனே ராமர் வந்துட்டாருங்க. ராமர் கதையை பேசினா அங்கே ராமர் வந்துடுவார். அங்கே புஷ்பவனத்தில் ராமர் வந்து இறங்கிட்டார். ஆஞ்சநேயர் சொல்லணும் ராமர் கதை, அவர் சொல்கிற ராமர் கதை கேட்ட பின்ன பகவான் வரமாட்டாரா, பகவான் வந்துட்டார். அப்போ பரதன் சந்தோஷம் அடைந்து ராமர் கதையை கேட்டு அவன் அந்த அக்னி பிரவேசம் ஆவதிலிருந்து நிவர்த்தி அடைஞ்சான். ஒவ்வொரு கதையும் பாருங்கள், சீதைக்கு வந்து தூக்குமாட்டிக்கு போகும்போது ராமர் கதை தான் அவர் உயிரை காப்பாற்றுச்சு. ஆஞ்சநேயர் சொன்ன ராமர் கதை தான். அதே சமயத்தில் வானர்கள்லாம் வந்து உபவாசம் மேற்கொண்ட போது தங்களை பிராணத்தியாகம் செய்யும் போது அப்போ ராமர் கதை பற்றி பேசும்போது தான் அவங்க அந்த வானர்கள்லாம் ராமர் கதையை பேசினாங்க. உடனே ஒரு விமோசனம் கிடச்சிது சம்பாதி மூலமாக. அப்போ அவர் உயிரை காப்பாற்றுது ராமர் கதை தான். இதுபோல் ஒவ்வொரு விஷயத்து ராமர் கதைக்கு ராமாயணத்தில் இவ்வளோ பெருமை இருக்கான்னு கேட்டால் இருக்குது. உனக்கு தெரியலன்னு சொல்லு, உனக்கு தெரியல ராமாயணம் வேஸ்ட்டு, பாகவதம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லாத.
பாகவதம் எந்தளவுக்கு வசதி அந்தளவுக்கு ராமாயணம் வசதி. எதையுமே குறைவாக மதிப்பிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. பகவத்கீதை வசதியான பகவத்கீதை வசதி ஏகம் பகவத்கீதை சாஸ்திரம், கீதா சாஸ்திரம் ஏகம் போதும். தேவகி புத்திரம் ஒரு தெய்வம் போதும் அப்படின்ட்டு ஆதிசங்கரே சொல்லியிருக்காரு கீதா மகாத்மியத்தில். அப்போ அந்த கீதையே போதும் அவங்களுக்கு. அப்போ அதை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கீதையே போதும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாஸ்தி அஸ்மாத் அதிகம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் வசதி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அவருடைய பெருமைக்கு சொல்லியிருக்கு. பீஷ்மதேவரே சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிடிச்சிருந்தா போதும். எவ்வளோ விஷயங்கள் நாராயணம்னா நாராயணத்தை பிடிச்சிருந்தா அது ஃபாலோ பண்ணுறவங்க அதை ஃபாலோ பண்ணாவே போதும். அப்போ ராமாயணத்தை இப்போ ஃபாலோ பண்ணால் போதுமான ராமர் கதை இருக்குது. ராமர் கதையினால் எத்தனை பேர் விடுதலை அடைந்தார்கள், எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டார்கள், எவ்வளோ பேருக்கு ஸ்ரேயஸ் அடைஞ்சாங்க, அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்தார்கள். எல்லாம் புல் பூண்டு ஒன்றின்றியே ராமர் அத்தனை பேருக்கு 32 நாள் ரவகுசர்கள் சொன்னக்கூடிய அந்த அஸ்வமேத மண்டபத்தில் கதை சொன்ன அத்தனை பேர் கேட்டவங்க அத்தனை பேர் புல் பூண்டு ஒன்று இல்லாமல் எல்லோரும் வைகுண்டத்துக்கு போனாங்க. ராமர் அழிச்சும் போனார். ராமரே பிரத்யட்சமாக வந்து அழிச்சும் போனார். ராமரோடு எல்லாம் விமானத்தில் போனாங்க சாந்தானிகம்ன்ற சொல்லக்கூடிய வைகுண்ட உலகத்துக்கு. இதே உத்தரகாண்டத்தில் வர்ணிக்கப்படுகிறது. அப்போ ராமாயணத்துக்கு பெருமை இல்லையா? அப்போ பாகவத்துக்கு பெருமை இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கும் நீ எதை பிரதானமாக கொள்கிறாயோ, நீ எதை பிரமாணமாக கொள்கிறாயோ, பிரமாணமாக நீ எடுத்துக்கொள்கிறாயோ அதுதான் கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கணும். எல்லாம் வசதி தான். உனக்கு எது பிடிக்குதே, நீ எதுக்கு லாய்க்கு, அதுதான் அண்ணா கேட்குறாரு. உனக்கு ஈஸியாக நல்லா புரியுது. உனக்கு எந்த தெய்வம், உனக்கு ராமரா கிருஷ்ணன் போட்டி போகிறவங்க ரெண்டுமே ஒன்று தான். ராமர் தான் கிருஷ்ணா வந்தார். நீ ராமநாம சொல்கிறது பிடிச்சிருந்தா ராமநாமத்தை பிடிச்சி ராமர் பிடிச்சின்னு போயினே அவள் தான். அது பிறகு இந்த அண்ணாண்ட ஒன்று திரும்பி பார்க்காத, அதை வசதியாக நினை. நீ எதை பற்றி கொண்டாயோ விசுவாசத்தோடு நீ உன் விசுவாசம் தான் உன்னை காப்பாற்றும். உனக்கு விசுவாசம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ராமனே உனக்கு எல்லா விதமான பலன்களையும் கொடுத்துருவார். அந்த ராமநாமமே உனக்கு எல்லா ஸ்ரேயஸுகளையும் கொடுத்துரும், எல்லா பிரேயஸுகளையும் கொடுத்துரும். பிரேயஸ்னால் பிடித்தமானது, நமக்கு பிரியமுள்ள விஷயங்கள். ஸ்ரேயஸ்னால் நமக்கு ஹிதமான விஷயங்கள், நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள். மருந்து கசக்கும் ஆனால் நமக்கு நன்மை பயக்கும். விருந்து இனிக்கும் புரியுதுனா, ஆனால் சுவையுள்ளதாக இருக்கும். விருந்து இனிக்கும் ஆனால் அது நோயை போக்காது. ஆனால் மருந்து நோயை போக்கும், அது நல்லது. அவள் பிரியமானதோ அல்லது ஹிதமானதோ ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியது பகவான் நாமம், ராமநாமம் அப்படின்னு நம்புறேன்னா சந்தோஷமாக அதை பற்றி கொள்ள. இதானே போதேந்திரன் சொல்கிறாரு. ராமநாமம் மட்டுமே போதும், எனக்கு பாகவத ராமாயணம் கூட படிக்க வேணாம், ராமநாமம் மட்டுமே எனக்கு எல்லாமே கொடுத்துடும் அப்படின்னா அந்த நம்பிக்கையில் ஸ்திரமாக இரு, கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும். அதனால் யாரையுமே புத்தி குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது, யாரையும் மனசை மாற்றக்கூடாது. எனக்கு பஜனை பிடிக்குது, நான் அபங்கங்கள் பாடுறேன், அபங்களில் எனக்கு அவ்வளோ சுவை இருக்குது, அது புரியுதோ புரியலையோ. ஆனால் புரந்தரதாசர் துக்காராமதாசர் இவருடைய அபங்கள்லாம் படிக்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை பிடிச்சிக்கோன்றேன். அதுலேயே பாகவதம்லாம் வருது. பகவானுடைய லீலைகள் பாகவதத்தை பற்றி ராமாயணத்தை பற்றிலாம் அங்கே சொல்லியிருக்காங்க. அபங்கங்களே நிறைய, அவ்வளோ அதை பிடிச்சிக்கோ, அதுலேயே போ. ஏன்னா 10 விஷயத்தில் நீ மனசு அலைப்பாயத்தை காட்டிலும் எதுலேயுமே ஸ்திரம் இல்லாமல் இருக்குது காட்டிலும் ஒன்றை பிடித்து கொண்டு அதில் நீ ஆழ்ந்து போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. புரிஞ்சுக்கணும். நீ ராமநாமம் பிடிச்சிருந்தா ராமநாமம் கிருஷ்ணநாமத்தோட வசதி அப்படி நீ நினைக்கணும். ஃபஸ்ட்டு நீ அதை நம்பணும். கிருஷ்ணநாமம் பிடிச்சிருக்கோம் ராமநாமத்தோட கிருஷ்ணநாமம் வசத்தின்னு அவன் நினைக்கணும். சிவநாமத்தை பிடிக்கணும், சிவநாமம் தான் எல்லாத்தோட வசதி அவன் நினைக்கணும். அப்படி அவனுடைய விசுவாசத்தை பொறுத்து அந்த நாமம் அவனுக்கு பலன் பெருசாக பலன் கொடுத்துன்னு இருக்கும். அவனுக்கு நீ எதை பெருசாக நினைக்கிற, நீ எது பரதெய்வமாக நினைக்கிற, நீ எது இஷ்ட தெய்வமாக வச்சுட்டு இருக்க, அதை பிடிச்சிக்கோ. இது தான் அடியன் பகவானையே குருவாக ஆசிரிச்சு எனக்கு கிடைச்ச விடை இது தான். நான் தெளிவாக இருக்கேன். இப்போது ராமநாமனா ராமநாமம். அதனால் அறியாமல் இருக்கிறவர்கள் 1000 சொல்லுவார்கள். நம்ம புத்தி குழப்பத்தை அவங்களுக்கு நம்ம எதுவும் தப்பாக சொல்ல வேணாம், அவர்களை என்கரேஜ் பண்ணணும். சரிப்பா நீ ஹரே கிருஷ்ணா சொன்னால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறியா, தாராளமாக ஹரே கிருஷ்ணா சொல்லுப்பா, நிறைய சொல்லுப்பா. 16 மாலை சொல்கிறியா, 16 மாலை சொல்கிறேன். நீ 20 மாலையை இன்க்ரீஸ் பண்ணிப்பா, நல்லா கண்டிப்பாக பெரிய பலன் கிடைக்கும் தாராளமாக. இல்லை நீங்கள் வரமாட்டிங்களா ராமநாமத்தை விட்டு, நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம, நான் ஏன் வரணும்? நான் தான் கரெக்டாக தெளிவாக போயின்னு இருக்கேனே. நான் தான் சொல்கிறேன், உனக்கு அது வசத்தின்னு தோணுதா நீ ஃபாலோ பண்ணு. ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி நீ முன்னேற்றம் அடைஞ்சு காண்பி. அது அப்புறமா உன்னை பின்பற்றி வரத்துக்கு 1000 பேர் வருவாங்க கண்டிப்பாக. உனக்குள்ளே தபஸ் கூடிச்சுன்னா உனக்கு வசீகர சக்தி, உனக்கு ஆகர்ஷண சக்தி இருந்தால் தாராளமாக உனக்கு பின்பற்றத்துக்கு 4 பேர் வருவாங்க. நீ என்னை ஏன் கூப்பிட்ற அப்படின்னு நான் சொல்லிட்டேன்.
நாமளே நம்ம சொல்கிற நாமத்தில் ஸ்திரமாக இருந்தால் அப்புறம் இந்த சமத்துவ புத்தி ஏற்பட்டுரும். யாரையும் நம்ம மனசை கழிக்கக்கூடாது. அது அவங்கவுங்களுக்கு வசதி தான். அதனால் எந்த தெய்வமும் குறைச்சல் கிடையாது, எந்த தெய்வமும் வசதி, எந்த தெய்வம் மட்டும் அப்படிலாம் கிடையாது. நீ ஒன்றை பிரதானமாக பற்றி பேசும்போது நகி நிந்தா நியாயம், அதுதான் நகி நிந்தா நியாயம்னா இன்னொன்று நிந்திச்சு தான் இந்த ஸ்தாபிக்கணும் அவசியமே கிடையாது. இன்னத்தை பற்றி பேச வேணாம், எந்த விட ஒரு வசதி அப்படின்னு நினச்சிக்கோ, சந்தோஷம், அதை பற்றி நீ பேசு, அதை நீ என்கரேஜ் பண்ணு. அந்த ஒரு தெய்வத்தையே உறுதியாக பற்றிக்கொள், அதை விட வசதி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நீ நினச்சிக்கோ. அப்படி இருக்கணும். மற்றதை நிந்திக்க சொல்லி உனக்கு எந்த சாஸ்திரம் சொல்ல. அசூயை அனசூயையா அப்படின்னு பதம் போட்டிருக்கு பாகவதத்திலே. மற்ற தெய்வத்தில் அசூயை பாராட்டாமல் உன் தெய்வத்தை நீ வழிபடு, இதுதான் உன் இஷ்ட தெய்வத்தை வழிபடு. உன் நாமத்தை நீ சொல்லு, மற்ற நாமங்களை மட்டமாக நினைக்காம உன் நாமத்தை நீ சொல்லு. அப்போ நீ உன் நாமம் உனக்கு பலன் கொடுத்துனே இருக்கும். அதனால் வேதங்களையோ சாஸ்திரங்களையோ நிந்திக்கக்கூடாதுன்னு பாகவத அபராதத்தில் அது ஒரு அபராதம். அதனால் எதையுமே குறைச்சலாக பேசக்கூடாது. அவங்கவுங்களுக்கு அது வசதி. எனக்கு பகவன் நாம ராமநாம வசதி, பாகவதம் வசதி, அவ்வளோதான், போயிட்டே அவ்வளோ தான். அது ராமாயணம் மட்டும் சொல்லாது, ராமாயணம் ரொம்ப ரொம்ப வசதி. அதை பாராயணம் பண்ணுறவங்க 1000 ராமாயணம்லாம் பாராயணம் பண்ண மகாத்மாக்கள்லாம் இருக்காங்க தெரியுமா? 1000 ராமாயணம் பாராயணம் பண்ண முடியுமா? சதாபிஷேகம் அவர் வாழ்க்கையில் அவர் சதாபிஷேகமே பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ராமாயண மாமான்னே ஒருத்தர் ஸ்ரீ அண்ணாவுடைய கோஷ்டியில் இருந்தார். அவர் அண்ணாவுடைய சத்சங்கத்தில், அகில பாரத சத்சங்கத்தில் இருந்தவர். அவர் அண்ணானுடைய சிஷ்யர். அவர் ஆனால் வயசில் பெரியவர். அவர் சதாபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அவருடைய பிள்ளை பேரன் எல்லாமே ராமாயண பாராயணம் தான். அந்த குடும்பமே ராமாயண பாராயணம் தான். அவர் 1000 ராமாயண பாராயணம் பண்ணியிருக்கார் ஒரு மகாத்மா. அவர் ராமாயண மாமான்னே சொல்லுவாங்களாம் அவரை. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்லை. ஆனால் அண்ணாவுடைய கோஷ்டியில் இருந்திருக்கார், சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ராமாயணத்தை தவிர பாகவதம் எதுவும் படிக்க மாட்டார் அவர். வேறு நாமம் தெரியாது. ராமாயணத்தில் நீ ராமநாமம் சொன்னால் தான் ராமாயணம் படித்தா பிரயோஜனம் இல்லை. அப்படிலாம் கிடையாது. ராமாயணம் படித்தாலே எத்தனை ராமநாமம் நீ ஒன்று அறியாமலே சொல்கிறேன். எத்தனை தடவை ராகவா, ரகுகுல திலகா, ரகுசிரேஷ்டா, தாசரதி, தசரதாத்மஜா, நரசிரேஷ்டா, நரோத்தமா அப்படின்ட்டு பகவன் நாமம், அதான் ராமனுடைய நாமம் தான். அத்தனை பேர் ராமநாமம் தான். ராகவா, ரகுகுல திலகா, ரகுகுல சிரேஷ்டா, நரசிம்மான்னு கூட வருது. நரசிரேஷ்டன் நரசிம்மன் யார்? ராமர் தான், நரசிம்மர். அப்போ ராமநாமத்துலாம் அவனே கடைசியில் வாசுதேவா அப்படின்னு கூட சொல்லி ராமர் வாசுதேவன்னு சொல்லியிருக்காங்க. இதே ராமாயணத்தில் கடைசியில் வருது. அப்போ அந்த வாசுதேவனா ராமன் தான். அப்போ ராமநாமத்துக்குள்ளே எல்லாமே அடக்கும், எல்லா மந்திரங்களும். மந்திரம் மந்திரம் மெச்சிக்கிட்ட விட ராமநாமம் ஒன்று இருக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ராமநாமத்துக்குள்ளே எல்லாமே அடக்குன்னு அவன் நினைக்கும் போது அப்போ ராமநாமம் போதும், அவன் ராமாயணமே போதும். ராமாயணத்திலே அவனுக்கு எல்லா பலனும் கிடச்சிடும். அவன் ராமநாமத்தை தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் ராமாயண பாராயணமே அவனுக்கு தபஸ்வாத்தியாய நிரதா தபஸ்வி வாக்வேதாம்பரம் நாரதம் பரிவப்பரிச்ச வால்மீகி திருப்பி தபஸ்னு வந்தால் இந்த ராமாயண பாராயணமே தபஸ்ன்னு அர்த்தம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்வேதாம்பரம் எத்தனை தபஸ்ன்னு வருது. அப்படின்னு ராமாயண பாராயணமே தபஸ். இதுவே சுவாத்தியாயம், இதுவே வேதம். வேதவேத்திய பரே பும்சி ஜாதி தர்ஷதாத்மஜே வேதா பிராச்சேதசாதாசத் சாட்சாத் ராமாயணாத்மனா. தசரதனுடைய புத்திரராகிய வால்மீகியினுடைய வாக்கிலிருந்து வந்த இந்த ராமாயணம் தான் வேதமே. அந்த வேதத்தில் ஸ்புரிக்கக்கூடிய பரமபுருஷன், வேதத்தினால் அறியப்பட வேண்டிய பரமபுருஷன் அதுதான் தசரதனுடைய புத்திரனாக அவதரித்த ராமச்சந்திரமூர்த்தி. கௌசல்ய ஆனந்தவர்த்தனன், கௌசல்யனுடைய மகனாகிய கௌசல்ய ஆனந்தவர்த்தனாகிய, கௌசல்ய ஆனந்தத்தை வர்த்திக்க செய்யக்கூடிய 12 மாதங்கள் கர்ப்பத்தில் சுமந்தவனாகிய கௌசல்யா சுமக்கப்பட்டவனாகிய அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி தான் வேதத்தினால் அறியப்பட வேண்டிய பரம்பொருள். வேத்திய பரே பும்சி, வேதத்தினால் அறியப்பட வேண்டிய பரம்பொருள் இந்த ராமன் தான் அப்படின்னு சொல்லியிருக்க. ராமாயணம் புனாது புவனம் புண்ணிய ராமாயணம் மகாநதி ஸ்லோகசார சமாகீர்ணம் சர்க்கல்லோட சங்குலம் காண்டக்கராக மகாமீனம் வந்து இதில் முதலிகளும் திமிங்கலங்களும் இருக்குதான். ஒவ்வொரு காண்டங்கள்லையும் ஒவ்வொரு சர்க்கங்கள்லையும் போனால் அதில் மாட்டின்றால் அதுலேருந்து வெளியே வந்து வர முடியாதான். அப்படிப்பட்ட ராம குணானுபவங்கள் அப்படி இருக்குது. நம்ம அப்படியே மனசை அபகரிச்சிடுமா, கொள்ளை கொண்டுடுமா. அப்படிப்பட்ட ஆத்மார்த்தமாக படிக்கிறவங்களுக்கு அப்படி கொள்ளை கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட உருக்கமான சரித்திரமாக இருக்குதான் ராமச்சந்திரமூர்த்தியுடைய சரித்திரம். உருக்கமாக இருக்குதான், மனசை கொள்ளை கொள்ளக்கூடியதாக இருக்குதான். அப்படிப்பட்ட ராம பக்தியில் பித்து பிடிக்க வச்சிடுமா இந்த ராமாயணம். சர்க்கல்லோட சங்குலம், அப்படிப்பட்ட திமிங்கலம், அப்படிப்பட்ட முதலைகள் நம்மளை விழுங்கிடுமா.
இந்த சர்க்கங்களும் இந்த காண்டங்களாகிய இந்த அயோத்திய காண்டம் போன்ற காண்டங்களாகிய பக்தி வெள்ளம் பெருக்கக்கூடிய அதில் அது அந்த அயோத்திய காண்டமே போதும்னு தோணும். ஏன்னா அது சுமந்திரனுடைய பக்தி, பரதனுடைய பக்தி, லக்ஷ்மணனுடைய பக்தி, கௌசல்யனுடைய பக்தி, தசரனுடைய பக்தி, வசிஷ்டருடைய பக்தி, எவ்வளோ பேருடைய பக்தி இதில். பரதனுடைய பக்தி, லக்ஷ்மணனுடைய பக்தி, சீதனுடைய பக்தி, சத்ருகுணனுடைய பக்தி. அப்போ பக்தர்களாகவே நிறைஞ்சிருக்காங்க அந்த அயோத்தியா காண்டத்தில். அவங்களுடைய பக்தியை பாரு. இப்போ அயோத்தியாவாசிகளுடைய பக்தி அப்படியே கடல் மாதிரி அப்படியே பரழுது பார் ராமர் பின்னாடினா. அந்த அளவுக்கு பக்தி ராமர் பின்னாடினா. அவ்வளோ பக்தி சொட்ட சொட்ட இருக்கக்கூடியது அயோத்தியா காண்டம். அந்த காண்டத்தில் நீ தலையை கொடுத்துட்டா அவள் தான் உன்னை முழுங்கிடும் அந்த திமிங்கலம். அந்த முதல்ல அந்த காண்டம் என்ற காண்டக்கராக மகாமீனம் திமிங்கலம், அந்த மகாமீனமாகிய திமிங்கலமான இந்த காண்டம் அயோத்தியா காண்டம் உன்னை முழுங்கிடுமா, உன்னை இதுலேருந்து வெளியே வர விடாது. அப்படி பக்தி சொட்ட சொட்ட இருக்குமா ராமாயணத்தில். அப்போ ராமாயண பாராயணமாக அவனுக்கு பக்தி மனசு உற்சாகம் உண்டாகிறதுக்கு அது போதுமானது. பக்தி வளர்க்கறதுக்கு அது போதுமானதா? இதுவே அலாதி அதிகம். அதில் ஒரு பரதனுடைய பக்தி பார்த்தா அலாதியா. இது வசத்தியா லக்ஷ்மணர் பக்தி வசத்தியான்னு தெரில. அவன் என்னென்னா மனைவியெல்லாம் தியாகம் பண்ணிட்டு ராம பின்னாடி ஒன்று லக்ஷ்மணர் வசத்தியா, ராஜ்யத்தையே தியாகம் பண்ணிட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நந்தி கிராமத்தில் போய் நான் மான்கள் மரவரியை உடுத்தின்ற ராமண்ணாவை நினச்சி இந்த திருவடியை சாத்தின அந்த பாதுகாப்பு சேவையை செய்து கொண்டு இருக்கிற அந்த பரதனுடைய பக்தி வசத்தியா அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா பக்தியும் வசதி தான். தசரதன் ராமர் விட்டு ஒரு க்ஷணம் பிரிஞ்சுதான் என் பிராணம் தற்காது, என் பிராணம் இந்த உடலில் நிற்காது அப்படின்னு சொல்லியும் கேட்காம கைகறி வரம் கேட்டால் அந்த அதே சமயத்தில் சொன்ன மாதிரியே ராமர் பிரிஞ்சவன அடுத்த க்ஷணத்தில் தசரதர் பிராண தியாகம் உயிரை விட்டாரே, அவருடைய பக்தி வசத்தின்னு சொல்கிறதான். ராமரை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் இருக்க மாட்டாங்க பாகவதர்கள், அதான் பக்தர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாத்சல்ய பாவம் தசரதருக்கு. கௌசல்யம்மா துடிக்கிறா. ஒரு கன்றை இழந்தது பசுவானது எப்படி இருக்கும், அது கன்று பின்தொடர்ந்தே போகும் பசுவானது. அதனால் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. ராமருடைய கட்டளையினால் அவர் தங்கியிருந்தா கௌசல்யா. ஏன்னா அவள் மகா பதிவிரத்திலே அப்படி இருந்தா. அப்போ ராமருக்கு மங்களாசாசனம் பண்ணுறா. அதில் கொசு எறும்பு கூட ராமர் கடிக்கூடாதான். அப்படி ஒரு வாத்சல்ய பக்தி கௌசல்யக்கு. ராமருக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னா ஒரு வாழை மரத்தை அடியில் வெட்டினா எப்படி தடால்னு விழுமோ அப்படி விழுந்தாலும் மூச்சடைந்து கௌசல்யா அப்படின்னு அப்படிப்பட்ட பக்தி. அப்படி ஒரு ராம பக்தி வாத்சல்ய பக்தி அப்படி பெருகிச்சு. அப்போ யசோத பக்தி வசந்த இந்த கௌசல்ய பக்தி நீ பார்க்கலையே, வந்து பார். கௌசல்யா எப்படிப்பட்ட வாத்சல்ய பக்தி பெருக்கெடுக்க வைக்கிறா பார். படிச்சு பார் ராமாயணத்தை. உன் மனசை உளிக்கிடும், அப்படியே அப்படி கதிகலங்க வச்சிடும். அப்படியேப்பட்ட துடிக்கிறதும் அந்த இடத்துல அவளை அப்படி கௌசல்யை கதறி துடிக்கிறதும், லக்ஷ்மணர் கோவப்படுறதும், கௌசல்யை எவ்வளோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறதும் ராமர், அதெல்லாம் பாருங்கள். அந்த கட்டெல்லாம் படித்து பாருங்கள். எவ்வளோ தர்மங்கள் வெளியே வருது, எவ்வளோ விஷயங்கள் ராமர் சொல்கிறார் பாருங்கள். ஆனாலும் தன்னுடைய சத்தியத்தை நிஷ்டையில் எவ்வளோ உறுதியாக இருக்கார் ராமருடைய சத்தியம். அதை பார்க்கணும் ராமருடைய குணத்தை. அதுக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு தர்மமாக இருக்கும், ஆனால் ராமருடைய தர்மம் தனியாக பிரகாசிக்கும். அப்படின்னும் போது அந்த கட்டத்தெல்லாம் படித்த போது யாருக்கு தான் மனசு ராமரத்தில் பக்தி உண்டாகாது சொல்லும் பார்க்கலாம். அதை அப்படி அனுபவிக்கணும் அந்த ராமாயணத்தில். அப்படி அனுபவிச்சோன்னா அந்த ராமாயணத்தை தவிர எனக்கு வேறு கந்தம் தேவையில்லை, ராமாயண பாராயணமே போதுமானது அப்படின்ற பக்தி அவனுக்கு உண்டாயிடும். ஆஞ்சனுடைய பிரபாவங்கள்லாம் சுந்தரகாண்டம் பூரா பாருங்கள், ராமநாமத்துடைய பிரபாவம் தான், ராமருடைய பலம் தாங்க. ஆஞ்சநேயர் பலம் தன்னை சொல்லவே மாட்டார் அவர். ஆஞ்சநேயர் ஜெயத் அதிபலோ ராமகா. அவர் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் பராக்கிரமம் யாருடைய பராக்கிரமம்? ராமருடைய பராக்கிரமம். அப்போ அந்த ராம் பக்தி அதிகரிக்குமா குறையுமா? சுந்தரகாண்டத்து ஃபுல்லாக ஹீரோவே யாருன்னா ஆஞ்சநேயர் தான். ஆனால் பார்த்தா அவர் சொல்கிறார், நான் இல்லை ஹீரோ, ராமர் தான் ஹீரோ. நான் அவருடைய தாசன், நான் ராமதாசன் அப்படின்றார். தனது கோசலேந்திர தாசஸ்ய அப்படின்றார். கோசலேந்திரனுடைய தாசன் நான் அப்படின்றார் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமி. அதெல்லாம் அப்படி போயிட்டே அப்படியே சீதனுடைய பக்தி அப்படி போனால் அப்படியே போயிட்டே இருக்க. விபீஷனுடைய பக்தி அப்படி பார்த்தா சரணாகதி எல்லாத்தையும் திறந்துட்டு தன் அண்ணன் சொத்து சுகம்லாம் எல்லாம் வரும். ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் துஷ்டன்னா அதர்மம் தெரிஞ்சு அந்த சௌக்கியங்கள்லாம் தூக்கி போட்டு வெறும் 4 வானரத்தோட மனைவி எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் திறந்துட்டு 4 வானர்களோடு அதோட 4 வானர்கள் இவரோட ஒட்டின்னு வந்துட்டாங்க. இவர் எல்லாத்தையும் திறந்துட்டு தான் வந்துட்டார். ஆனால் ஒரே ஒரு கதாயுதம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா அந்த கதாயுதத்தை ராமருடைய கைங்கரியத்துக்கு உதவும். நாளைக்கு ராட்சசர்கள் சண்டைக்கு வந்தாலும் மொத்தலாம் ராமருக்காக நம்ம சண்டை போடலாம் அப்படின்றதுக்காக கதாயுதத்தை தூக்கின்னு வந்தார். அப்போ ராமரை நம்பி சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனன்ட்டு சரணாகதி அடைஞ்சார். அப்போ விபீஷனுடைய பக்தி எப்படின்னு சொல்கிறது? எல்லாத்தையும் திறந்துட்டு அந்த ராமனே கதின்னு வந்தார். எந்த நம்பிக்கையில் வந்தார்? ராமர் ஏற்றுப்பார்ன்ற நம்பிக்கையில் தான் வந்தார். எவ்வளோ அவமானங்கள் படுத்துனாங்க அவரை.
விபீஷணரை. அவர் ஏற்றுக்கூடாது அப்படின்னு சுக்ரீவன் தடுத்தான். எல்லோரும் தடுத்தாங்க, வானர்கள்லாம். ஆனாலும் ராமர் அவனை ஏற்றுக்கிட்டார். அப்போது சகுர்தேவ பிரபன்னாய தவாஸ்பிதிச்சு ஆச்சரிய அபயம் சொல். என்னை ஒரு தடவை சரணமாதி அடைந்துட்டானே, என்னை சார்ந்தவன் ஆகிட்டான்னா அவனுக்கு எல்லா ஜீவராசிகளும் நான் அபயம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறார். அப்போ ராமருடைய நியமனம் இது, அதை நான் விரதமாக எடுத்துக்கிறேன்றார். அப்படின்னு சொல்லி சுக்ரீவா நீயே போய் விபீஷண ஆயிஷ்ணுவான்றார். விபீஷணை போய் மரியாதை ஆயிஷ்ணுவார் சுக்ரீவன். அப்போ உடனே அந்த சமுத்திர ஜலத்தினால சுக்ரீவனுக்கு லங்கா பட்டாபிஷேகம் முதல்ல ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிடுறாரு ராமர். ஏன்னா ராமர் நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது. நாளைக்கு ராவண வதமாயிட்ட பிறகு ராமர் விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுன்னா அப்போ நகரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணி தான் போய் பட்டாபிஷேகம் பண்ணணும். அந்த பட்டாபிஷேக குளத்தை நான் பார்க்க முடியாது, அதனால் இங்கேயே சமுத்திர ஜலத்தில் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சுக்ரீவ பட்டாபிஷேகம் கூட பார்க்காத விபீஷணத்தில் அவ்வளோ கருணை. ஏன்னா சரணாகதி அடைஞ்சான். சரணாகதி அடைந்ததுனால இவன் கையில் தான் சரணாகதி பூர்த்தியாக இருந்ததான். அதனால தான் இவன் சரணாகதிக்கு மெச்சி பகவான் ராமச்சந்திரமூர்த்தி தன் கையாலேயே அவனுக்கு அபிஷேகம் பண்ணுறார் சமுத்திர ஜலத்தினால. சமுத்திர ஜலத்தினால் அபிஷேகம் பண்ண எல்லா தீர்த்தங்களும் சமுத்திரத்தில் சங்கமாகுது. அதனால் சர்வ தீர்த்தங்களும் அதில் சமுத்திர ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணுவது சர்வ தீர்த்தங்களால் அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதாகிறது. அது ராமர் கையாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் விபீஷணன். ஏன்னா நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆனால் இப்போவே நம்ம அபிஷேகத்தை பார்த்துறோம் சொல்லிட்டு இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலை. ராவணனை ஜெயிக்கலை, கும்பகரன் ஜெயிக்கலை. அப்போ எந்த நம்பிக்கைனா தன் ஈஸ்வரனாக அங்கே தான் பகவான் மனுஷனாக இல்லை. இப்போ ராமர் அங்கே ஈஸ்வரனாக இருக்கிறார். ஏன்னா என்னால் ஒரு விரல் நுனினாலேயே அங்கே தான் சொல்கிறார், என் நகத்து ஒன்றினாலேயே எல்லா சத்துருக்களையும் நான் வதம் பண்ண முடியும்டா, இந்த உலகத்தையே அழிக்க முடியும் என் நகத்தினாலேயே. ஆனால் அந்த இரண்யகசிபு தான் ராவணனா வந்தது. அந்த இரண்யகசிபு நகத்தில் கிஷி போடல நான் அப்படின்னு ராமர் சொல்ல. அங்குல்யாக்கிறேன்னு என் அங்குல்யன்னா என்னுடைய விரல் நகத்தினாலேயே இந்த பிரபஞ்சத்துக்கு என்னை சத்துருக்களை ஜெயிக்க முடியும், அதனால் என்னை எதுவும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சுக்ரீவனை விபீஷண ஆயுஷ்ண சொல்லி அபிஷேகம் பண்ணுறார். அப்போ ராமர் கையாலே அபிஷேகம் பெற்றவன் விபீஷணன். என் கண்ணார பார்க்கணும் அவன் அபிஷேகத்தை. ஒன்றும் சண்டையே ஆரம்பிக்கலை. ஆனால் ஜெயம் உண்டாயிடுச்சு, ராமருக்கு ஜெயம் உண்டாயிடுச்சு. அதான் ராம ஜெயம். ராமநாமத்தை நம்புறவங்க, ராமர் கதையை பாராயணம் பண்ணுறவங்க, ராமாயண பாராயணம் பண்ணுறவங்க கண்டிப்பாக அவர்கள் முன்னாடியே ரிசல்ட்டு தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு போகிற இடம்லாம் ஜெயந்தான், உங்களுக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் முன்னாடியே அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாரா. லங்காராஜன் கட்சி போடா விபீஷ்ணா அப்படின்ட்டார். ஏன்னா சரணாகதி என்றால் லங்காராஜன் கட்சி போ. எந்த தைரியத்தில் சொல்கிறார் அவர்? இவரோ மனுஷன் தானே. மனுஷன் நாடகத்தை வழிபடுறா. ஆமாம், எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். அதனால் ராவணன் ஜெயிக்கப்பட மாட்டானோ, அதெல்லாம் ராஜ்யம் கிடையாது கஷ்டம். சரி அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. உடனே லங்காராஜ்யம் பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க. எந்த நம்பிக்கையில் பண்ணுறாங்க? அப்போ அவங்க மனுஷனாக இல்லை ராமன் தெரிஞ்சுக்கும், ஈஸ்வரனாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கும், மகாவிஷ்ணுவாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கும். அந்த தைரியத்தில் பேசுகிறார், அந்த தோரணையில் பேசுகிறார் ராமர். யுத்த காலத்தில் படித்து பாருங்கள் தெரியும். அப்போ இந்த கட்டத்தெல்லாம் படிக்கும்போது மனவுருக்கம் ராம்பக்தி பெருகாமல் என்ன நம்ம ராம்பக்தி சிறுகுமா? ராம்பக்தி பெருகும். அப்படியேப்பட்ட கட்டங்கள்லாம் படிக்கணும். அப்படியேப்பட்ட நாகாஸ்தத்தில் இது சக்தியாக ஆயுதத்தில் அடிபட்டு விழுந்திருக்கார் லக்ஷ்மண சுவாமி. அப்போ மூச்சு அடைந்து இருக்கார். ஒரு மனுஷன் சக்தி அடிபட்டால் மூச்சு அடைந்துருவான், அது கரெக்டு. ஆனால் ராவணன் தூக்கி பார்க்குறான், லக்ஷ்மணரை அசைக்கவும் முடியல. அப்போ என்ன அசிந்தியம் என்ன பண்ணுறார்? தன்னுடைய பகவானுடைய அம்சம் என்பதை தன்னை நினச்சிட்டு இருக்கார் லக்ஷ்மணர். அதெல்லாம் மனுஷ நாட்டியம். ராமரும் லக்ஷ்மணரும் பகவான் தான். அதெல்லாம் மனுஷ நாடகம் நடத்துகிறாங்க. சாட்சாத் ஆதிசேஷனை போய் நீ அசைச்சு விடும். ஆதிசேஷனால் உலகங்கள்லாம் தாங்கப்படுது. நீ அந்த ஆதிசேஷனே தூக்கிடுவியா? ஆதிசேஷன் தான் உலகத்தெல்லாம் தூக்குறான். பிரம்மாண்டங்கள்லாம் தூக்கி வச்சுருக்கா தன்னுடைய கடுகு போல் தன்னுடைய தலைமையில் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் லக்ஷ்மணராக வந்திருக்கார். அந்த லக்ஷ்மணரையே நீ தூக்கிடுவியா? எல்லாம் ராவணன் தூக்க பார்க்குறான், அசைக்கூட முடியலையா. அப்போ மூச்சு அடைந்து விழுந்திருக்காரு. இப்போ பிரச்சனையேற்று விழுந்திருக்காரு. இப்போ தூக்கி போயிடலான்னு நினச்சி தூக்கி போட பார்த்தான். தூக்க முடியல, அசைக்கூட முடியல. இமயமலையே தூக்கணுவன் ராவணன். 2 கைகளால் இமயமலையே அசைச்சவன். பார்வதியே அப்படி நடுங்கிட்டாலாம். அதனால தான் சாபம் கொடுத்தா. ஒரு பெண்ணை நடுங்க வச்ச நீ ஒரு பெண்ணாலேயே உனக்கு அழிவிட அப்படின்ட்டு சாபம் கொடுத்துட்டா பார்வதி. யார்? ராவணனுக்கு. அதெல்லாம் உத்தரகாண்டத்தில் வருது. அப்படின்னும் போது இமயமலையே தூக்கினவன் ராவணன். ஆனால் லக்ஷ்மண சுவாமி அசைக்கூட முடியலையா. சக்தி ஆயத்தெல்லாம் அடித்து மூச்சடைந்த ஒரு விடம்பனை, ஒரு நாடகம். ஆனால் விஷ்ணு அம்சம் அசிந்தியம். விஷ்ணுடைய அம்சம் என்பது எப்பொழுதும் அது நித்தியம் தானே, அது மறுக்க முடியாது. ராமரை விடுங்க, ராமருடைய அம்சம் லக்ஷ்மண சுவாமியை சொல்கிறேன், அவரே அசைக்க முடியல.
ஆனால் ஆஞ்சநேய சுவாமி வந்து பக்தியோடு வந்து தொட்டார். உடனே லக்ஷ்மணர் அப்படியே தக்க மாதிரி அப்படியே லகுவாயிட்டார். அப்படியே ஈஸியாக தூக்கி ராமருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் போடுறாரு. லக்ஷ்மணரை கீழே படுக்க போடுறாரு. அப்போ ராமர் புலம்புறார். லக்ஷ்மணர் மூச்சு அடைந்து விழுந்தது. ராமர் புலம்புறார். இதெல்லாம் ஒரு நாடகம். எந்த லக்ஷ்மணரை ராவனால் அசைக்கூட முடியலையோ அந்த லக்ஷ்மணர் வந்து என்னென்னா லகுவாயிட்டார் ஆஞ்சநேயருக்கு. சொல்லுமா ஆஞ்சநேயர் வந்து லக்ஷ்மணரை தூக்கின்னு வந்து மூச்சடைந்து விழுந்திருக்காருன்னு சொல்லி ராமர் சன்னிதானத்தில் கடத்துறாரு. யோசிச்சு பாருங்கள். அப்போது அதெல்லாம் நாடகம். மூச்சடைந்து விழுந்ததெல்லாம் ராவணெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அழிக்க முடியாது. எவ்வளோ பானங்கள் பார்த்தா, எவ்வளோ பானங்களால் ஏந்தா, எவ்வளோ பானம், எத்தனை நாகாஸ்திரம், எத்தனை பிரம்மாஸ்திரம், எத்தனை தடவை கட்டுப்படுத்தினாங்க ராமலக்ஷ்மணன். ஆனால் அழிஞ்சாங்களா? அழிஞ்ச மாட்டாங்க. மூச்சடைந்து விழுந்துருவாங்க, மறுபடியும் எழுந்துப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரத்தம் ஒழுகிச்சு, அப்படியே பானம் தொலைச்சி இந்த பக்கம் புகுந்து அந்த பக்கம் வெளியே வந்துடுச்சு பானங்கள்லாம். லக்ஷ்மணருக்கு அப்படி தான் பானங்கள் வெளியே வந்தது. அப்படியே பானங்கள் ரத்தம் ஒழுகுது, எல்லாம் பண்ணி எல்லாமே இருக்கும். ஆனால் பார்த்தா சாக மாட்டாங்க ராமலக்ஷ்மணர்கள். எப்படி அது நடக்கும்? அப்போ பகவான் பகவான் சேஷோ லக்ஷ்மண உச்சதே அப்படின்ட்டு வால்மீகியே சொல்கிறாரு. விஷ்ணோரம்சம் தான் சொல்லியிருக்கு. பகவானுடைய அம்சம்னா இறைவனை வந்து அழிக்க முடியுமா? அப்போ இது மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் அங்கங்கே ராமாயணத்தில் யுத்த காலத்தில் நிறைய காண கிடைக்கிறது. இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தேன் மாதிரி இன்றைக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ராமாயணத்தில். ஆனால் ராமாயணம் இன்னும் இல்லை வேலைக்காகாது, நீ ராமநாமம் தான் வசதி அப்படின்னு. நீ ராமநாமம் பிடிச்சிருக்க, நீ உனக்கு ராமநாமம் வசதியே போ. ஆனால் ராமாயணம் மட்டும் சொல்லாத. ராமாயணத்துக்குள்ளே இவ்வளோ நுணுக்கங்கள், இவ்வளோ பக்தி உண்டாக்கக்கூடிய அப்படிப்பட்ட விஷயம். ராமர் அப்படிப்பட்டவர், லக்ஷ்மணர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு நாமையை பற்றி புகழும். அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா அவனை ராமாயணத்திலே படிக்க விடு, அவனை என்கரேஜ் பண்ணி விடு. அவன் ராமாயணத்திலே படித்த ராமர் கதையிலே மூழ்கி போட்டோம், ராம பக்தியில் தலைக்கிட்டோம். அதுலேயே அவன் தெரியாமல் பகவான் நாமத்தை ராமருடைய கதைகளை பற்றி பேசுறதுனால எத்தனை தடவை ராமநாமம் சொல்கிறான். இப்போ நான் சொல்லும்போது எத்தனை ராமநாமம் நீங்கள் என்னங்க பார்க்கலாம், என்ன முடியுமா? அவ்வளோ ராமநாமம் சொல்லியிருப்பேன். ராமன்னு சொன்னால் தான் ராமநாமம் சொல்கிறது இல்லையா? பாகவதம் ராமாயணம் படிக்கும்போது எத்தனை தடவை தெரிஞ்சோ தெரியாமல் பகவான் நாம சொல்லிடுறேன். யோசிச்சு பாருங்க. அந்த ராம சிந்தனை வந்துடுது, ராமருடைய மனசு வந்து இதுவாகுது. அப்புறம் என்ன, உலக விஷயத்தில் மனசு உழலை, அதுன்னு அர்த்தம். உலக விஷயத்துக்கு தடையாக இருக்கிறது ராம கதை. அந்த ராம கதையில் மனசு மக்னமாகிறது. அப்போ ராம பக்தியும் பெருகுது நமக்குள்ளே, பெரிய லாபம். உலக விஷயமாகிறது கலிதோஷத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்குது மனசு. இந்த ராம குணங்களை பற்றி பேசும்போது, ராமருடைய வீரத்திர பராக்கிரமத்தை பற்றி பேசும்போது, லக்ஷ்மணனுடைய பராக்கிரமத்தை பற்றி பேசும்போது, ஆஞ்சனுடைய பராக்கிரமத்தை பற்றி பேசும்போது, ராவன் ஒரு குத்து விட்டு அவனை தள்ளி போட்டு லக்ஷ்மணரை தூக்கின்னு வந்தார் லகுவா. அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஐந்திராஸ்திரம் தான். இந்திரஜித்துன்னு பேர் அவனுக்கு. இந்திரனையே வென்றவன். ஆனால் ஐந்திராஸ்திரம் தான். சொன்னது ராமநாமம். ஆமாம், தர்மாத்மா சத்தியசந்தஸ்ச ராமோதாசரதி எதின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அப்போ ராமா தர்மாத்மாவாகிய சத்தியசந்தனாக இருந்தால் ராமச்சந்திரமூர்த்தி தசரத புத்திரன். அப்போ எங்கே இருந்தாலும் அந்த இந்திரனுடைய தலையை கொய்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். ஜெஹி ராவணீம்னா இந்திரஜித்தை வந்து ராவனுடைய புத்திரனாகிய இந்திரஜித்து தலையை கொய்து வர வேண்டும் அப்படின்னு இந்திராஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறார். இந்திரனுக்கே சக்தி இல்லை யார் இந்திரஜித்தை ஜெயிக்கிறதுக்கு. இந்திரனையே சிறைப்படுத்திட்டான் யார்? இந்திரஜித்து. மேகநாதன் பேர், ராவண புத்திரன். ஆனால் அந்த இந்திரஜித்தை எதனால் வதம் பண்ணார்னா, அந்த இந்திரஜித்தால் தோற்கடிக்கப்பட்ட அவனுடைய அஸ்திரத்தினாலே, அது பலவீனமான அஸ்திரம் தானே. ஆமாம், சொன்னது ராமநாமமாச்சே. அவள் தான் அவன் தலையை துண்டாக்கிடுச்சு. யார்? இந்திரஜித்தனுடைய தலையை துண்டாக்கி. எங்கே இருந்தாலும் அவன் அதுக்கு முன்னாடி மேகத்தில் மறைஞ்சி சண்டை போகிறான். அவனை சண்டை போட சமாளிக்க முடியல. கடைசியில் ராமநாமத்தினால்தான் ரொம்ப நாள் 11 நாள் யுத்தம் பண்ணுறாரு போல இருக்குது. அது லக்ஷ்மணர் அது சரியாக படிக்கல, சரியாக ஞாபகம். அப்போ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தடவை அவன் மூச்சு நிகும்புல யாகம் பண்ணுறான். அங்கே போய் என்னென்னா அஸ்திரங்களை மறுபடியும் சம்பாஷின்னு வருவான். வந்து மறுபடியும் யுத்தம் பண்ணுவான். இங்கே ஒரு மாயா ரூபத்தில் வந்து சண்டை போட்டுற மாதிரி சண்டை போட்டுன்னு இருப்பான். இன்னொரு ரூபத்தில் அங்கே போய் யாகம் பண்ணி நிகும்புல யாகத்தில் அங்கே வந்து தெய்வ சக்தி அந்த நிகும்புல என்ற தேவதை மூலமாக யாகம் பண்ணி அவளை சந்தோஷப்படுத்தி அங்கே போய் அஸ்திரங்களை மறுபடியும் சம்பாதிச்சுன்னு வருவான். அது மாதிரி யுத்தம் பண்ணியிருந்தான் அவன். மாயா யுத்தம் பண்ணக்கூடியவள சிறந்தவன் அவன். மாயாவி யார்? அந்த இந்திரஜித்து. அப்படிப்பட்டவனே ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ ராமநாமம் சொன்னேன், மாயாது கேயாது. ராமநாமத்துக்கு முன்னாடி ஒன்றுமே நிற்காது. அவ்வளோதான். இந்திரஜித்து தலையை துண்டாக்கிடுச்சு, விழுந்தான் கீழே. எதனால் லக்ஷ்மணா பரவாயில்லையே, நீ ஜெயிச்சிட்டே, பெரிய விஷயம் அப்படின்னு. லக்ஷ்மணன் ஜெயிச்சு சொல்கிறேன், நான் உன் நாமத்தினால் ஜெயித்தேன், ராமநாமத்தினால் ஜெயித்தேன் அப்படின்னு, ராமனுடைய பெருமையினால் நான் ஜெயித்தேன் அப்படின்ட்டு லக்ஷ்மணர் சொல்கிறார். ஆனால் லாலனை பண்ணுறார், மடியில் வச்சு கொஞ்சறார் லக்ஷ்மணரை. ஜெயிக்க முடியாது இந்திரஜித்தை ஜெயிச்சிட்டேன்னு.
இது மாதிரி ராமருடைய பிரபாவங்கள் அப்படி தொட்டடெல்லாம் கிடைக்குது. மூச்சடைந்து விழுந்திருக்கார். ஆனால் என்ன பண்ணால் அவர் பாதத்தை தொட்டு வணங்கி லக்ஷ்மணர் யார் ஆஞ்சநேய சுவாமி நமஸ்காரம் பண்ணி சஞ்சீவனி பருவத்தை தூக்கினத்துக்கு போகிறார். மலையை தூக்குற எதனால் மலையை தூக்குற பாக்கியம் கிடச்சிது? ராம நாம பலத்தினால மலையே தூக்க முடிஞ்சுது அவரால், ஆஞ்சநேய சுவாமியால். கடலையே தாண்ட முடியுது. எதனால்? இடுப்பில் ராமநாம பொறிக்கப்பட்ட மோதிரம் இருந்ததுனால கடலையே தாண்ட முடியுது ஆஞ்சநேய சுவாமியால். மலையே தூக்கி ஜெய ஸ்ரீராம் அந்த ராமநாமத்தை ஜெபிக்கிறதுனால ரோம் ரோம் கி ராமராம், அதனால் மலையே அவரால் சஞ்சீவனி பருவத்தை தூக்கின்னு வர முடிஞ்சுது. அப்படின்னு இந்த கதைகள்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். அப்போ ராம் பக்தி பெருகுமா குறையுமா? அப்போ ராமரே பார்த்தா மூச்சு அடைந்திருக்கு, அவரே சக்தியாட்டு இருக்கார். அப்போ அவர் நாமத்தை சொன்ன ஆஞ்சநேயர் எப்படி சக்தி கிடையாது? அதான் நாமத்துடைய பலம். பகவான் நாமத்தை வசத்தின்னு சொல்கிறேன், அதான். அதுக்காக ராமரை மட்டமாக நினைக்கூடாது. ராமர் தான், ராமருடைய பலத்தினால தான். அது ஒரு விடம்பனம். அப்போ மூச்சு அடைந்த சக்தியற்ற உண்மையிலே சக்தியற்றவராக இல்லை, அது ஒரு விடம்பனம். மனுஷ நாடகம், மனுஷ நாட்டியம். அகம் மானுஷம் மன்னியே அப்படின்னு தான் தன்னை சொல்லிடுறாரு. நான் அச்சிந்தியா. அப்போ நான் பிரம்மதேவ சொல்கிறேன், இல்லை நீ மனுஷன் கிடையாது, நீ சனாதனமான நாராயணன், ஆதி தேவன், ஆதி புருஷன் நீ, ஆதி நாராயணன் நீ அப்படின்ட்டு பிரம்மதேவ ஸ்தோத்திரம் பண்ணுறார். பின்னாடி யுத்த காலத்தை கட்சியில் பார்த்து யுத்த காலத்தில் நிறைய ராமருடைய பிரபாவங்கள் நிறைய சொல்லப்படுகிறது. அப்போ அந்தந்த ஒவ்வொரு காண்டத்துக்குள்ளே போயிட்டால் நம்ம அந்த திமிங்களை நம்மளை முழுகிட்டோம். அப்போ யுத்த காண்டத்தில் ராம் பக்தியை வளர்க்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ விஷயம் இருக்குது, சொல்லலாம் நிறைய. 132 சர்க்கம் யுத்த காண்டம் படித்து பாருங்கள், தெரியும். அவ்வளோ விஷயம் இருக்குது, ராம பிரபாவங்கள். அப்போ ராமர் மூச்சு அடைந்திருக்க சக்தியற்ற அவருடைய அவரை தியானம் பண்ணி ராமரை தியானம் பண்ணிட்டு இவர் எப்படி மலையை தூக்க முடிஞ்சதுன்னா அவர் சக்தியற்றது ஒரு விடம்பனம். அது ஆஞ்சநேயருக்கு தெரியும். அது பரமாத்மான்னு தெரியாதா ராமர்? எல்லாருக்குமே தெரியும். அப்போ நாடகம், மனுஷ நாட்டியம் தெரிஞ்சுக்கோ. மூச்சு அடைந்து விழுந்தது, ரத்தம் ஒழுகிட்டு அப்படியே பிராணம் பிரிய போல் பாம்புகள்லாம் வந்து உடம்பு ஃபுல்லாக கடிக்குமா, ஆனால் உயிரோடு இருப்பா. அது எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அதுதான் நாகாசத்தில் பானம் பாட்டு பண்ணுறது. ஆனாலும் கருடாழ்வாரே வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஏன்னா ராமலக்ஷ்மணர் பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்க முடியலன்னு ஓடியாந்துட்டார். இல்லை, கருடாழ்வார் சீன் தெரியாமல் வந்து நடுவில் வந்துட்டார். கருடாழ்வார் வந்து ஆலிங்கனம் பண்ணி பாம்புகள்லாம் அப்படியே ஒரே வட்டம் ஓடி போகுது. நாகாசத்துலேருந்து விடுபட்டு விட்டார்கள் கருடாழ்வார் வந்தோடனே. அப்போ கருடாழ்வார் வந்து காப்பாற்றினாரா? அப்போ நீ யாருன்னு கேட்குறாரு ராமர். ஏன்னா தான் எந்த வேஷத்தில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறார். யாருன்னு தெரியும். கருடாழ்வார் தெரியலையா இருக்குது ராமருக்கு? எப்படி இருக்குது பாரு. அப்போ கருடாழ்வார் சொல்கிறார், அப்படியா நான் தான் சீன் தெரியாமல் வந்துட்டேன் நான் நடுவில். சரி, இது என் சீன் கிடையாது. சரி ஓகே, நான் வந்துட்டேன். சரி ஓகே, ஆனால் நீங்கள் நாகாசத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறத பார்த்து என்னால் பொறுக்க முடியல, வந்துட்டேன். நான் உன்னுடைய நண்பன் நினச்சிக்கோ. ஒரு நண்பன் உதவி பண்ண மாதிரி வந்து உங்களுக்கு உதவி பண்ணேன். எல்லாம் அவதாரம் முடிஞ்ச பிறகு அப்புறமா தெரியும் நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கருடாழ்வார் வந்த வழியே போயிட்டார். பெரிய திருவடி, சிறிய திருவடி. அவர் என்ன பண்ணார்? சிறிய திருவடின்னு சொல்லக்கூடாது, ஆஞ்சநேயரை திருவடின்னு சொல்லணும். வைஷ்ணவர்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. பெரிய திருவடி கருடாழ்வார். அப்போ ஆஞ்சநேயர் எப்படி சொல்லணும்? சிறிய திருவடி. அப்போ பெரிய திருவடி கருடாழ்வார் சிறிய திருவடி தானே. சிறிய திருவடி ஆஞ்சநேயர்னா சிறிய திருவடி தானே அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. பெரிய திருவடி காண்டு கருடாழ்வார் திருவடின்னு சொல்லணும், சிறிய திருவடின்னு சொல்லக்கூடாது. திருவடி அதான் கௌரவம். எனக்கு வந்து என் மாமா சொல்லி கொடுத்தார். அவர் அருளான மாமான்னு ஒரு மாமா இருந்தார். அவர் வைஷ்ணவர். அவர் சொல்லி கொடுத்தார். எத்தனையும் அவர் சத்திரியன் தான். அவர் தான் சொல்லி கொடுத்தார். திருவடி அப்படின்னு சொல்லணும் ஆஞ்சநேயரை, சிறிய திருவடின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வசதி. அதனால் கருடாழ்வார் பெரிய திருவடினா ஆஞ்சநேயர் திருவடி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ராமாயணத்தில் விஷயம் இல்லை, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ராமாயணத்தில். கொட்டி கிடக்குது ராமனுடைய பிரபாவங்கள், ஆஞ்சநேயருடைய பிரபாவங்கள் நிறைய இருக்குது. லக்ஷ்மணனுடைய பிரபாவங்கள் அருமையாக இருக்கும். ராம பக்தி உண்டாயிடும் நமக்கு. அதனால் நாம் எதை சிரத்தையாக கடைப்பிடிக்கிறோமோ அதில் வந்து நம்ம ஸ்திரமாக இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு போர் அடிக்குது, நாம் ராமநாமமே சொன்னால் போர் அடிக்குது, அதனால் வேறு நாமத்துக்கு மாறுறேன் அப்படின்னா மாறக்கூடாது. இன்றைக்கி போர் அடிக்கும், நாளைக்கு. அப்போ என்ன ஒன்றா நீ ஒரு விஷயத்தை விட்டு இன்னொரு விஷயத்துக்கு தாவறனா அந்த விஷயம் வந்து எடுத்த உடனே ஆதரிக்காது. அதில் பல சோதனைகளை கடக்கணும், பல துன்பங்கள் வரும். அது செட் ஆகிறதுக்கு அது இப்போது ஒரு நாமத்தையோ ஒரு தெய்வத்தையோ விட்டு இன்னொரு தெய்வத்தை போகிறோம் வச்சிங்களேன், அந்த தெய்வத்தில் வந்து உடனே நம்மளை சேர்த்துக்காது. பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி சில நன்மைகள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்புறமா நம்ம சோதிக்கணும். நீ ஸ்திரமாக இருக்கிறியா, இதில் உறுதியாக இருப்பியா அப்படின்னு பல சோதனைகள் உண்டாகும். அப்போ மறுபடியும் என்னென்னா, அடடா நம்ம முன்னாடி இந்த இடத்துல இருந்துருக்கலாம் போல இருக்கு, இங்கே வந்தது நம்ம கஷ்டப்பட்டோம், இங்கே வந்து நிறைய சோதனைகள் உண்டாகுது, நிறைய கஷ்டம் உண்டாகுது, நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சதையுமே பிடிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்னு நம்ம மனசு நினைக்க தோணும். அப்போ என்ன பண்ண, இதுலேருந்து அதில் போயிடுவேன். அப்போ கொஞ்சம் சோதனையிலேயே நீ பின்வாங்கிடுவேன். அதனால தான் ஒன்றை பிடி உறுதி அப்படின்னு சொல்கிறது.
அதுவும் உனக்கு என்ன விதிக்கப்பட்டதோ பகவானால் அதை பிடிச்சிக்கோ. அதுதான் உனக்கு சேஷம், அதுதான் உனக்கு எல்லா நன்மைகள். தெளிவான பாதி போகணும், சும்மா குழம்பக்கூடாது. அது இது எல்லாமே வசதி தான், ஆனால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. உனக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை ஃபாலோ பண்ணு, எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணு. ஆனால் நீ ஃபாலோ பண்ணுறது ஒன்றை ஃபாலோ பண்ணு உறுதியாக, அவ்வளோதான். ஒருமுகப்பட்ட மனதோடு பற்றிக்கொள். அப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை இப்போ ராமநாமம், இப்போ நான் அது ராமநாமம் கடைப்பிடிக்கிறேன், இப்போ ராமாயணம் பாராயணம் பண்ணுறேன், ஏதோ ஒன்று வச்சுங்க. இதை நான் விட்டுட்டு எனக்கு வேணாம், ராமநாமம் போர் அடிக்குது, எவ்வளோ நாள் சொல்கிறது, இது என்ன பெருசாக பலன் கொடுக்கல, இந்த ராமநாமம் பெருசாக ஒன்றும் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாகலை, நான் ஏதோ சரி குடும்ப நடத்துறது நல்லா பணம் கிடைக்கும், நல்லா செல்வம் சௌக்கியம் எல்லாம் கிடைக்குன்னு சொன்னாங்க. ராமநாமம் சொன்னால் எல்லா புருஷார்த்தங்கள் தர்மம் அர்த்தம் காம மோட்சம் எல்லாம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் கொடுக்கல, எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பலன் கொடுக்கல, ஏதோ நார்மலாக போயினுக்குது வாழ்க்கை, நார்மலாக போதா, பெரிய விஷயமாச்சு, சாந்தியாக போகுது மனசு, அதனால தான் அப்படியே இது என்ன பெருசாக பலன் கொடுக்கல ராமராமான்னு சொல்லி எவ்வளோ நாள் சொல்கிறது ராமநாமத்தை. ராமன் பாருங்க சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் பாடுக்கு இப்போ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா நான் சொல்கிறேன், நான் பாகவதம் படிக்கிறேன், நான் அந்த வழியில் போகிறேன் அப்படி நான் போனேன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா புதுசாக வரவங்களும் என்கரேஜ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்க, ஒரு தேவதையோ ஒரு நாமத்தையோ விட்டு இன்னொரு தேவதையும் இன்னொரு நாமத்தை சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து என்கரேஜ் பண்ணி நம்மளுக்கு உற்சாகமாக கூட இருக்கும். ஆனால் போக போக அது சோதனை செய்யும், அப்போ நிறைய துன்பங்கள் உண்டாகும். அந்த துன்பங்களில் நீங்கள் ஜெயிக்கணும். அந்த துன்பங்களை கடந்தால் தான் அப்புறமா அது உனக்கு செட் ஆகும். அது கொஞ்ச நாள் ஆகும் செட் ஆகிறதுக்கு, அது பழக அப்புறமா ஹரே கிருஷ்ணா உனக்கு செட் ஆகிடும். அப்புறமா அதனுடைய வழி தான் செட் ஆகும், அப்புறமா அந்த வழியிலே நீ நிரந்தரமாக இருக்க முடியும். அது செட் ஆகிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சோதனைகளை நீ பின்வாங்கக்கூடாது. அது கொஞ்சம் நாள் ஆகும், உடனே ஒரே நாள் இப்போ நான் சொல்கிறது கொஞ்ச நேரத்தில் சொல்லிட்டேன், அது பல நாள் கூட ஆகும். உன் சோதனைகளை ஜெயிக்கணும். நீ அந்த சோதனைகள் நீ வெற்றி கண்ட பிறகு தான் உன்னை அந்த தேவதை சேர்த்துக்கும், அந்த நாமம் உன்னை சேர்த்துக்கும், அந்த நாமத்தில் நீ உறுதியாக இருக்க முடியும். புரிஞ்சுக்குங்க. ஒன்று இது போர் அடிக்குது, இது எனக்கு வந்து பலன் கொடுக்கல அப்படின்றதுனால வேறு ஒன்று தாவாதீங்க. அப்படி தாவினா அதில் பல கஷ்டங்கள் உண்டாகும். ஆரம்பத்தில் என்கரேஜ் பண்ண மாதிரி பண்ணுவாங்க யாருன்னா கூட வரவங்க, அவள் அதுலேயே பல சோதனைகள் வரும், பல கல்மஷங்கள், சில பாலிடிக்ஸ் கூட வரும். அது எந்த விதத்துலேயும் சோதனை வரும். பக்தர்களுக்குள்ளே கலகம் உண்டாகும், வீட்டில் பிரச்சனை உண்டாகும். வீட்டில் பிரச்சனை என்னடா வீட்டில் திடீர்னு பிரச்சனை உண்டாகுது, இதனால் நல்லா தான் போச்சு, இப்போ பிரச்சனை உண்டாது, ஆஹா இந்த தெய்வத்தை பிடிச்சதுனால தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவனை பழைய இடத்துக்கு வந்துடுவேன். அது அப்புறம் நிலையற்ற மனசாயிடும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போது அந்த இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நடுத்தரில் நிற்கிறத காட்டிலும் எதையாவது ஒன்று பற்றி கொள்வது பெஸ்ட்டு. இப்போ அதில் போனோன்னா சோதனைகள் உண்டாகுதுன்னா வீட்டில் பிரச்சனை வரும், மனசில் கலங்கம் உண்டாகும். மனசில் வந்து என்னென்னா முன்ன வராத கோபம்லாம் இப்போ வரும். என்னடா டென்ஷன் ஆகுது, ரொம்ப கோபம் வருது, நம்ம பழைய இடத்த விட்டோமோ, ஆஹா நம்ம சரியான பாதையில் வரலையோ அப்படின்னு நம்மளுக்கு டவுட் வந்துடும். இது ரொம்ப வசதியான மார்க்கம், ஹரே கிருஷ்ணா சொல்கிறது ரொம்ப வசதி, இது பண்ணுற. ஆனால் இங்கே வந்து இப்படி சோதனைகள் வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது, அது மனசில் வந்து இது போல் சோதனைகள் வருது அப்படிலாம் தோணும். அப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் திருப்பி அதை சமாளிச்சுக்கிட்டு சரி சோதனை வந்தாலும் இது பண்ணாலும் நான் ஹரே கிருஷ்ண மாமந்தத்தை விட மாட்டேன், அப்படி உறுதியாக பற்றி கிருஷ்ணரை விட மாட்டேன், நான் இஸ்கான் பாதையை இஸ்கானுடைய வழியை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன், எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் அப்படின்ட்டு உறுதியாக பற்றிக்கொள்ள அப்புறமா நான் உனக்கு செட் ஆகிடும். அப்புறம் அதை விட்டு நீ விலகாத அளவுக்கு உனக்கு அது பக்தியை வளர்க்கும். அதுக்கப்புறம் உனக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு நீ உறுதியாக இருக்கிறியான்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும். இப்போ துருவனையே உறுதியாக இருக்கிறான்ட்டு நாரத்தை டெஸ்ட் பண்ணலையா, அது மாதிரி டெஸ்ட் பண்ணணும். அப்புறமா நீ அதில் வந்து செட் ஆகிட்ட பிறகு அப்புறமா தான் அது சேர்த்துக்கோ நம்மளை. அப்புறமா கொஞ்ச நாள் நீ ஜெபிச்சா அப்புறமா வந்து நான் போர் அடிக்குது, தெரியும் அது பலன் கொடுக்கல அப்படின்னு அப்புறமா என்ன பண்ணுவேன், வேறு எதுலேயே மாற பார்ப்பேன். அதுதான் செய்யக்கூடாது. இது ராமநாமத்திலே கூட வரும். ராமநாமம் சொல்லியிருக்கோம், திடீர்னு பார்த்தா என்ன பெருசாக பலன் கொடுக்கல, ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் நல்லா பலன் கொடுத்தது, ஆனால் அப்புறம் பார்த்தா சோதனைகள் வந்தது, கஷ்டம் வந்தது. ஆனாலும் உறுதியாக பற்றி கொண்டு மறுபடியும் ராமநாமத்தை ஜெபிச்சு அவன் பார்த்தா ஒன்றும் பெருசாக பலன் கொடுக்கல அப்படின்ட்டு நான் தாவிடலாமா? அது கூடாது. போர் அடிக்குதோ இல்லை பலன் கொடுக்கலையோ இல்லை சோதனைகள் வருது கஷ்டம் வருதோ எந்த நிலை வந்தாலும் இந்த நான் பிடிச்ச நாமத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னு உறுதியாக பற்றி கொண்டு கடைசி வரையும் போய் பார்க்கணும். அடி பாதாளத்து வரையும் போய் பார்க்கணும். அடி பாதாளம் வரைக்கும் இறங்கி பார்த்துடணும், என்ன தான் நடக்குது பார்க்கலாம், கட்சி வரையும் போய் பார்த்துடலாம். அப்படி துணிஞ்சடிச்சு தைரியமாக யார் ஒரு விஷயத்தை பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் அதில் சிலந்து விளங்குவார்கள். அதில் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதில் ஃபெயிலரே தோல்வியே கிடையாது. பக்தியில் மட்டும் தோல்வி கிடையாது. பகவானே அவங்களுக்கு அடிமையாயிடுவான். அகம் பக்த பராதீனம். சோதனைகளை கண்டு நீ மாறிட்டு
வேறு ஒன்றை பற்றி கொள்ளலாம் அப்படின்னு நினச்சேன்னா இதுக்கு அப்படியே போயிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. இதில் கஷ்டம் வருதுப்பா, இதில் போனால் கஷ்டம் வருது, அதில் போனால் கஷ்டம் வருது, இதில் போனால் கஷ்டம் வருது, எனக்கு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு போயிட்டே இருப்பேன். நான் அப்படி தான் போயின்னு இந்த ஆரம்பத்தில் பக்குவம் இல்லாததால் ஏன்னா ஹரே கிருஷ்ணா இருந்து ஹரே ராமா, இதுலேருந்து அது, மறுபடியும் இதுலேருந்து அது, அதுலேருந்து இது, இப்படியே அப்போ நிலையில் அப்போ தான் புரிஞ்சுட்டேன். ஓ, இது இப்படிப்பட்ட விஷயமா, இது புரிஞ்சுக்கிறது கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் பகவானே இப்போ மற்ற குருமாரெலாம் ஆசிரிச்சு எனக்கு அது புரியல. பகவானே குருவை ஆசிரித்த பிறகு எனக்கு புரிஞ்சுது. அப்போ இது சோதனைகள் கொடுக்கும், அது செட் ஆகிற வரைக்கும். ஆரம்பத்தில் சில அதிசயங்களை நடத்தும், உனக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். அதை வச்சு நீ என்ன பண்ண, எதுக்காக உனக்கு ஃபஸ்ட்டு நீ வந்திருக்கியே அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக. என்கரேஜ் பண்ணிட்டு அப்போ அதிசயங்கள் இப்போ உனக்கு கிடைச்சதுன்னா அது உற்சாகம் அதிகமாக அப்போ இப்போ தொடர்ந்து கடைப்பிடிக்கும் போது பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். உடனே பார்த்தோம் அந்த சோதனைகளை நீ வர்றியா, இந்த பக்தியை இல்லாட்டி பின்பற்றியா, இல்லை பௌதிகமாக பணம் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு வெளி விஷயங்கள் இதெல்லாம் ஒன்றும் இது ஒன்றும் பெருசாக காப்பாற்றலை, பகவான் நாமா பகவத் பக்தி ஒன்றும் பெருசாக காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு நீ பின்வாங்கிடுறியா, பின்வாங்கி மறுபடியும் சம்பாதிக்க போயிடுறியா, நல்ல பணத்தை தேடி போறியா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒன்று எந்த வழியில் நீ போறியோ, எதில் உறுதியாக இருக்கிறியோ அதில் அந்த வழியிலையும் ஒன்று உயர்த்தும். இப்போ பக்தி இல்லை, எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை, பகவத் பக்தி தான் முக்கியம், நான் இதில் ஸ்திரமாக இருப்பேன், நான் இதில் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் பரவாயில்ல, நான் கிருஷ்ணனை விட மாட்டேன், நான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுவேன் அப்படின்ட்டு நீ அதுலேயே உறுதியாக இருந்தேன்னா அவருக்கு உன் வாழ்க்கையை உயர்த்தும். அது உனக்கு என்ன தேவையோ அது பார்த்து செய்யும் அது தெய்வம், அது கிருஷ்ணன். முதல் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சில பேர் குரு மூலமாக தெரிஞ்சுப்பாங்க. பகவானே குருவாக இருந்து எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தான். அனுபவம் மூலமாக பட்டிருக்கேன். அதே சமயத்தில் பகவானும் நமக்கு புத்தியில் சொல்லும்போது நம்மளுக்கு புரியும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் என்கரேஜ்மெண்ட், நடுவில் சோதனை, அப்போ போர் அடிக்கும், எல்லாம் வரும், மாறி வரும். ஆனால் அதெல்லாம் அந்த மாற்றத்திலெல்லாம் பார்த்து நீ கலங்கிடக்கூடாது. நீ உறுதியாக ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும். அந்த ஒரே நாமம், ஒரே விஷயம், அந்த ஒரே நாமம், ஒரே தெய்வம் அப்படின்னு பற்றி கொண்டு நீ போகணும். அதுதான் உங்களுக்கு இருக்குது. அதில் நீ ஸ்திரமாயிட்டேன்னா அதுக்கு தான் குரு வேணுன்றது. அதில் ஸ்திரமாக இருக்குது. குருனுடைய பலத்தினால்தான் அந்த சோதனைகளை ஜெயிக்க முடியும். உன்னுடைய பலத்தினால் ஜெயிக்க முடியாது. நீ என்ன டக்குன்னு மனசு ஆஹா இது ரொம்ப சோதனை வருது, ஐயோ நம்மளால் தாங்க முடியாது, பயமாக இருக்குதுன்னு பயந்துருவ நீ. சில சோதனைகள் பெருசாக வரும்போது, பெரிய சோதனைகள் வரும்போது பயந்துருவ நீ. ஐயோ இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் வருது, ஐயோ எனக்கு வேணாம், நான் அந்த இடத்துக்கு போயிடுறேன். இந்த மந்திரங்களை சொல்கிறதுனால ஆஹா தெய்வத்தை அதிகமாக கும்பிட்டா நிறைய சோதனை வரும்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் இது அப்போ வேணாம் நான் பின்வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பௌதிகமாக போயிடுவேன். அதுதான் டாக்டரை நம்புவேன், வேறு எது பணத்தை நம்புவேன், மக்களை நம்புவேன், வேறு இதெல்லாம் நம்புவேன். ஆனால் நீ வணங்குற தெய்வத்தை நம்ப மாட்டேன். ஏன்னா உனக்கு அந்தளவுக்கு பக்குவம் இல்லை, பின்வாங்கிடுவேன். பக்தி விட்டு விட விளையிடுவாங்க நிறைய பேர் பார்த்தா. நான் இந்த சாதனைலாம் பண்ணது போதும், ஒன்றும் பெருசாக காப்பாற்றலை, அதெல்லாம் நான் பின்னாடி நான் நல்லா சம்பாதிக்காது போனால் இப்போ 10 ரூபா சம்பாதிச்சிடலாம், நல்லா உலகத்துலேயே நான் ஒரு 4 பங்களா கார் வாங்கலாம், நல்லா பண்ணிடலாம், நான் ஏன் இந்த பக்தி காப்பாற்ற இங்கே வந்து நான் ஏமாந்து போனது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு பின்வாங்கிடுவாங்க. இதுதான் கூடாது. என்ன சோதனைகள், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், இல்லை போர் அடிக்குதோ, இல்லாட்டி போர் அடிக்கிறதே ஒரு பெரிய சோதனை தெரியுமா? பகவான் நாம சொன்னால் போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிற பற்றியா, அதுதான் உனக்கு அங்கே தான் வைக்கிறான் செக்கு கலிபுருஷன். நீ இதிலேருந்து டைவெர்ட் ஆகணுன்றதுக்காக தான். உனக்கு இப்போ நான் மனசு ரஞ்சகம், எப்போயும் மனசு நல்லா ருச்சிகரமான விஷயத்தை தான் தேடும். அது மனசு ரஞ்சகம் இதோட அது நல்லா இருக்குதுன்னு சொன்னால் உடனே தாவிட மனசு உன்னுடைய வழியை விட்டு அது தாவ செய்துடும். உனக்கு போர் அடிக்குது அந்த விஷயம் அப்படின்ட்டு வேறு விஷயம் உனக்கு ருச்சிக்கிற விஷயத்தில் நீ தாவிடுவேன். உன் மனசு தாவிடுது. லேடிஸ் பார்த்தா நிறைய பேர் தாவறது நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி டக்குன்னு எது ருச்சியாகுதோ அதில் அப்படியே தாவிட்டு அப்புறமா அந்த விஷயத்துலேயே ரமிப்பாங்க. சும்மா டைம் பாஸ். நான் அதுலேயே இருக்க மாட்டேன், சும்மா டைம் பாஸ். எனக்கு கொஞ்சம் இது போர் அடிக்குது, அதனால் அது டைம் பாஸுக்காக கொஞ்ச நேரம் மாற்றிக்கினேன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் மாற்றிப்பீங்க, அப்புறம் நிரந்தரமாக அதிலே போயிடுவீங்க. அப்போ உங்களுடைய பாதையை விட்டுருவீங்க. ஜாக்கிரதை. இது போர் அடிக்குதுனாலும் போர் அடித்தாலும் நான் இதில் தான் இருப்பேனே தவிர இதில் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதியான மனப்பான்மை கொண்டவர்கள் அவங்களுக்கு பகவான் அவங்களுக்கு யோகக்ஷேமம் வகாமியகம், அவங்களுக்கு பகவான் ஃபுல் செக்யூரிட்டி கொடுப்பான். மையா அனுகூலேன்னு எந்த சோதனைகள், தடங்கள், எந்த துன்பங்கள், எந்த ஏழ்மை வந்தாலும் நான் இதிலேருந்து பின்வாங்க மாட்டேன், என் உயிரே போனாலும் நான் இதிலேருந்து நான் விலக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பகவான் அனுகூலமாகிடுவான். அப்படி சோதனைகள் வெற்றி அடித்தேன். அப்போனா நான் இதானே நம்ம சரித்திரங்களை பார்க்குறோம், பிரகலாத சரித்திரத்தை பார்க்குறோம், எல்லாத்துலேயும் பார்க்குறோம், சீதனுடைய சரித்திரத்தை, ராமாயணத்தில் பார்க்குறோம், ஆஞ்சநேயர் பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். அந்த சோதனைகளை கடந்து பரதனை சோதனை சோதிக்கிறார், எத்தனை விஷயங்களில் பார்க்கணும். அப்போ அந்த சோதனைகளை கடக்கிறது தான் முக்கியமான விஷயம். கஷ்டங்களை பார்த்து துவளக்கூடாது. அதை தாண்டி தான் பகவத் பக்தி பண்ணும், அந்த ராம் பக்தி.
அதாவது ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர், அப்போ நம்ம ஆரம்பத்தில் நான் இஸ்கானில் தான் இருந்தேன். இஸ்கானில் இருக்கும்போது அப்போ அருண்னு பேர் அவர், அருண். இப்போ வந்து அவருக்கு தீக்ஷா நாமம் அச்சுதா, அச்சுதா பிரபு தான் அவர் பேர். இப்போ தீக்ஷா அவருக்கு எடுத்திருக்காரு. ஜெயபதகமா இது பக்தி விகாஷ் மகாராஜ்னு ஒருத்தர் இஸ்கானில், அவர் இடத்துல தீக்ஷா எடுத்திருந்தார். அருண் பிரபுன்னு பேர். அவர் ஆரம்பத்தில் ரொம்ப சோதனைகள் அனுபவித்தார், ரொம்ப கஷ்டம், நோய்களால் கூட பாதிக்கப்பட்டார். நோய்கள், அசிடிட்டி நோய்களால் பாதிக்கப்பட்டார். அம்மா ஜீரணமாக சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டார். வயசு சின்ன வயசு தான், கல்யாணம் பண்ணிக்கல. வீட்டில் அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப இடையூறு பண்ணாங்க, பக்திக்கு ரொம்ப தடங்கல் பண்ணாங்க. அப்போ இவர் வந்து என்னென்னா வேலையெல்லாம் கூட விட்டுட்டு பிருந்தாவனத்தில் தான் அடிக்கடி போவார். அடிக்கடி பிருந்தாவனத்துக்கு போய் அங்கே போய் அந்த ஹிந்திலாம் தெரிஞ்சுக்கிட்டு, அது பிறகு அந்த இங்கிலீஷ்லாம் நல்லா தெரியும் அவருக்கு, நல்லா படிச்சிருக்கார். ஆனால் இங்கிலீஷ்லாம் நல்லா தெரியும், ஃப்ளூயன்சியாக நல்லா பேசுவார். ஹிந்திலாம் நல்லா தெரியும். அவர் என்ன பண்ணுவார், அப்போ கையில் காசு இல்லை, அப்பாலாம் ஃபுல் ஹெல்ப்பு கிடையாது, அப்பா சம்பாதிக்கிற பணம் கொடுக்க மாட்டார். அதனால் வந்து இவர் என்ன பண்ணார், ஏதோ கொஞ்சம் செலவு கொடுப்பார் பையனுக்கு. அவர் என்ன பண்ணார், இவரே வேலை செய்திருந்தார். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டார். அந்த வேலையை செய்த காசு, சில காசுகள் எப்படியோ கடன் வாங்கி அந்த காசை கொண்டு போய் என்ன பண்ண, பிருந்தாவனத்தில் போய் செலவு பண்ணார். நடந்தே போவாராம். பிருந்தாவனத்தில் எந்தெந்தெல்லாம் பகவான் லீலைகள் புரிந்தாரோ அது மேப் வச்சுன்னு அந்த சர்க்கியூட்டை ஃபாலோ பண்ணின்னு, அந்த மேப்பில் ஒரு சர்க்கியூட்டை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நடந்தே போயிருக்கார். நடந்தே போயிட்டு அந்த ஆட்டோ பிடிச்சி, அங்கங்கே ஆட்டோக்கு மட்டும் காசு இருக்கும், அந்த ஆட்டோ பிடிச்சி அந்தந்த இடத்துக்குள்ள பகவான் லீலைகள் பண்ண ஸ்தலங்கள்லாம் போய் அந்த சரித்திரங்கள்லாம் இங்கிலீஷில் புஸ்தகம் அங்கே பிருந்தாவனத்திலே புஸ்தகம் வாங்கி படித்து, அந்த எந்த இடத்துல பகவான் என்ன லீலைகள் பண்ணாரோ அதெல்லாம் ஃபுல்லாக கேதர் பண்ணிக்கிட்டார். அந்த நிறைய நோட்ஸ் எடுத்தார். நிறைய வந்து அந்த ஸ்டோரிகஸ் படித்து ஃபுல்லாக என்ன பண்ணார்னா, அவர் அந்த இடத்துல ஒரு கைடாகவே ஆகிட்டார். பிருந்தாவன வாசி ஆகிட்டார். அவர் இஸ்கான் டிவோட்டி தான் அவர். இங்கே வந்து பெரம்பூர் இஸ்கான் வந்து எல்லாத்துலேயும் அவமானப்பட்டார். இங்கே நிறைய பேர் அவர் பலவிதமாக ரொம்ப கிண்டல் பரிகாசம்லாம் பண்ணாங்க அவரை. ஆனால் அவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த கிருஷ்ண பக்தியில் ஸ்திரமாக இருந்து கொண்டு, ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும், ஆஃபர் பண்ணுற நேரம், பாகவதம் படி நேரம், சாண்டிங் பண்ணுற நேரம் அப்படின்னு உறுதியாக பற்றி கொண்டு இருந்தார் அந்த அருண், அந்த அச்சுதா பிரபு. நாங்கள் அருண் தான் கூப்பிடுவோம். எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவர். எங்கள் அப்பா நல்லா பேசியிருக்காரு சின்ன வயசுலேருந்தே. அதான் கொஞ்சம் ரொம்ப நாள் பழக்கம், 20 வருஷமாக நம்மளுக்கு பழக்கம். அப்போ எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போதே அவர் வந்திருக்கார், நல்லா பழக்கம். அப்போ நம்மகள் எனக்கு நிறைய கதைகள் சொல்லுவார், ஆச்சாரங்களை பற்றி தான் சொல்லுவார். நானும் பாகவதம் பற்றி ராமாயணம், எங்களுக்கு ராமாயணத்தை கேட்பார், நான் ராமாயணம் பற்றி ருசியாக சொல்லுவேன். அவர் பாகவதம் சொல்லுவார், நான் பாகவத்தை பற்றி ருசியாக கேட்பேன். பிரகலாத் சரித்திரம்லாம் சொல்லுவார். அதே போல் ஆச்சாரர்கள் சைதன்ய மகாபிரபுனுடைய அந்த வழியில் வந்த அந்த ஆச்சாரங்களை பற்றிலாம் நரோத்தம தாஸ் தாகூர், ஹரிதாஸ் தாகூர் போன்ற அந்த சரித்திரங்கள்லாம் எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. அதில் எனக்கு ருச்சி ரொம்ப, அதையும் நான் கேட்டிருக்கேன் அவர்களில். ஆச்சாரருடைய கதையெல்லாம் அவர் இங்கிலீஷில் படித்து சொல்லுவார் கதையை தமிழில் நம்மளுக்கு. அப்போது அது மாதிரி தீவிரமான டிவோட்டி அவர். அப்படிப்பட்ட பிருந்தாவனத்தில் போய் எல்லா இடங்களையும் தெரிஞ்சுட்டு, அது பிறகு என்னென்னா பின்னாடி வரவங்களுக்கு இங்கிலீஷ், வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு கைட் பண்ண ஆரம்பித்தார். அப்படி கைட் பண்ணி அதுவே அவருக்கு ஒரு வருமானம் பகவான் ஏற்பாடு பண்ணிட்டார். அப்புறம் அங்கேயே ஒரு கார் வாங்கினார். அப்பா அம்மா ஹெல்ப் இல்லை. இங்கே சொன்னோம் இல்லையா, இங்கே வீட்டு வாடகை காசுலாம் வருது, அதெல்லாம் அப்பாலாம் கொடுக்க மாட்டார், அம்மாலாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களே எடுத்துப்பாங்க. பிள்ளைக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பிள்ளை வந்து இவர் என்ன பண்ணார், இவரே நீ உன் கை கால் நல்லா இல்லை, நீ சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு விட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணார், அச்சுதா பிரபு உடனே பிருந்தாவனத்துக்கு போயிட்டு பகவான் தான் கதியாக அங்கே போயிட்டு ஏதோ கிடைக்கிறத அங்கங்கே கைட் பண்ணுவார். கைட் பண்ணும்போது அவங்க ஏதாவது கொடுப்பாங்க, அந்த காசை வச்சுட்டு ஜீவனம் பண்ணிட்டு அப்படியே பிருந்தாவன வாசியாகவே மாறிட்டார். அங்கேயே ஒரு வாடகை வீடு எடுத்தார். அப்போ 2 கார் வாங்கினார், பெரிய கார். நல்ல வருமானம் அதில். நல்லா இது போல் வந்து டூரிஸ்ட்டுக்கு வருவாங்க, யாத்திரைக்கு வருவாங்க நிறைய பேர், அவங்களெலாம் வந்து கைட் பண்ணுவார். அது போல் இன்றைக்கி அங்கேயே ஒரு பெண், ஒரு சிறந்த நல்ல டிவோட்டியான ஒரு பெண்ணை பார்த்து அங்கேயே கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ அவருக்கு ஒரு பொண்ணும் இருக்குது. அவருக்கு பகவான் எப்படி வாழ்க்கை அமைச்சா பற்றியா, சோதனைகள் கொடுக்கும்போது நான் பின் வாங்கிட்டு இருந்தேன். இதே அச்சுதா பிரபு டக்குன்னு சோதனை பண்ணி, ஆஹா இது எஸ்கான்லாம் வேலைக்காக, நம்ம வேறு ஏதாவது மார்க்கத்துக்கு போகலாம், வேறு ஏதாவது தவம் பண்ணலாம், யோகம் பண்ணலாம், ஏதாவது பண்ணிட்டு போயிருந்தா. ஆனால் தீட்சை எடுத்தார், பக்தி விகாஷ் மகாராஜ் தீட்சை எடுத்தார், இது பண்ணார். ஹரிகிருஷ்ணா மகாமந்திரத்தை நிறைய ஜெபிச்சார், உறுதியாக பற்றி கொண்டார். என்ன பண்ணார், சோதனையில் ஜெயித்தார். பல சங்கடங்கள், அப்பா அம்மா வந்து அம்மா வந்து அம்மா கிறிஸ்டினில் போகிறாங்க. அவங்க வந்து என்னென்னா இந்த ஹரே கிருஷ்ணா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ அவர்கள் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க, மாம்சம்லாம் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் இவர் வந்து என்னென்னா டிவோட்டி, வெங்காயம் போட்டு கூட சாப்பிட மாட்டார். இவர் வெங்காயம் போட்டு கூட சாப்பிட மாட்டார். அப்படி என்ன பண்ண, தனியாக சமைச்சு இவர் பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடுவார். இவர் அம்மா வந்து என்னென்னா கிறிஸ்டின்ஸு, அவங்க வந்து எல்லாமே சாப்பிடுவாங்க. அவங்க அப்பாவும் மாம்சம்லாம் சாப்பிடுவார், எல்லாம் சாப்பிடுவார். ஆனால் அவருடைய பிள்ளை அருண் அச்சுதா பிரபு, இவர் என்ன பண்ணார்,
மாம்சம்லாம் சாப்பிட வெங்காயம் போட கூட சாப்பிட மாட்டார். அப்போ தனியாக இவர் சமையல் செய்து தனியாக ஒரு அடுப்பு வச்சுட்டு தனியாக ஒரு சின்ன ஒரு அடுப்பு வாங்கி அதை வச்சு இவர் தனியாக பாத்திரங்கள்லாம் தனியாக பிரித்து வச்சு அந்த பாத்திரங்களில் பகவான் தானே சமையல் செய்து அந்த சமையல் புஸ்தகம்லாம் பார்த்து அந்த இஸ்கான் டிவோட்டிஸ்கள் போய் அந்த சமையல் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிச்சடிலாம் எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொங்கல்லாம் எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் எனக்கும் பிரசாதம் கொடுத்துருக்காரு. அவர் என்ன பண்ண சுத்தபத்தமாக போய் நல்லா குளிச்சுட்டு ஆச்சார அனுஷ்டானமாக கடைபிடிச்சு தனியாக ஆஃபர் பண்ணி அவங்க பாட்டிக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் போய் மாம்சம்லாம் சாப்பிடாம அவங்க அம்மா அப்பா இருக்கிற வீட்டில் பார்த்தா மாம்சம் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து ஒரு பாட்டியினுடைய வீட்லேயே போய் தங்கி அந்த பாட்டி கொடுத்த ரூம் அவங்க அப்பாவுடைய அம்மா இந்த அருணுடைய பாட்டி அந்த ரூமில் தங்கி அந்த ரூம்லேயே வந்து சமையல் செய்து கஷ்டப்பட்டு எல்லா கஷ்டங்களையும் சகிச்சுட்டு அதில் அந்த சாப்பாடை பகவானை நைவேத்தியம் பண்ணி பாட்டிக்கும் கொடுத்துட்டு தானும் சாப்பிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு பாகவதம் படித்து அப்படி பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சார். இங்கே இருக்கும்போது இங்கே மூலக்கடையில் இருக்கும்போது அப்புறமா இங்கேருந்து பிருந்தாவனத்துக்கு போனோடனே அவருக்கு சுதந்திரமாகி போச்சு. அங்கே தனியாக சமையல் செய்து அந்த கேஸ் வந்து சின்ன கேஸ் ஒன்று வச்சுருப்பார், கையில் எடுத்து போயிடலாம் ஈஸியாக. அந்த கேஸில் தான் சமையல் செய்வார். அந்த கேஸ் போய் வாங்கிட்டு வருவார். அவர் வந்து என்னென்னா இந்த ஷேர்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, இந்த மஹிந்திரா ஷேர்ஸ்லாம், அந்த ஷேர்ஸ்லாம் அவர் இருந்தார். அதில் கொஞ்சம் சம்பாதிப்பார் அந்த ஷேர் ஹோல்டர். அப்படியே சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொஞ்சம் நிறைய பணம் இழந்தார். அதில் சம்பாதிச்சார். எப்படியோ அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கி, அங்கெல்லாம் காசு கம்மி தான் ரூமெல்லாம், அந்த ஒரு அந்த வாடகை எடுத்து அங்கே தங்கி அப்படி அந்த பக்தி சாதனை பண்ணி அப்போ பகவானாலே வழிகாட்டப்பட்டு இப்போ 2 கார் வச்சுருந்தார். இப்போ எத்தனை கார் இருக்குது தெரியல, 2 கார் வாங்கினார். எல்லாமே அந்த கைடு வரவங்களுக்கு கைட் பண்ணி அதில் வரக்கூடிய வருமானத்தினால எல்லாம் பண்ணார். பகவான் எப்படி உயர்த்தினார். இன்றைக்கி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணை வச்சு காப்பாற்ற ஒரு குடும்பத்தை சந்தோஷமாக நடத்துகிறார். அப்போ அவருக்கு தேவையான வருமானத்தை பகவான் ஏற்பாடு பண்ணிட்டார். இன்றைக்கி எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் கைட் பண்ணுறாரு அங்கே பிருந்தாவனத்தில். இப்போ நாங்களாம் ஃபோன் பண்ணால் எடுக்க கூட மாட்டுறாரு, அவ்வளோ பிஸியாக இருக்கார். எப்போத்தாலும் யாத்திரை யாருன்னா ஒருத்தர் யாத்திரைக்கு வந்துனே இருப்பாங்க. இவருடைய ஃபோன் நம்பர் வாங்கினோடனே இவங்களுக்கு அவங்க இப்போ யாருன்னா யாத்திரைக்கு வராங்க, அவங்க வந்து இவர் ஃபோன் நம்பர் வாங்கிட்டோடனே அப்போ வேறு யாருன்னா பிருந்தாவனத்துக்கு போனேன்னா நான் போய் பிருந்தாவனத்தில் இவர் போய் பாரு, இவர் நல்லா கைட் பண்ணுறாரு, நல்லா கதைலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் உடனே அவர் ஃபோன் நம்பர் அங்கே கான்டாக்ட் பண்ணுவாங்க, உடனே அவங்க வந்துடுவாங்க. இது மாதிரி உலகத்தில் எல்லாரும் பிருந்தாவனத்துக்கு வராங்க இல்லையா யாத்திரைக்கு, அப்போ அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு இவருடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு உடனே இவரை கான்டாக்ட் பண்ணி உடனே வந்து அப்படி யாத்திரை. இப்போ நாங்களே ஃபோன் பண்ணால் கூட ஃப்ரெண்டு தான், ஆனால் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார். ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருப்பார். எப்போத்தாலும் அந்த கைட் பண்ணுறது அதுவே ஒரு சேவையாக ஆகி போச்சு. பகவான் அதிலே வருமானத்தையும் ஏற்படுத்தினா. இப்போ நான் பக்தியும் பண்ண முடியாது, ஒரு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தையும் நம்மளால் ஜபிக்க முடிஞ்சது. பகவான் அங்கே பிருந்தாவனத்திலே சில பிரபுபாதா சமாதியான அந்த இடத்துக்கும் போவார் அடிக்கடி. அங்கே பகவானையும் வழிபட முடிஞ்சது. மங்களாரத்தி எல்லாத்தையும் அட்டன் எல்லாம் பண்ண பக்தியும் ஸ்திரமாக கடைப்பிடிக்கிறார். அதே சமயத்தில் அந்த பகவானே அவருக்கு இந்த பிருந்தாவனத்தை சுற்றி காட்டுற பாக்கியம் அடிக்கடி இவரே எத்தனை தடவை பரிக்கிரமா பண்ணுறாரு பார்த்தீங்களா. மற்றவங்களுக்கு சுற்றி காட்டுற ஒரு பாக்கியத்தினாலே பிருந்தாவனத்தை எத்தனை தடவை இவர் சுற்றி பார்க்குறாரு பாருங்கள். அப்புறம் இவரும் சுற்றி பார்க்குறாரு, அந்த காரில் இட்டு போவார், எல்லாரையும் இட்டு போயிட்டு அவங்களுக்கு இவ்வளோ பணம் ஆகும், பெட்ரோலுக்கு இவ்வளோ ஆகும் எல்லாத்தையும் சொல்லிவிடுவார். ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு அவங்களுக்கு எல்லாம் எந்தெந்த இடத்துக்கு போகணும் அந்த பரிக்கிரமெல்லாம் சொல்லிவிடுவார், லிஸ்ட்டெல்லாம் போட்டுருவார் கரெக்டாக. எத்தனை நாள் தங்க போகிறீங்க, இதெல்லாம் இத்தனை நேரத்தில் இத்தனை இடம் பார்க்க முடியும், இவ்வளோ தான் பார்க்க முடியும், அப்படிலாம் இதுக்கே இவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு போட்டுருவார். உடனே அந்த காசை அவங்க கொடுத்துருவாங்க. பகவான் எப்படி ஏற்பாடு பண்ணால் பற்றியா. இதாங்க உண்மையாக பகவானை நம்பினா பகவான் அந்த வழியிலே உனக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அந்த பக்தி வழியிலே இப்போ ஏற்பாடு பண்ணிட்டான் பார். அப்போ ஆரம்பத்தில் எப்படி பண்ணார் இதே அச்சுதா பிரபு? 10 பைசா இல்லாமல் நடந்து ஓடினார். நடந்து ஒவ்வொரு இடத்தையும், அந்த பிரம்ம குண்டு எங்கே இருக்குது, அந்த ராதா குண்டு எங்கே இருக்குது, கோவிந்த குண்டு எங்கே இருக்குது, அந்த சேவா குஞ்சு எங்கே இருக்குது, அந்த ராசலி பண்ண இடம், ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்து போனாருங்க. பிருந்தாவனம் சுற்றி 12 வனங்களையும் அவர் சுற்றி பார்த்துருக்காரு அவர், அந்த அச்சுதா பிரபு. அப்படிப்பட்ட மகாத்மா. எனக்கு தெரிஞ்சவங்க கூட இங்கே இருந்து போயிருக்காங்க. அவங்க இடத்துல போய் செல்ஃபிலாம் எடுத்து வந்திருக்காங்க. இங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தருங்க இஸ்கான் டிவோட்டி போயிருக்காங்க. அது மாதிரி அப்படி கைட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா இன்றைக்கி அவர் வந்து என்னென்னா எல்லோருக்கும் கார் வச்சுருக்காரு, இது பண்ணுறாருன்னா இன்றைக்கி வசதி பகவான் கொடுத்தது வசதி. அப்போ உண்மையான பக்தி பண்ணுறவங்கள பகவான் கைவிட்டானா சொல்லுங்கள்? கைவிட்டானா? இப்போ அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அம்மா தான் அந்த வாடகை காசுலாம் வாங்குறாங்க வீட்டில். இந்த மூலகளில் இருக்க வீட்டு வாடகை காசுலாம் இவர் வாங்குறதே இல்லை. இவர் வந்து நான் தனியாக சம்பாதிச்சிட்டார், பகவான் ஏற்பாடு பண்ணிட்டார். இப்போ வீடு அங்கேயே பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தோடு இருக்கார். வாடகை வீடு இல்லை, வாடகையும் கட்ட முடியுது, 2 கார் வச்சுருக்கார். எல்லா வசதிகளும் பகவான் ஏற்பாடு பண்ணிட்டான். இப்போ கைட் பண்ணுறார். பரிக்கிரமா வரவங்களுக்கு, பிருந்தாவன யாத்திரை பரிக்கிரமா வரவங்களுக்கு கைட் பண்ணுறார். நல்ல வருமானம்.
நல்ல வருமானம். அதுவும் ஃபாரினர்ஸ்லாம் சொல்ல வேணாம், அப்படியே கொட்டி கொடுத்துருவாங்க. ஃபாரினர்ஸ்லாம் எண்ணி கொடுக்க மாட்டாங்க, அப்படியே அப்படியே கொடுத்துருவாங்க தாராளமாக. இப்படியாப்பட்ட ஒரு பக்தர்களுக்கு கொடுக்குறது பெரும் பாக்கியமாக நினச்சி கொடுத்துருவாங்க. இவர் அப்படிப்பட்ட வைஷ்ணவர், இவர் அப்படிப்பட்ட ஆச்சார அனுஷ்டான கடைப்பிடிக்கிறது எப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர். அப்படிப்பட்ட ஒரு பாகவதர் சொல்கிறேன். அப்போது எனக்கு என்னென்னா அவர் கூட இருந்தால் ஹரே கிருஷ்ணா சொல்கிறேன். எனக்கு என்ன செட் ஆச்சு, எனக்கு ராமநாமம் செட் ஆச்சு. எனக்கு ராமநாமத்துலேயும் எனக்கு பகவான் வழி காமிச்சிருக்கான், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அப்போது எனக்கு இப்போ எனக்கு இப்போ பகவான் ஏற்பாடு பண்ணது நான் சொன்னால் என் பெருமை சொன்ன மாதிரி ஆகிடும். அப்படி சொல்லக்கூடாது. நான் அவரை பற்றி அவருடைய பெருமை வேணால் சொல்கிறேன், என் பெருமை இதில் நம்ம பெருமை ஒன்றும் கிடையாது. எல்லாம் ராமநாமத்துடைய பெருமை தான். இன்றைக்கி எனக்கு ஒரு வழி காண்பிச்சு என்னை வாழ வச்சுருக்குன்னா ராமநாமம் தான். அதுபோல் அச்சுதா பிரபு, இப்போ நான் அவருடைய பெருமை வேணால் நான் சொல்லலாம். ஆமாம், இப்போ எனக்கு பகவான் செய்யறதுலாம் நான் சொன்னேன்னா அது நம்ம பெருமையும் சொன்ன மாதிரி ஆகிடணும். அதனால் நான் அதை சொல்ல விரும்பல. இப்போ அச்சுதா பிரபு சொல்கிறேன். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு அவர் என்னென்னா பகவான் கிருஷ்ணரை வழிபட்டதுனால என்ன குறைஞ்சிட்டாருன்றேன். அந்த உறுதி இல்லாமல் நான் வேறு எதாவது மாறி இருந்தாருன்னா இந்த நாளே அவர் அடைஞ்சிருக்க முடியுமா? பிருந்தாவனத்துலேயே வாசம் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குமா? பிருந்தாவன வாசி ஆகிட்டார். இப்போ எவ்வளோ ஃபாரினர்ஸ் வராங்க, எல்லாருக்கும் இங்கிலீஷில் நல்லா தெரியும், ஹிந்தி நல்லா தெரியும் அவருக்கு, தமிழ் நல்லா தெரியும், எல்லா மொழியும் நல்லா தெரியும் அவருக்கு. ஓரளவுக்கு எல்லாமே நல்லா ஃப்ளூயன்ஸாக பேசுவார். அப்போது அதுலேயே கதை சொல்லுவார் அவர். அது ஹிந்திலேயே கதை சொல்லுவார், இங்கிலீஷ்லேயே கதை சொல்லுவார், தமிழில் கதை சொல்லுவார். எல்லாருக்குமே இவர் என்ன பண்ண நல்ல கைடன்ஸாக இருக்கார். அந்தளவுக்கு படித்தார், புஸ்தகங்களை படித்தார், இது பண்ணார். அதே போல் மகான்கள் வாக்கில் போய் அந்த பாகவதம்லாம் கேட்டார், பாகவதம் கேட்டார், அந்த ஆச்சாரிய கதைகள்லாம் கேட்டார், அந்த பரிக்கிரமை பற்றிலாம் கேட்டு போய் தெரிஞ்சுட்டார். அப்போது அவருக்கு எல்லா இடமும் தெரியும் அந்த மகாத்மாவுக்கு, அச்சுதா பிரபுக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்மளே பேச முடியல, எப்பாவது தான் பேச முடியாது. அது மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா, பகவான் நீ எதில் உறுதியாக இருக்கிறியோ அதில் நீ கான்சன்ட்ரேட்டாக சின்சியராக இருந்தேன்னு சொன்னால் தீவிரேன பக்தி யோகேன, அந்த தீவிரேன பக்தியோட பாகவத் சொல்லியிருக்கல, அதை ஃபாலோ பண்ணு. அவருக்கு உனக்கு எல்லா க்ஷேமங்களையும் பகவான் பார்த்துப்பான். உண்மையாக இருக்கணும். அதான் சொல்ல, பகவான் இடத்துல நீ எதை கடைப்பிடிக்கிறியோ அதில் நீ உண்மையாக இருக்கணும். அது உண்மையாக இருந்தால் அதுவே உன்னை உயர்த்தும். நீ அதில் எதில் மாறிட்டு இருந்தால், அடிக்கடி மாறிட்டு இருந்தால், அதுக்கப்புறமா நீயும் பகவானே பார்த்து என்னடா அது இப்படி பண்ணுறானே, இவனுக்கு சரியான ஒரு குரு இல்லை, குரு இருந்தால் ஸ்டடியாக இருப்பான், குரு இல்லாதால் குழம்பின்னு இருக்கான் அப்படின்றது தான் என்ன பண்ணுவான், பகவானே குழம்பு போய் உட்காந்துருப்பான். அப்போ உனக்கு ஒரு வழி காட்டினா அது பயன்படுத்திக்க மாட்டியே, இதுலேருந்து அது தவற, அதுலேருந்து இது தவறு அப்படின்னா நீ எப்படி கரையேற முடியும்? கரையேறவே முடியாது. அப்படியே குழம்பினே உட்காந்துருக்க வேண்டியது தான். அது மாதிரி ஒரு விஷயத்தை உறுதியாக பற்றி கொண்டால் கண்டிப்பாக அதுலேயே முன்னேற்றம் அடையலாம். அதுவே நம்மளை காப்பாற்றும். அதில் நீ திருட விசுவாசம் இருக்கணும், இது நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சும்மா உட்காந்துக்கூடாது. இப்போ எப்படி ஒரு முயற்சி எடுத்தார், பிருந்தாவனத்துக்கு போனார், ஒவ்வொரு இடமே சுற்றி பார்த்தார், அதை தெரிஞ்சுக்கினார், இது பண்ணார், அதுக்கு கைடன்ஸ் வரவங்களுக்கு எடுத்து சொன்னார், அப்படியே அதில் அப்படியே பிக்கப் ஆனார். அப்போ அதுக்கான முயற்சி எடுக்கணும். விஸ்வாசம், பகவானத்தில் நான் விசுவாசிக்கிறேன், அதனால் எனக்கு எல்லாமே தேடி கிடைச்சிடும், தேடி கிடைக்கும், அது வேறு விஷயம். அந்தளவுக்கு உனக்கு தபஸ் இருக்கணுமே, அது வரைக்கும் நீ முயற்சி பண்ணி தான் ஆகணும். அந்த பக்தி விஷயத்துலேயே நீ முயற்சி பண்ணணும், அந்த பக்திக்காகவே நீ உழைக்கணும், அந்த பக்தி விஷயமான சேவைகள்லேயே நீ முழு முயற்சியை இறங்கணும். அப்போ அந்த பக்தி வழியிலே உனக்கு ஒரு பழப்பு பகவான் ஏற்படுத்தும், அதுலேயே உனக்கு வாழ்க்கையை ஸ்திரமாக்கிடுவோம். இந்த சத்தியமாக நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்துன்னு இருக்குது. இப்போ கூட இது யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு நடக்கும். இதுதான் விஷயம். ராமநாமத்தை பிடிச்சிட்டார் மாம்பழ பெரியவா. என்ன பண்ணார், பாராயணங்கள்லாம் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலான்லாம் போனார். காசிக்கே போனார், சன்னியாசம் இருக்கும், அங்கே போய் இது பண்ணால், அங்கே போனால் இதை விட அங்கே அநியாயம் நடக்கிறத பார்த்தாரு. ஆஹா, இந்த சன்னியாசம்லாம் வேலைக்கு ஆகாது, சந்தோஷமாக இருக்கலாம், பகவான் நாம சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க வந்துட்டார். அதில் ராமநாமத்தை பிடிச்சிட்டு அது என்ன பண்ணார், இது என்ன பண்ணுறது, பெட்டகம், அந்த பெட்டகத்தின் மூலமாக ராம சந்நிதி ஏற்படுத்தினார். அது ஏற்படுத்தினா போதேந்திரால் தான் ராமநாமத்துக்கு ஒரு ஆள் தான் பிடிச்சிட்டார். அப்போ இது வரைக்கும் சந்நிதி நான் கேள்விப்பட்டேன், ராமநாம நோட்டு எழுதுறது கேள்விப்பட்டிருக்கேன். நோட்டு இவர் தான் பிரிண்ட் பண்ணார், எல்லாம் பண்ணார். ஆனால் ராமநாம அந்த நோட்டுகளே ஒரு பெட்டகமாக ஆக்கி, அதை சந்நிதி ஆக்கி, அதுக்கு புஷ்பங்கள்லாம் போட்டு எல்லாம் பண்ணி, அதையே ஆராதனை பண்ணி, அதுவே போய் எல்லாத்துலேயும் போய் பிரதிஷ்டை பண்ணி, எல்லா வீடுகளில் பிரதிஷ்டை, கோயில்களில் பிரதிஷ்டை, ஸ்தாபனங்களில் பிரதிஷ்டை, அங்கங்கே ஆகிய பாரத தேசம் பூரா பிரதிஷ்டை பண்ணி, அப்போ அதுலேயே அவர் ஒரு வழியை அந்த இடத்துல பகவான் ஏற்பாடு பண்ணிட்டார் பாருங்கள். அந்த ராமநாமத்திலே இத்தனையும் அவர் இன்ஜினியர், பில்டிங் கான்ட்ராக்ட் இன்ஜினியர் படிச்சிருக்கார். அப்போ அந்த ராமநாமத்திலே அந்த ராமநாமே அவர் காப்பாற்றிச்சு பாருங்கள். அவருக்கு ஒரு பழப்பை அது ஏற்பாடு பண்ணிச்சு பாருங்கள். மாம்பழம் பெரியவாக சொல்கிறேன், அந்த ராமநாமே அவருக்கு பழப்பை ஏற்படுத்திச்சு. அவருக்கு என்னென்ன பல புஸ்தகங்கள் போட்டார், அதுக்கான ராமநாமத்துக்காக முயற்சி பண்ணார், உழைச்சார், கஷ்டமாக
யாத்திரை 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 எத்தனை யாத்திரைக்கு நடந்தார் தெரியுமா? அவர் கால் சொல்லும் எத்தனை யாத்திரைக்கு போயிருக்குன்னு. அப்படி இருக்கும் அந்த கால் பார்த்தா, அப்படியே மெலிஞ்சு போய் அப்படி நடந்தார். யாத்திரையாக எல்லாரும் அவசியம் போனார். ராமநாமத்தை கர்ஜிச்சார். தைரியமாக அந்த ராமநாமத்தை உறுதியாக பற்றி கொண்டார். அதுவே அவருக்கு பழப்பு. அதுக்கான முயற்சி பண்ணணும். சும்மா உழைக்காமல் பகவன் நாமத்தை நான் பிடிச்சிட்டா எனக்கு எல்லாம் கொடுத்துடணும் அப்படி கிடையாது. பகவன் நாமத்துக்காக நீ உழைக்கணும். இறங்கி உழைச்சுன்னா அந்த நாமம் உன்னை வாழ வைக்கும். இதுபோல் ஒவ்வொரு பக்தியும் நான் ஹரே கிருஷ்ணா பிடிச்சினாரு, அச்சுதா பிரபுன்னு சொன்னேன், அவருக்கு ஒரு பழப்பு, அவருக்கு பகவான் வாழ வச்சது. அதே மாதிரி ஸ்ரீல பிரபுபாதா அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர பிடிச்சிருந்தார். உலகம் முழுவதும் அவருக்கு கோயில்கள் ஸ்தாபிச்சார். அப்படின்னா பெரிய பெரிய சாதனை சாதிக்க முடிஞ்சது அவரால். அப்போ பகவான் நாமத்தை பிடிச்சிட்டார். ராமநாமம் பப்ளிகேஷன் அந்த ராமநாமத்தை பிடிச்சா என்ன பண்ணாருன்னா அது எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணார். அந்த நாமத்தையே பிரதானமாக வச்சு இறைவனுடைய உருவத்தை ராமரை பிரதானமாக வைக்கல, ராமநாமத்தை பிரதானமாக வச்சு ராமாயண பாராயணம் பாகவத பாராயணம் கூட அங்கே அலோடு கிடையாது. ஒன்லி ராமநாமத்துக்கு மட்டும்தான் அலோடு. அந்த ராமநாமத்தை மட்டுமே பற்றி கொண்டு அவருக்கு என்னென்ன அவருக்கு பழப்பு ஏற்படுத்தலையா? பகவான் நல்லா வச்சுருக்காரா? வச்சில்லையா? இன்றைக்கி பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுறாரு. பல இடத்துலலாம் வாங்கினார். கோயம்புத்தூரில் இடத்த வாங்கினார். அதே சமயத்தில் கோவிந்தபுரத்தில் இடத்த வாங்கினார். அதெல்லாம் பணம் பகவான் பணம் கொடுத்துறான். அந்த ராமநாமத்தை பிடிச்சிட்டா பணம் செல்வம் தன்னாலே வந்துடும். அப்போ யாத்திரையாக போனார். அந்த யாத்திரையில் அவருக்கு நல்ல பல விதத்தில் அவருக்கு வருமானம், புஸ்தகங்கள் போட்டதில் வருமானம், யாத்திரைகளில் வருமானம், பல விதத்தில் அவருக்கு பிரதிஷ்டை பணத்தில் வருமானம், பல விதங்கள் அவருக்கு எப்படியோ பகவான் எப்படியோ ஒரு வருமானம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதனால் அவருக்கு நல்ல பணம் பழக்கம் பணம் நல்லா கிடைச்சிது அவருக்கு. அப்போ அதுலேயே அவருக்கு பகவான் ஏற்பாடு பண்ணிட்டான் பாருங்கள். இப்போ அந்த பகவான் நாமத்தை பிடிச்சதுனால என்ன குறைஞ்சிட்டார் அவர்? அதாவது பக்தி, அந்த பக்தியை உறுதியாக பற்றி கொண்டால் அதுலேயே பகவான் உனக்கு பழப்புக்கு வழியை ஏற்படுத்துவான். பழப்புக்கு மட்டும் வழிபடுறதுல உனக்கு சாப்பாடு குறைச்சி எப்போ நீ சாப்பிட்டு ஏம்பா நீ ஜீவிக்கணும்னா சாப்பிடணுமாப்பா, அந்த சாப்பாடுக்கு பணம் வேணுமாப்பா. அது பழப்பு வியாபாரம் இல்லை, வியாபாரத்துக்காக பண்ணல. அந்த ராமநாமத்தை உறுதியை பற்றி கொண்டு வியாபாரம்னா அப்போ இந்த ராமநாமத்தம் இல்லை மற்றதெல்லாம் எல்லாத்தையுமே அங்கீகரித்து எல்லாத்தையும் போயிருக்கணுமே வியாபாரம், எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணியிருக்கணும். அப்படி கிடையாது. அந்த ராமநாமத்தை மட்டும் உறுதியை பற்றி கொண்டாரா இல்லையா? அந்த ராமனை மட்டும் உறுதியை பற்றி கொண்டாரா இல்லையா? அந்த ராமணத்தை பற்றி கொண்டு அதுக்கான சேவைகளை முழு முயற்சியாக உழைச்சாரா இல்லையா? அந்த உழைப்புக்கு தேவையான மொத்த பலனும் கேட்கலையே, கொஞ்சம் பலனை எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நான் அடுத்த ஸ்டெப்பில் நான் யாத்திரைக்கு செலவு பண்ண முடியும். அதுக்கான வருமானத்தை கொஞ்சமாவது கிடைச்சா தானே நான் யாத்திரைக்கு செலவு பண்ண முடியும், அன்னதானத்துக்கு செலவு பண்ண முடியும். நான் சாப்பிட்டா தானே, நான் தெம்பாக இருந்தால் தானே நான் மற்றவங்களுக்கு உழைக்க முடியும், அந்த ராமநாமத்துக்காக நான் உழைக்க முடியும். அதுக்கு எடுத்துக்கிறது தப்பு இல்லை. ஜீவேன யாவதா அத்தியாவசிய தேவை எடுத்துக்கு தப்பு இல்லை. அதனால் இதெல்லாம் பண்ணார். அதில் வருமானம் வந்தது, அதுவே அதிகமாக வந்தது. அதையும் ராமநாமத்துக்குன்னே செலவு பண்ணார். அந்த வருமானத்தையும் ராமநாமத்துக்குன்னே செலவு பண்ணார். வேறு ஒன்றும் இல்லை. கைங்கத்துக்குன்னே செலவு பண்ணார். இன்னும் நிறைய பிரதிஷ்டைகள் பண்ணார். அவ்வளோதான். அப்போது அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கணும். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு அதே புஸ்தகமும் பிரிண்ட்டு போடணும், எல்லாம் பண்ணோம். ராமநாமத்தை பிரச்சாரம் பண்ணணும். அப்போ யாத்திரைக்கும் போகணும். அப்போ அவங்களுக்கு அன்னதானமும் பண்ணணும். எவ்வளோ விஷயங்கள். அப்போ அதுக்கு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு பஸ்ஸுக்கு பெட்ரோல்லாம் போட்டு எல்லாம் வாகனங்களுக்கு செலவு பண்ணிட்டு அந்த டிரைவருக்கு எல்லாருக்கும் சம்பளத்தையும் கொடுத்துட்டு முடியுமான்னு அதுக்கான பணம் அப்போ சம்பாதிச்சா தான் முடியும். அப்போ பணத்துக்கு ஆசைப்படுறது சொல்ல முடியாது. அங்கே பணத்தை அதை சம்பாதிச்சா தான் முடியும். அப்போ பிரதிஷ்டைகள் மூலமா எல்லாம் கிடைச்ச அந்த பணத்தினால எல்லாருக்கும் சம்பளத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி சாதாரண விஷயம் இல்லை. அந்த ராமநாமத்துக்காக உழைச்சார். அந்த ராமநாமே அவருக்கு பழப்பை ஏற்படுத்தி கொடுத்தது, அவரை வாழ வச்சது. இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். வாரம் ராமநாம சங்கீர்த்தனம் நடக்குது. இன்றைக்கி பெரிய பில்டிங் கட்டுறார். பழைய பில்டிங் அடிச்சுட்டு புதிய பில்டிங் கட்டுறார். ராமநாம ஸ்தாபனம் கட்டுறார். இது மாதிரி நாம் எதை பிடிச்சிக்கிறோமோ அந்த ஒன்றை உறுதியாக பற்றி கொண்டு அதில் நாம் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு இவங்களாம் பிரமாணமாக இருக்காங்க இல்லையா? இன்றைக்கி பிரமாணமாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் பிரமாணம் தானே. நீ பாகவதம் மட்டும் போதும், பாகவதம் மட்டும் பற்றிக்கொள். அந்த பாகவதமே உனக்கு பழப்பை ஏற்படுத்தும். ஸ்ரீ அண்ணா என்ன பண்ணார்? பாகவதம் தான். பாகவதம். பிரம்மஸ்ரீ சுந்தரமோகன் என்ன பண்ணார்? பாகவதம் எத்தனை பேர் காப்பாற்றிருக்கு? எவ்வளோ பேர் காப்பாற்றலை யோசிப்பாங்க. எத்தனை பேர் காப்பாற்றிருக்கிறது இருக்கோம். யாரை காப்பாற்றலை? பாகவதம். அதை பிடிச்சவங்க ஒருத்தவங்களும் கெட்டு போனது கிடையாது. எல்லோரும் நல்லா தான் வாழ வச்சிருக்கு. இதே அண்ணா சொல்கிறார். கடைசியில் பாகவதம் முடியும் போது சொல்கிறார், பாகவதம் எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. பாகவத்தை பற்றி கொண்டவர்கள் நல்ல சேமமாக நல்லா சௌக்கியமாக தான் இருக்காங்க, தவிர யாரும் கெட்டு போனவும் கிடையாது அப்படின்றது. அப்போ பகவத் பக்தி உன்னை வீண் போக செய்யாது. மேலும் உனக்குள்ள பக்தியை வளர்க்க செய்யும். நீ முயற்சி பண்ணணும். அந்த நீ பிடித்து கொண்ட பாவன்ற ஹரே கிருஷ்ணாவோ ஹரே ராமாவோ பிடிச்சு கொண்ட அதுக்காக நீ என்ன உழைச்ச?
நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நம்ம உனக்கு நீ அந்த நாமத்துக்காக நீ என்ன செய்த, அப்போ தான் நாம உனக்கு செய்யும். நான் நாமா சொல்கிறேன், ஆள் தான் என்னை வரையும் நான் பார்த்துக்கினேன், என் வீட்டு வரையும் நான் நாமா சொல்கிறேன், நான் பாகவதம் படிக்கிறேன், நான் ஆள் தான் போதும், நல்லா இருக்குது, ஆள் தான் இருக்குது. அப்போ இருக்கிறதோட தான் ஆள் தான் உனக்கு தேவை, அத்தியாவசிய தேவை என்னமோ அந்த கொஞ்சத்துலேயே தான் இருக்கணும். நீ வெளியே வந்தால் தான் அந்த ராமநாமத்துக்காக முயற்சி பண்ணு, உழைச்ச எல்லாம் பண்ணால் தான் மேலே மேலே முன்னேற்றங்களை பார்க்கலாம். பல பக்தர்களை நீ உருவாக்கலாம். நாமத்தை பிரச்சாரம் பண்ணலாம். எல்லாம் அது நம்மளுக்கு எல்லா வழியும் ஏற்படு, அதுக்கு வழி திறந்து கொடுத்துனே இருக்கும். அது எல்லாம் கிடையாது, இவ்வளோ தான் லிமிட்டு, உன் முன்னேற்றத்துக்கு இவ்வளோ தான் லிமிட்டு அப்படி கிடையாது. உலகம் முழுவதும் ஸ்ரீ பிரபுபாதா உலகம் முழுவதும் இவ்வளோ கோயில்கள் ஸ்தாபனம் பண்ண அதான் எல்லையாண்ணா, அதுவும் எல்லை கிடையாதுன்றார். 14 தடவை உலகத்தை சுற்றி வந்தார். ஹார்ட் அட்டாக் அவர் பேஷண்ட், அவர் 2 தடவை ஹார்ட் அட்டாக், 3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஆனாலும் அவர் அதுக்கு மேலே ஒரு 7 வருஷம் 8 வருஷம் பகவான் உயிரோட வாழ வச்சு, 10 வருஷமாக என்ன உயிரோட வாழ வச்சு, அது பிறகு பல கோயில்களை ஸ்தாபிக்கும்படி செய்து எவ்வளோ பக்தர்களை, எவ்வளோ சன்னியாசிகளுக்கு சன்னியாசம் கொடுத்து எவ்வளோ பக்தர்களை உண்டாக்கி அந்த பக்தி மேலே மேலே இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கே தவிர பக்தி குறையல. இதான் லிமிட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த வளர்ச்சி பெருசாக போயிட்டே இருக்கும், அந்த பக்தி வளர்ச்சி. அதனால் அந்தளவுக்கு உனக்கு அந்த ஃபெய்த்ஃபுல், அந்த நம்பிக்கை, அந்த பிலீவ்னஸ் நமக்கு இருக்கணும். அந்த பிலீவ் நமக்குள்ளே இருக்கணும். அவ்வளோ நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். அந்த தெய்வத்து மேலே இருந்தால் கண்டிப்பாக அது பலன் கொடுத்துனே இருக்கும். ஆனால் நம்ம அதனுடைய கொள்கைகளை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். உண்மையாக இருக்கணும். அந்த ராமநாமத்தும் இல்லாட்டி ஹரே கிருஷ்ணமா அந்த நாமத்துக்கு உண்மையாக இருக்கணும், அந்த தெய்வத்துக்கு உண்மையாக இருக்கணும், பொய் இருக்கக்கூடாது, மனசில் கவனம். அதுக்காக உழைக்கணும், அதுக்காக பகவதர்ப்பணமாக உழைக்கணும். அப்போ உனக்கு எல்லாமே பகவான் கொடுப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். இது வியாபாரமாக பண்ணுறவங்க தான் பேர் கெட்டு போயிடுது. இது பகவதுக்காக அர்ப்பணம் பண்ணவங்க யாரும் வியாபாரமாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா பகவத் பக்தியில் முன்னேற்றம் அடைகிறவங்களுக்கு பக்தியில் தான் அவங்க சக்தியாக இருப்பாங்களே தவிர இதெல்லாம் தன்னாலே வரும். தன்னாலே வரதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க, அதனால் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. வியாபாரத்தினால சம்பாதிக்கலை, அது தன்னாலே கிடைக்குது அவங்களுக்கு. அவங்க சும்மா போனோட அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா பகவான் அனுகூலமாக இருக்கிறதுனால அதை வச்சு நன்னத்திலையும் பக்திக்கே செலவு பண்ணுவாங்க, தங்களுக்குன்னு எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் பக்தருடைய ஒரு சுபாவமே. இது ராமநாம பப்ளிகேஷன்ஸ்லேயும் பார்க்குறோம், இதே போல் நம்ம இஸ்கான்லேயும் பார்க்குறோம். பக்தர்களுக்கே செலவு பண்ணுறாங்க, திருப்பி பிரசாதத்துக்குன்னு செலவு பண்ணுறாங்க. தாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. தாங்கள் எதை கிடைச்சது வரைக்கும் பிரசாதம் சாப்பிட்டு தான் பக்தர்களாக இருந்துருக்காங்க. அவங்க தாங்கள் எஜமானா காண்பிச்சிக்கல. இது ராமநாம பேங்க்லேயும் பார்க்குறோம், மற்ற இடத்துலையும் பார்க்குறோம். பக்தர்களாக தான் இருக்கிறாரு. சொல்லப்போனால் மற்றவங்க தான் எஜமானாக இருக்காங்க. இவர் தாசனாக தான் உட்காந்துருக்காரு. இவர் தெரியுமா, ஒரு சேவகனாக தான் வேலை செய்கிறாரு. அப்படி தான் இருக்கணும். அதான் பக்தி. சரி, ஓகே. அதனால் பக்திக்காக நீ பகவான் எல்லாம் கொடுத்துருவான், பகவான் நாமசனா கொடுத்துருவான். என்ன கொடுத்துருமோ அதான் கொடுப்பான். நீ மேலும் மேலும் இந்த பக்தி வளர்க்கணும், பிரச்சாரம் பண்ணால் அதுக்கு தேவையான பணம். அப்போ நீ வெளியே உழைக்கணும், அந்த ராமத்துக்காக உழைக்கணும். அந்த பக்திக்காக உழைச்சோம்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பு பகவான் முன்னேற்றம் அடைய வைப்பான். உனக்கு வழிகள் காட்டுவான். உனக்கு யார் லிங்க் பண்ணுமோ அவங்கள லிங்க் பண்ணி பல கான்டாக்ட் கிடைக்கும். பல விஷயங்களில் நம்மளுக்கு அப்படியே அடுத்த ஸ்டெப்பில் முன்னேற்றம் அடைய முடியும். இதை நான் செய்கிறேன்னான்னு கேட்காதீங்க. இது செய்தவங்களை பார்த்து நான் அப்படியே சொல்கிறேன், அவ்வளோதான். இது செய்தவங்களை நான் நேரில் பார்த்துருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன். அப்படியே கான்டாக்ட் கிடைக்கும். அப்படியே அவங்களுக்கு அப்படியே தன்னாலே அப்படியே பக்தி பரவும். அவமானங்களை தாங்கணும். மெயினாக சொல்லப்போனால் அவமானங்களை தாங்கணும். நிறைய அவமானங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும், தடங்கள் ஏற்படும், பண கஷ்டம் ஏற்படும், மன கஷ்டம் ஏற்படும். எல்லாத்தையும் தாங்கி தான் இந்த பக்தியில் பகவத் பக்தியில் அந்த போராடி தான் இந்த பக்தியில் நான் முன்னேற்றம் அடைய முடியும். அதில் உறுதியாக இருந்துட்டுனா அதுக்கு பிறகு உனக்கு நீ கவலைப்படுறதில்லை, நீ உட்காந்துடலாம். அது பக்தி தன்னாலே முன்னேற்றம் அடையலாம். ஆனாலும் அந்த உழைச்ச கால் சும்மா இருக்காது. மேலும் பக்திக்கே உழைக்கன்னு தான் தோணும். இன்னும் ஓடுற கால் ஓடிந்தான் இருக்கும். இன்னும் ஏன் அந்த இடத்துலாம் விட்டு அந்த இடத்துலாம் பக்தி பிரச்சாரம் பண்ண போய் அங்கெல்லாம் பகவான் நாம நோட்டு கொடுப்போம், அங்கெல்லாம் நாம பிரச்சாரம் பண்ண அங்கெல்லாம் பிரதிஷ்டை பண்ண அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு தூண்டினே இருப்பார். இன்னி கூட ஒரு ஏன்னா உட்காந்து இல்லாமே அதான் எல்லாம் போயிடுச்சு. இனிமேல்ட்டு அப்படி உட்கார மாட்டாங்க மகாத்மாக்கள்லாம். இன்னும் உழைக்கணும், இன்னும் நிறைய பேர் இடத்துல பகவத் பிரச்சாரம் பண்ணணும், பகவான் பிரச்சாரம் பண்ணணும். அப்படி தான் போயிட்டே இருப்பாங்க. அவளுக்கு ஓய்வே கிடையாது. நல்லா சாப்பிட்டு தூங்குறது அவங்க வேலை கிடையாது. சாப்பிட்றதே மறந்துடுவாங்க, தூக்கத்தையே மறந்துடுவாங்க. இன்றைக்கி எங்கே போகலாம், எங்கே யாத்திரைக்கு போகலாம், எங்கே வசதி, அதெல்லாம் வசதியாவது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மக்களை அவர் இடும் போகிற மக்களுக்கு தான் வசதி பார்ப்பாரே தவிர அவருக்கு வசதி பார்க்க மாட்டார். எங்கே இருந்தாலும் உட்காந்துருவார் அவர். ஆமாம், எங்கே போனாலும் படுத்துப்பார். அவர் சின்ன ஒரு குடிசை கொடுத்தா கூட அவங்க உட்காந்துருவார் அவர்.
ஆனால் மக்கள் கூட ஆயுஷம் போகிற மக்கள் வசதி பார்ப்பார். நல்ல ஒரு கல்யாண மண்டபம், நல்ல ஏசி ஹால், அது மாதிரி இல்லாட்டி நல்ல எல்லா வசதிகள், பாத்ரூம்ல எல்லாம் வசதிகள் இருக்கணும் அப்படின்ற இடத்துக்கு தான் இட்டு போவார் அவர் யாத்திரைக்கு போனான். ராமநாமாமா மாம்பலத்தில். அது மாதிரி நம்மளுக்கு எல்லாம் நம்ம வசதி பார்ப்பாரே தவிர அவர் வசதி பார்த்துக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு எங்கோனாலும் படுத்துவார், எங்கோனா உட்காந்துருவாரு. அது மாதிரி அவர் மற்றவங்க அவர் கூட இருக்கிற எல்லாரும் சீடர்கள்லாம் எல்லாம் கூட ஒத்துழைக்கலாம் அவர் அப்படி விட மாட்டாங்க. அவருக்கான இடத்தையும் ஏற்பாடு பண்ணிப்பாங்க. அப்புறமா தான் அவர் ஏற்றுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி பகவானுக்காக தான் சொல்கிறேன். அச்சுதா பிரபு சொன்னேன் இல்லையா, அவர் என்னென்னா ரோடோடு அழிஞ்சார், நடந்தே போனார் அந்த பரிக்கிரமா. நடையா என்னையா இப்போது? இல்லை, நான் சொகுசாந்தா தான் பக்தி பண்ணுவேன். சொகுசாந்து பக்தி பண்ணால் தபஸ் இல்லை. அது சொகுசாந்த பக்தி பண்ண நான் இந்த ஜென்மத்தில் நீ மோட்சம் அடைய முடியாது. சொகுசை தூக்கி போடு, தேக தர்மத்தை மற, பாகவ தர்மத்தை நினை, அவள்தான். தெஜலோக தர்மான் சேவான் சாது புருஷான் ஜெகி காம திருஷ்ணாம் சொல்லியிருக்கா இல்லையா? சேவைகள் போ, சாதுக்கள் தேடி ஓடு. காம திருஷ்ணம், அந்த ஆசைகள், உலக ஆசைகள் உள்ள உலக ஆசைகள் உள்ள அந்த அந்த விருப்பத்தை விட்டுடு, வெட்டியறி தூக்கி போடு. அந்நிய தோஷ குணச்சிந்தனம் ஆசு முக்துவா சேவா கதாரசம் அஹோ பிபதாதரேன்னு ஓடு. கிருஷ்ண கதைக்காக ஓடு. அவன் கதையை தெரிஞ்சுக்கோ. என்னென்ன சொல்லியிருக்கேன் எல்லாமே தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டவொடனே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்காத. பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கோ. நிறைய அப்சர்வேஷன், நிறைய கேளு, அப்புறமா பேசு. அப்புறம் 4 பேருக்கு நல்ல விஷயங்களை, உனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லு. அதான் பக்தி பிரச்சாரம். பகவானுக்காக நீ என்ன உழைச்ச? ஒன்றும் இல்லைங்க. ஒரு கிறிஸ்டின் மதத்தை பரப்புகிறவங்க அவங்க எவ்வளோ பேம்ப்ளெட்ஸை விடுறாங்க, எவ்வளோ அந்த கிறிஸ்டின் எப்படி பரப்புகிறாங்க, எப்படி சொல்கிறாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவ தவிர எங்களுக்கு அது இயேசு கிறிஸ்துவ அண்டலைன்னா உலகம்லாம் அழிய போகுது, இயேசு வரப்போகிறார், அதுதான். உடனே இயேசு கிறிஸ்து இல்லைன்னா உங்களுக்கு வேறு நித்திய ஜீவன் கிடையாது, உங்களுக்கு வழி கிடையாது, நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன், அதை தவிர வேறு மோட்சம் கிடையாது அப்படின்னு எவ்வளோ உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அந்த கிறிஸ்டின்ஸ்லாம் பாருங்கள். எவ்வளோ உறுதியாக இருக்காங்க அந்த சேவையில், அந்த ஊழியத்தில் அவங்க எவ்வளோ சத்தியாக கடைப்பிடிச்சு அந்த வலுக்கிறாங்க பாருங்கள் அதில், அந்த கிறிஸ்டின்ஸில். அப்போ இந்த சனாதன தர்மத்தில் இந்த கிருஷ்ண பக்தர்கள், ராம் பக்தர்கள்னால் குறைச்சிடலாம். அது மாதிரி எப்படி ரோடோட பிரச்சாரம் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா அதுக்காக இறைவனுக்காக உழைக்கிறாங்க பாருங்கள். யோசித்து பார்க்கணும். அது மாதிரி நம்மளும் இறைவனுக்காக உழைக்கணும். நீ உனக்கு பிடிச்ச தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துக்காக நம்ம உழைக்கணும். அந்த தெய்வத்துடைய நாமத்தை 4 பேர் சொல்ல வைக்கணும். அந்த தெய்வத்துடைய கதைகளை 4 பேருக்கு சொல்லணும். நீ அப்போ தான் நீ பக்தியில் ஸ்திரமாக இருக்க முடியும். அப்போ 4 பேர் நம்ம சொல்கிறதுனால தான் உன் பக்தி வளரும். நல்லா புரிஞ்சுக்க. இறைக்க கேள்நீர் சுரக்கும்னா ஞானத்தை இறைக்கிறனா ஞானம் பெருகும், பக்தி இறைக்கினா பக்தி பெருகும். உனக்குள்ளே எதை இறைக்கிறாயோ அது உனக்குள்ளே பெருகும். அப்போ மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறேன்னா அப்போ உன் மனசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீ எடுத்து சொல்ல முடியும். அப்போது நம்மளுக்குள்ள ஞானத்தை வளர்த்தோம்னா நீ அது கற்ற வித்தையை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் உனக்குள்ளே வித்தை வளரும். அப்போ 4 பேரத்தில் நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது, பகவத் விஷயத்தில் எடுத்து பிரச்சாரம் பண்ணும்போது சோம்பேத்தனப்பட்டு இந்த வீட்டில் உட்காந்து தான் நடக்குமா? நடக்காது. 4 பேருக்கு முயற்சி பண்ணு. வெற்றிய தோல்வி அதுதான் பகவான் சொல்ல, கீதை சொல்கிற வெற்றி தோல்வி தொந்து அதீதா, இது இரட்டைகள் கடந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் முயற்சி பண்ணலன்னு ஒரு குறவு உனக்குள்ளே இருக்கக்கூடாது. பகவானுக்காக நான் சேவை செய்யலை, பகவான் பிரச்சாரம் நான் பண்ணல, பகவான் நாம பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு ஒரு குறை உனக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் முயற்சி பண்ண தோல்வி ஆகிட்டேன், பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சோட பரவாயில்ல, அது நம்மளுக்கு தோல்வி இல்லை, பகவானுக்கு தோல்வி. பகவான் தோல்வி அடையவேணா. ஸ்ரீராம ஜெயம். பகவான் நாமத்தை சொன்னவங்களுக்கே ஜெயம். ஜெயத் ஹரிபோல ராமகன் ஆஞ்சநேயர் சொல்கிறாரு. அப்படி மாதிரி ராமநாமத்தை எடுத்துன்னு கையில் எடுத்துன்னு நீ பிரச்சாரம் பண்ணு, உலகத்து பகவானுக்காக நீ உழைச்சன்னு சொன்னால் உனக்கு பகவான் தோல்வியே கருத மாட்டான். மேலும் மேலும் உனக்கு வெற்றிகள் தான் கூடிகிட்டே இருக்கும். சின்ன சின்ன சோதனைகள் வரும், சின்ன சின்ன அவமானம், அதெல்லாம் தாண்டி போய்டும். கடந்து போயிட்டேன்னா அதுக்கப்புறமா உனக்கு வேறு மாதிரி, அதுக்கப்புறமா நீ அந்த கஷ்டங்களை நிறைய புண்பட்ட மனிச்சு இல்லையா, அதனால் சொகுசில் உட்கார மாட்டேன். இன்னும் மேலும் கஷ்டங்களை தாங்கிறதுக்கு தயாராகிடுவேன். நான் போராட்டத்துக்கு தயாராகிடுவேன். அந்த தைரியம் உனக்கு அந்த தில்லு கட்சிடும். அந்த தில்லு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இன்னும் போராடியாவது என்னென்னா இன்னும் எங்கெங்கே போய் அரசியல் லெவலில் எல்லாத்துலேயும் போய் நீ பக்தி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நீ துணிச்சிடுவேன். அவள் தான் பகவானுக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடுவேன். அப்போ ஃபஸ்ட்டு கஷ்டங்கள் தான் கஷ்டமாக இருக்கும். கஷ்டங்களை நல்லா தாங்கி பழக்கப்பட்டவங்களுக்கு கஷ்டத்தை பெருசாக நினைக்க மாட்டான். அந்த கஷ்டத்தை தாண்டி அதுக்கு மேலே பக்திக்காக பயங்கரமாக உழைப்பான். அவன் ஃப்ரீயாக உழைப்பான். நாடு விட்டு நாடு போவான், கண்டம் விட்டு கண்டம் போவான். எல்லாத்துலேயும் போய் பிரச்சாரம் பண்ணி அப்படியே ஸ்ரீல பிரபுபாதா எப்படி பண்ணாரோ அப்படி பண்ணார். ஆரம்பத்தில் தான் சோதனைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
சோதனைகளை தாங்கக்கூடிய நெஞ்சு வந்து அப்போ பகவான் காப்பாற்றுறது அவன் உணர்ந்துட்டான்னா, பகவான் காப்பாற்றுதல் நம்மளுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்னு அப்படி நிச்சயம் பண்ணிட்டான்னா, அவருக்கு எங்கே போனாலும் பகவான் காப்பாற்ற போகிறான். கண்ட விட்டு கண்ட போனாலும் அந்த தைரியத்தில் அவன் எங்கே போனாலும் அவனுக்கு ஜெயந்தான். அப்போது நமக்காக உழைச்சி நம்ம குடும்பத்துக்காக உழைச்சது போதும். பகவானுக்காக உழைப்போம், பகவான் நாமத்துக்காக உழைப்போம், பாகவதத்துக்காக உழைப்போம். அது நீ எதை பற்றி கொள்கிறாயோ, உனக்கு பாகவதம் தான் பிடிக்கும், பகவான் நாமத்தை விட பாகவத பாராயணமே போதும். நான் பாகவராயணமே 4 பேருக்கு பாகவதம். இப்போது ரோஹிணி சப்தாகம்னு ஒரு சப்தாகம் அவங்க வந்து என்னென்னா மாதம் பாராயணம் வச்சுருக்காங்க. அது எப்படி படிப்படியாக டெவலப் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த பாராயணமே நாம சங்கீதமும் கிடையாது, பாராயணம் மட்டுமே. அதுவே அவங்களுக்கு தபஸ். அது எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க பாருங்கள். அதுமாதிரி 4 பேர் இப்போ பாராயணம் பண்ண வைக்கிறாங்க, 4 பேர் படிக்க வைக்கிறாங்க. அந்த புண்ணியம் அவங்களுக்கு வந்து சேரும். அது இன்னும் தீவிரமாக ஆக்குனாங்கன்னா எல்லாத்துலேயும் பாராயணங்கள், அங்கங்கே பாராயணம் நிறைய பாராயணங்கள் ஏற்பாடு. அப்போ பாகவத பிரச்சாரம் நடக்குது பாரு. அப்போ ராமாயண பிரச்சாரம். அப்போ சுபத்ரா மாதாஜி, அதாவது என்னன்னா அண்ணனுடைய பெண், அவங்க வந்து ராமாயண பாராயணம் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க, எல்லாரையும் படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. அது எந்த ராகத்தில் பாடணும் அந்த ராமாயணத்தை அப்படின்லாம் சொல்லி அதில் அவங்க அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க பாருங்கள். அந்த ராமருக்காக உழைக்கிறாங்க பாருங்கள், அதை பார்க்கணும். அப்போ ராமாயண கதையும் அங்கங்கே சொல்கிறாங்க. ஸ்ரீ ஹரிஜி, ரங்கஜி எல்லாம் பகவத் சேவையிலேயே பகவானுக்காக உழைக்கிறதுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிட்டாங்க. அவங்களாம் தியாகிகள், அப்படிப்பட்ட மகாத்மாக்கள். அவங்கள பகவான் சேமாக தான் வாழ நல்லா தான் வாழ அவங்களுக்கு ஒரு குறைச்சலும் இருக்காது. பகவான் நல்லா வாழ நல்லா சேமாக வாழ அப்போது நம்ம பகவான் நமக்கு செய்கிறது இருக்கட்டுங்க, நம்ம பகவானுக்காக என்ன செய்தோம், என்ன தியாகம் பண்ணோம். உனக்கு கொடுத்துருக்கானே, நல்லா தான் இருக்கிறியே, சாப்பாடு குறைச்சல் இல்லையே, உணவு உடுக்க ஆடையெல்லாம் கொடுத்துருக்கானே, போதுமே. இப்போ நீ பகவானுக்காக உழைக்கலாமே. இப்போ தான் நீ ஒரு நிதானத்துக்கு வந்தாச்சு, உனக்கு செட்டில்மெண்ட் ஆயாச்சு. நீ ஆடம்பர தேவைக்கு தான் இப்போ நீ ஓடுறியே தவிர அத்தியாவசிய தேவை உனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையே. அவள் பகவானுக்காக நீ உழைக்கலாமே. ஏன் சும்மா உட்காந்து இருக்க வீட்டில்? எழுந்துரு, கிளம்பு. நீ எதை பற்றி கொண்டாயோ அந்த விஷயத்தை, ராமாயணத்தை பற்றி கொண்டு அந்த ராமாயணத்தை 4 பேருக்கு எடுத்து சொல்லு, ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணு. ராமநாமத்தை 4 பேர் சொல்லவை, ராமநாமத்தை எழுதவை நோட்டு கொடுத்து. இல்லை பாகவதத்தை பற்றி 4 பேர் சொல்லு. ஏதாவது ஒன்று பண்ணு. பகவானுடைய சேவையில் பூர்ணமாக ஈடுபடு. உட்காராத வீட்டில், எழுந்துரு. இப்போ பகவானுடைய சேவையில் பூர்ணமாக ஈடுபடு. நல்லா சாப்பிட்டு தூங்காத, வீட்டில் சோம்பேத்தனப்படாத, எழுந்து பகவானுக்காக சேவை செய். அப்படி இருக்கணும். வெயில் இருந்தால் மழை அதெல்லாம் பார்க்காத, பகவானுக்காக கிருஷ்ணனுக்காக, அந்த ராமனுக்காக, ராமார்ப்பண வஸ்து அப்படின்னு. காயேன வாச்சா மனசேந்திரியேத்வா புத்தியாத்மனவா பிரகதே ஸ்வபாவாத்து கரோமி எத்த சகலம் பரஸ்மை நாராயணா ஏது சமர்ப்பயாமி. அதுக்கு தான் இந்த உடம்பு, மனசு, காயம் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணுறேன்னு வாயில் சொன்னால் போதுமா? உண்மையிலே அர்ப்பணம் பண்ண வேணாமா? இந்த உடம்பால் உழைக்க வேணாமா? காயேன வாச்சா, வாக்கால் பகவத் பிரச்சாரம் பண்ண வேணாமா? உடம்பால் பகவானுக்காக சேவை செய்யணும், கோயில் அலைய வேண்டாமா? பக்தர்களை தேடி ஓட வேண்டாமா? மகான்களை தேடி ஓட வேண்டாமா? அவங்களுக்கு 4 விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல வேணாமா? உடம்பால், வாக்கால், காயத்தினால, மனசுனால பகவத் தியானம் பண்ண வேண்டாமா? யோசிச்சு பாருங்கள். இந்திரியங்களால் அந்த புஷ்பத்தை எடுத்து போடுறேன், பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறேன், பகவானுக்கு சேவை செய்கிறேன், இதில் பூர்ணமாக நீ ஈடுபடு, கஷ்டப்படு. அப்புறம் ஒன்று கஷ்டம் இல்லாமல் பகவான் பாதுகாப்போம். கொஞ்ச நாள் கஷ்டம், ஆனால் பல நாள் சந்தோஷம். நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு பகவான் எதுவும் கொடுக்கல, குறை சொல்லி உட்காந்துருந்தா பகவானுக்கு நான் செய்த, பகவான் எனக்கு ஒன்றுமே செய்யலை. நான் நாமா சொல்கிறேன், பாகவதம் படிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ராமாயணம் படி எல்லாம் பண்ணி, எனக்கு பகவான் எனக்கு ஒன்றுமே செய்யலை. உட்காந்து கச்சேரி உட்காந்து இருக்க வேண்டியது தான். முன்னேற்றமே இருக்காது. நான் சொன்னல, இத்தனை பேர் உதாரணம் சொன்னேன் இல்லையா? ஒரு முரளிதர சுவாமிஜி ஆரம்ப நிலையில் எங்கே இருந்தார்? வேற ஒருத்தர் வீட்டில் தங்கி எப்படியோ இருந்தார். கடைசியில் அந்த டிவிலெலாம் பிரச்சாரம் பண்ணி 4 இடத்துல அந்த பகவான் நாம ஹரே ராம ஹரே கிருஷ்ணனுக்காக குருனுடைய ஆசீர்வாதம், ஸ்ரீ அண்ணாவுடைய ஆசீர்வாதத்தினால, அதே சமயத்தில் யோகிராம் சரத்குமாரோட ஆசீர்வாதத்தினால அவர் என்ன தொடர்ந்து என்ன பண்ணார்? பக்தியில் முன்னேற்றம் மட்டும் எல்லாத்துலையும் பிரச்சாரம், வாழ்க்கையை தியாகம் பண்ணி அப்படிப்பட்ட பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சுண்டு யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட மகாத்மஹான் சத்குரு முரளிதர சுவாமிஜி ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்? இப்படியா இருந்தார்? காஞ்சி மகாமடத்தில் சேவை செய்திருந்தார். அங்கே அப்படியே படிப்படியாக சில மகானுடைய அறிமுகம், அப்படியே இந்த நாமத்தை படிச்சுட்டார், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. அப்போ அந்த மகாத்மாக்களுடைய பரிச்சயம், அண்ணானுடைய பரிச்சயம், அண்ணானால் பெரிய அனுகிரகம் பெற்றார். அப்படியே அண்ணாவுடைய தபஸினால் அப்படி குரு ஆசிரித்து அப்படியே படிப்படியாக அந்த பகவான் நாமத்தை சொல்லி 4 இடத்துல பிரச்சாரம் பண்ணி, இந்த மக்களுக்கு நாமத்தை பிரச்சாரம் பண்ணி ஓடி உழைச்சி இன்றைக்கி அப்புறமா பகவான் அவரை சேமாக வாழ வச்சுருக்கார். இப்போவும் உழைக்கிறார். இப்போ அங்கங்கே உபன்யாசம், நாம பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்குது.
யூடியூப்பில் பார்க்குறோம், வேலையத்தில் பார்க்குறோம். அவருடைய சிஷ்யர்களே உழைக்கிறாங்க கடுமையாக, பகவத் பக்திக்காக உழைக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ விஷயம் நடக்குது. யாரும் சும்மா இல்லை. பகவத் பக்தர்கள் சும்மா உட்காந்துட்டு சாப்பிட்ற பக்தர்கள்லாம் உட்காந்து சோம்பேத்தனமாக சாப்பிடுவாங்க. யார் சொன்னது? அவங்க உழைக்கிறதுல கால்வாசி கூட உழைக்க முடியாது நம்மளால். அப்படி உழைக்கிறாங்க. அங்கங்கே பாகவத பிரச்சாரம், ராமாயண பிரச்சாரம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ருசிகரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதனால் அது சோம்பேத்தனம் மாத்திரம் இல்லை, அதுவும் உழைப்பு தான். நாமத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதனால் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பக்தர்கள்லாம் உழைச்சி தான் சாப்பிட்றாங்க, சும்மா ஒன்றும் சாப்பிடல. இப்படி அங்கங்கே கஷ்டப்பட்டு அங்கங்கே உபன்யாசம் பண்ணி, அங்கே பிரச்சாரம் பண்ணி, ராமநாமம் பிரச்சாரம் பண்ணி, பகவத் பக்தி பிரச்சாரம் பண்ணி, இப்போ மகாராஜ சத்குரு முரளிதர சுவாமிஜியுடைய பக்தர், அவருடைய சிஷியர்களே அப்படி உழைக்கிறாங்க, கஷ்டமாக உழைக்கிறாங்க, கடினமாக உழைச்சி அப்படி பக்தி பிரச்சாரம் பண்ணி, அதில் பகவான் அதனால் படி அளக்கிற விஷயத்தில் தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஈரோடு பாலாஜி அவ்வளோ மகாத்மாக்கள், அவங்களும் மகாத்மாக்கள் தான். யாருமே குறைச்சி, பக்தியில் இருக்கிறவங்க யாருமே குறைச்சலாம் மதிப்பிடவே கூடாது. அவங்களாம் ரொம்ப வசதி, பகவானால் அழைக்கப்பட்டவர்கள், பகவானுடைய வரம் பெற்றவர்கள், பகவானிடத்திலிருந்து பாகவதருடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள், குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், அவங்களாம் சிறந்து விளங்குகிறார்கள். அவரெல்லாம் நம்ம போற்றி துதிக்கணும். கண்டிப்பாக நம்மளால் அப்படி முடியலனாலும் அவர்களை குறை சொல்லாமையாவது இருக்கலாம், குறை சொல்லாமையாவது இருக்கலாம். அவங்களாம் மகாத்மாக்கள். அவங்களாம் அப்படி பக்திக்காக உழைக்கிறவர்கள். நம்ம என்ன பண்ண, குடும்பத்துக்காக உழைக்கிறோம், சுயநலத்துக்காக உழைக்கிறோம், சுயநலத்துக்காக உழைக்கிறவங்களை காட்டிலும் இது மாதிரி பக்திக்காக உழைக்கிறோம், பகவானுக்காக உழைக்கிறதும், மக்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி மக்களுக்காக உழைக்கிற இவங்க எவ்வளோ மேலானவர்கள். அவங்களோட சுயநலத்துக்காக உழைக்கிறவங்க காட்டிலும் இவங்க மேலானவர்கள் அல்லவா? யோசிச்சு பாருங்கள். அப்போ மகாத்மாக்கள் தான் சொல்லணும், சாதாரண அர்த்தம் சொல்ல முடியுமா? அல்ல, மகாத்மாக்கள் என்றவா சொல்ல வேண்டும். அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால் பக்திக்காக நம்ம என்ன செய்தோம்? பகவானுக்காக உழைக்கணும். ஆனால் ஒன்றைப்படி உறுதியாப்படி, அந்த ஒன்றில் உனக்கு விசுவாசம் திடமாக இருக்கட்டும். அதில் நீ பற்றி கொண்டு அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லு. ஏதோ ஒரு மார்க்கத்தில் பக்தி மார்க்கம்னா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாத. அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணு. ஆனால் பகவான் நான் ராவணம் சொல்கிறேன், சரி நீங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்ல ஒரு நல்ல விஷயம், அதே நல்லா இருக்குது, அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு வாங்க. அப்போ உன் மேலே மரியாதை ஏற்படும் அவங்களுக்கு. நீ என்கரேஜ் பண்ணிட்டு வந்தலாம். இல்லை அதெல்லாம் வேஸ்ட்டு, நான் சொல்கிறேன் ராமநாமம் தான் வேஸ்ட்டு அப்படின்ற நான் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தேன்னா என் மேலே மரியாதையே போயிடும் அவங்களுக்கு. சரியாக இன்னும் பக்குவம் அடையல அப்படின்றோம், ஏதோ தத்து புத்துன்னு வளர்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த ஹரே கிருஷ்ணாவை நல்ல மந்திரமாச்சு, அழகாக அருமையான அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிங்க, பாகவதம் படிங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்க விட்டுங்க. பகவத் பக்தியில் ஈடுபடாதவங்களை போய் பிரச்சாரம் பண்ணி நீங்கள் சொல்கிற நாமத்தை, ராமநாமம், அது பிரச்சாரம் பண்ணி அப்படி அவங்கள சொல்ல வைக்கணும். அது ஒரு பெரும் பாக்கியம். ஒரு ஆத்மாவை நீ பகவானத்தில் கொண்டு வரேன்னு சொன்னால், நீ பண்ண தபசு, யாகம், யோகம், தியானம், தானங்கள் இவைகளுடைய பலன்களை விட பன்மடங்கு பலனா. எது ஒரு ஆத்மாவை கரையேற்ற பற்றியா, ஆன்மீகத்துக்கு கொண்டு வர பற்றியா, இந்த பலனுக்கு இணையாக நீ தான தர்மங்கள் தபம் பண்ண இந்த புண்ணிய பலன்கள்லாம் ஈடாவாதான். அபயப்பிரதானம் பாகவத்தில் சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகம். ஒரு ஜீவனுக்கு அபயம் கொடுக்கறத காட்டிலும் உயர்ந்த புண்ணியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் எல்லாரையும் அந்த ஆன்மீக வழிக்கு திருப்பணும், பக்தி விஷயத்தை பரப்பணும், பகவான் நாமத்தை சொல்ல வைக்கணும். அவரெல்லாம் ஆன்மீக பாதத்தில் பக்தி பகவானை காட்டி கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்ச பகவானை அவங்களுக்கு காட்டி கொடுங்க, சொல்லுங்கள். பகவத் விஷயத்தை பற்றி, பகவானுடைய பெருமைகளை பேசுங்க. இதுதான் நம்முடைய சேவையாக இருக்கணும். சரி, ஓகே. ராம 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 சீதாபதே ராம 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 ராம. श्री रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सकल साधु मंडली की जय, श्री भगवान नाम बोधेंद्र स्वामी की जय, सकल साधु मंडली की जय, राम राम राम, आंजनेय स्वामी की जय, राम 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 राम।